உயிர் கொடுத்த தந்தைக்கும் உடல் கொடுத்த தாய்க்கும் தன்னம்பிக்கை கொடுத்த தாய்மொழியும் தமிழுக்கும் கலைகளை கொடுத்த இந்து சமய குருமார்களையும் பொற்பாதங்களை வணங்கி அவர்களுக்கு நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு வணக்கம் ஸ்ரீ டிவைன் டிவி நேயர்களே. வார ராசி பலன்கள் பார்த்துட்ருக்கோம். அந்த வரிசையில் 21/7/2024 முதல் 27/7/2024 வரை இந்த வார ராசி பலன்களை தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். இந்த வாரத்தோட விசேஷ நாட்கள் 21/7/2024 ஞாயிற்றுக்கிழமை குரு பூர்ணிமா. குருமார்களை சந்திங்க, குருவுக்கு மரியாதை செலுத்துங்க, குருவுக்கு வஸ்திரம் வாங்கி கொடுங்க. எப்போவுமே ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, குருவை சந்தித்தா வஸ்திரம் வாங்கி கொடுக்கணும். அதுதான் குரு பூர்ணிமையோட ஒரு சிறப்பு. உங்களோட குருவுக்கு ஒரு வஸ்திரம் வாங்கி கொடுத்து அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குங்க. உங்களோட கர்ம வினைகள் குறைஞ்சி நல்லது நடக்கும். உங்களோட குருவை நினச்சிக்கோங்க. குரு இல்லாத வாழ்க்கை பாழாகும் அப்படிம்பாங்க. குரு வேணும், எந்த ஒரு விஷயத்துக்கும் குரு வேணும். சரிங்களா? அப்போ குருவாக ஒருத்தர் எடுத்துக்கோங்க. நீங்கள் மானசீக குருவாக இருந்தால் கூட எடுத்துகிட்டு அவரை நினச்சிக்கோங்க. உங்களுக்கு ஒரு மானசீக குருன்னு அவரை நினச்சிட்டு அவருக்கு ஒரு வஸ்திரம் வாங்குறத உங்கள் ஊரில் சேவை செய்கிறவங்க யாருக்காவது கொடுத்துருங்க. அவரை நினச்சிட்டு அவராக நினச்சிக்கிட்டு கொடுத்துருங்க. கண்டிப்பாக நல்லது நடக்கும். இப்போ அவர் இல்லை, பூலோகத்தில் இல்லை, அவர் வந்து சிவலோகத்தில் இருக்கார் அப்படின்ட்டா அவரை நினச்சிக்கிட்டு இங்கே ஒருத்தருக்கு காணிக்கை கொடுத்துருங்க. அந்த புண்ணியம் செஞ்சங்களா ஒரு பெரிய மாற்றம் வரும். குரு பூர்ணிமையோட தத்துவமே அதுதான், குருவை வணங்கணும். சரிங்களா? இந்த குரு பூர்ணிமா குருவை வணங்குவீங்க. 24/7/2024 புதன்கிழமை சங்கடக சதுர்த்தி அன்று மறக்காமல் விநாயகர் கோயிலுக்கு போயிடுங்க. தேங்காய் எண்ணெயில் விளக்கேற்றுங்க. தேங்காய் சாதம் செய்து நெய்வேத்தியம் படைங்க. அதுதான் முக்கியம். தேங்காய் சாதம் செஞ்சு தான் நெய்வேத்தியம் படைக்கணும். அதை படைங்க. கண்டிப்பாக சங்கடங்கள்லாம் தீர்ந்து சந்தோஷம் பிறக்கும். 25/7/2024 வியாழக்கிழமை பஞ்சமி திதி அன்று வந்து நம்ம திருக்கோயிலில் சந்தானலட்சுமிக்கு அபிஷேகம் நடக்கும். பாருங்கள், நல்லா யோசிச்சு பாருங்கள். 25/7 வியாழக்கிழமை பஞ்சமி திதி அன்னைக்கு நம்ம சந்தானலட்சுமிக்கு அபிஷேகம். அந்த 25ஆம் தேதி தான் நான் மலேசியா வரேன். ஓகேங்களா? ஏன்னா அது ரொம்ப விசேஷம். பஞ்சமியில் ஒரு காரியம் செஞ்சால் வெற்றி கிடைக்கும். அன்றைக்கி நட்சத்திரம் வந்து குருவோட நட்சத்திரம், போரட்டாதி நட்சத்திரம். புரியுதுங்களா? அதனால தான். ஏன்னா குரு பூர்ணிமாவுக்கு அடுத்தது வரக்கூடிய ஒரு குருவோட நட்சத்திரம், குருவோட நாள் எல்லாமே அதுதான், வியாழக்கிழமை தான். அதனால தான் அந்த நாளை செலக்ட் பண்ணியிருக்கோம். 26/7/2024 வெள்ளிக்கிழமை சஷ்டி திதி. மறக்காமல் முருகன் கோயிலுக்கு போய்ட்டு வாங்க, நல்லது நிச்சயம் நடக்கும். 27/7/2024 சனிக்கிழமை வாஸ்து நாள். அது ரொம்ப சிறப்பு. இந்த வாஸ்து நாளில் வாஸ்து நேரங்கிறது காலையில் 7:42 8:18 வரைக்கும். அந்த நேரத்தில் உங்கள் வீட்டில் பூஜை பண்ணுங்கள், நல்லது. வாஸ்து சம்மந்தமான குறைகள் எல்லாம் நிவர்த்தி ஆகிடும். ஒன்று மனசில் வச்சுக்கோங்க. யாரெல்லாம் வீடு கட்டலான்னு ஆசைப்பட்றீங்களோ அந்த இடத்துல போய் இந்த வாஸ்து நேரத்தில் ஒரு சின்னதாக ஒரு பூஜை பண்ணிட்டு வாங்க. கடலை சர்க்கரையாவது ஒரு விளக்கேற்றிட்டு மஞ்சள் குங்குமம் அந்த இடத்துல போட்டு கடலை சர்க்கரையாவது தூவி விட்டு வந்துடுங்க. கண்டிப்பாக நல்லது நடக்கும். சரிங்களா? மறக்காமல் அது செஞ்சு பாருங்கள். ஒரு பெரிய மாற்றங்கள் உங்களுக்குள்ள நடக்கிறத உணர்வீங்க. அது ஒரு பிரபஞ்ச நேரங்க. அந்த வாஸ்து நாள்லாம் அதை கொஞ்சம் சரி பண்ணுங்கள். அதெல்லாம் உங்கள் பிரச்சனை தீர்த்துரும். சரிங்களா? ரொம்ப சந்தோஷம். அப்புறம் ஒரு அறிவிப்பு உங்களுக்கு தெரியும், மலேசியா நான் வரேன். 25/7/2024 அன்றைக்கி முதல் பேட்சுக்கு தீட்சை கொடுக்குறோம். அதுக்கடுத்து 28/7/2024 ரெண்டாவது பேட்சுக்கு தீட்சை கொடுக்குறோம். அந்த தீட்சையை பற்றி உங்களுக்கு நிறையா விளக்கங்கள் கொடுத்துருக்கேன். தீட்சை கட்டாயம் ஒவ்வொரு மனுஷனும் எடுக்கணும். அதுவும் அந்த ஆடி மாதத்தில் தான் குரு பூர்ணிமா வருது. இந்த ஆடி மாதத்தில் வரக்கூடிய வியாழக்கிழமையில் தான் நம்ம தீட்சையை கொடுக்க ஆரம்பிக்கிறோம். அதுவும் குருவோட நட்சத்திரத்தில். இப்போ ஒரு குருக்கிட்ட ஒரு ஆசீர்வாதம் வாங்கிறதும் ஒரு தீட்சை எடுக்கிறதும் ஒரு பெரிய விஷயம். அப்போ அந்த குருவோட அனுகிரகங்கள் உங்களுக்கு கிடைக்கும். அதன் மூலிமா உங்களுக்கு நன்மைகள் நடக்கும். உங்களுக்கான தடைகள் நிவர்த்தியாகும். வாழ்க்கையில் பல மாற்றங்கள் நடக்கும், பல ஏற்றங்கள் கிடைக்கும். கண்டிப்பாக நிறைய நல்ல விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம். உங்களை பற்றின ஒரு தெளிவான சிந்தனைக்கு நீங்கள் வந்துடுவீங்க. தீட்சை எடுத்தாவே உங்களுக்கு அந்த சக்தி கிடைச்சிரும். உங்கள் மனசு வந்து லேசாகிடும். ஒரு ரொம்ப என்ன சொல்லலாம்னா பிரச்சனையெல்லாம் தீர்ந்துருச்சுங்கிற ஒரு நம்பிக்கை கொண்டாந்துடலாம். அதே போல் நல்ல விஷயத்தை நோக்கி பயணம் செய்யும். நல்லதை நோக்கி உங்களோட பயணம் இருக்கும். ஓகேங்களா? அதனால் அந்த தீட்சைங்கிறது ரொம்ப முக்கியமானது. வாய்ப்புள்ளவங்க பயன்படுத்திக்கோங்க. சரிங்களா? அப்புறம் ஏஎல்எஃப் ஃபேமிலி மெம்பர்ஸை நான் மீட் பண்ணுறேன். 26 27 2 நாளும் மீட் பண்ணுறேன். கண்டிப்பாக வெள்ளி சனிக்கிழமை மீட் பண்ணலாம். வாங்க. கண்டிப்பாக ஏஎல்எஃப் மெம்பர்ஸ், மலேசியா ஏஎல்எஃப் மெம்பர்ஸ் மட்டும் மீட் பண்ணுறேன். கண்டிப்பாக புக் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் புக் பண்ணியிருக்கீங்க, ரொம்ப நன்றி. வாங்க. கண்டிப்பாக நம்ம நிறையா மனம் விட்டு பேசலாம், நிறையா நல்ல விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? அதே போல் மகாலட்சுமி திருக்கோவிலேருந்து
உங்களுக்கு கிஃப்ட் பாக்ஸ் எடுத்துகிட்டு வரோம். மகாலட்சுமி கோயிலேருந்து கிஃப்ட் பாக்ஸ் இதை எடுத்துகிட்டு வரேன். எல்லாருக்கும் ஏஎல்எஃப் மெம்பருக்கு மட்டும் இதை தரோம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஏஎல்எஃப் மெம்பருக்கு மட்டும் தரோம். அவங்க இதை பெற்றுக்கலாம். இது உங்கள் வீட்டோட வாசல் உள்வாசலில் நிலவில் கட்டிட்டிங்களா ஒரு சுபசக்தி கிடைக்கும், மகாலட்சுமியோட அனுகிரகம் கிடைக்கும், நல்லது நடக்கிறத நீங்கள் உணர்வீங்க. சரிங்களா? அதை எப்படி பயன்படுத்தலாம்னு நான் உங்களுக்கு நேரில் சொல்கிறேன். கண்டிப்பாக வந்து வாங்கிக்கோங்க. எதுவுமே கட்டணம் இல்லைங்க. நீங்கள் மெம்பர்ஸ் வருஷம் ஒரு முறை உங்களுக்கு மகாலட்சுமி கொடுக்க சொல்லியிருக்கேன், அதனால் நான் உங்களுக்கு கொண்டு வரேன். வருஷம் ஒரு முறை உங்களுக்கு கொடுக்க சொல்லி மகாலட்சுமி சொல்லியிருக்கேன், அதனால் நான் எடுத்துகிட்டு வரேன். கண்டிப்பாக என்னை மீட் பண்ணிங்களா வாங்கிக்கலாம். 26, 27 ஓகேங்களா? 28ஆம் மறுபடியும் நான் தீட்சை கொடுக்குறேன் 2வது பேட்சுக்கு. தொடர்ந்து நம்ம வாராசி பலனுக்குள்ளே செல்லலாம். மென்மையான எண்ணம் கொண்ட மேசராசி நேயர்களே, இந்த வாரத்தோட உண்மையான விஷயங்களை தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல செவ்வாய் குரு இருப்பார், 4ஆம் இடத்துல சூரியன் சுக்கிரன், 5ஆம் இடத்துல புதன், 6ல் கேது. உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்துல சனி பகவான் வக்கரநிலையிலும் 12ஆம் இடத்துல ராகுவும் இருப்பாங்க. இந்த வாரம் கவனிச்சிக்கலாம், 2ஆம் இடத்துல செவ்வாய் குரு இருக்காங்க. ரொம்ப ரொம்ப நல்லது. நல்ல விஷயங்கள் நிறையா நடக்கும். கேட்ட இடத்துல பணம் கிடைக்கும், மன மகிழ்ச்சியை கொடுக்கும், குடும்பத்துக்கு வளர்ச்சி கொடுக்கும், மங்களகரமான காரியங்கள் செய்து முடிப்பீங்க, ஆலய வழிபாட்டுக்கு முக்கியத்துவம் தருவீங்க. சொந்தமாக தொழில் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு தொழில் ரீதியான மாற்றங்கள் நடக்கும், எதிர்பார்க்கலாம். அரசாங்க சலுகைகள் கிடைக்கும், நண்பரோட உதவியால் நல்லதுகள் நடக்கும். வேலைக்கு போகிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உயர் பதவியில் இருக்கிறவங்க கூட சின்ன சின்ன சண்டைகள் வரும், மன வருத்தத்தை கொடுக்கும். கவனமாக இருந்தீங்கன்னா நல்லது. உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்துலேருந்து சந்திரன் பயணத்தை ஆரம்பிக்கிறது ரொம்ப நல்லது. மனக்குழப்பம் இருந்தாலும் தெளிவாகுவீங்க. பணம் சம்பந்தமான பிரச்சனைலேருந்து வெளியே வந்துடுவீங்க. கடன் கொடுக்கல் வாங்கல் பிரச்சனைக்கு தீர்வுகள் கிடைக்கும். வெளிநாட்டில் உள்ளவங்களுக்கு வாகனம் வாங்கக்கூடிய யோகம் வந்திருக்குது. கண்டிப்பாக அதுக்கான முயற்சி எடுத்தீங்களா நல்லதுகள் நிச்சயமாக நடக்கும். சொத்து வாங்கலாம். சொத்து சம்மந்தமாக்கிற பிரச்சனைக்கு தீர்வுகள் கிடைக்கும். இறையர்களால் நல்லதுகள் நிறையா நடக்கும். அதே போல் ஹெல்த்தை பார்த்துக்கோங்க. மேசராசிக்காரங்க ஹெல்த்தை கண்டுக்கிறதே இல்லை. முடிந்த அளவு ஹெல்த்தை பார்த்துக்கிட்டிங்களா நிச்சயமாக நல்லதுகள் நடக்கும். உங்கள் வாழ்க்கையில் பல அற்புதங்கள் நடக்கும். உடல் ஆரோக்கியம் சம்மந்தமான சின்ன சின்ன செலவுகள் மட்டும் இப்போ பண்ணிக்கிட்டிங்களா போதும். 2வது குழந்தைங்களால் நற்பெயர்கள் கிடைக்கும். சொந்த பந்தங்கள் வீட்டுக்கு வருவாங்க, மகிழ்ச்சியாக இருப்பாங்க. அந்தளவுக்கு நல்லது நடக்கக்கூடிய வாரமாக இருக்குது. அதே சமயத்தில் உங்கள் கோபத்தை கொஞ்சம் குறைச்சிட்டிங்களா சின்ன சண்டை வராமல் தவிர்த்து, இல்லைன்னா ஒரு சின்ன சண்டை அதில் வருது, அதை மட்டும் தவிர்த்துக்கோங்க. அது எப்படி தெரியுதுன்னு நினைக்கிறீங்களா? அதுதாங்க சனி பகவான் பார்க்குறாரு இல்லையா, பூர்வ புண்ணியஸ்தானத்தை 5ஆம் இடத்தை பார்க்குறதுனால சொந்தக்காரன் கூட ஒரு சின்ன சண்டை வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. வார்த்தை தான், சின்ன சின்ன வார்த்தைகள் கவனமாக பேசுனீங்களா நல்லது. கலைத்துறை சேர்ந்தவங்களுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு வருகிறது, பயன்படுத்திக்கோங்க. அது பெரிய மனிதரோட நட்பால் வருகிறது. அந்த பேரை காப்பாற்றுறதுக்கு நீங்கள் கடின உழைச்சிங்களா போதும். கன்னிப்பெண் கன்னி பசங்களுக்கு திடீர் திருமணம் வருது. அம்மா வகை உறவினர்கள் மூலிமா வர தேடுங்க, நல்ல வர்ணம் அமையும். மாணவ மாணவருக்கு படிப்பில் ஆர்வம் அதிகம் இருக்குது. நல்ல காலம் வந்துருச்சு, அதையே கண்டினியூ பண்ணிக்கோங்க. இல்லத்து அரசிகளுக்கு அம்மா வகை சொந்தக்காரங்களால் நல்லதுகள் நடக்கும். அம்மா வீட்டு வகையெல்லாம் போயிட்டு வரீங்க, குலதெய்வ கோயில் இஷ்டதெய்வ கோயில் வழிபாடு பண்ணிங்க, அதன் மூலிமா நன்மைகள் அதிகம் கிடைக்கும். மன நிம்மதி மன சந்தோஷம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. குடும்பத்தில் இருக்கிற பெரியவங்க உங்களுக்கு உதவுறாங்க, அவங்க மூலிமா நல்லது நடக்கும். உங்களோட பழைய தோழிகளை சந்தித்து மகிழ்வீங்க, அதுக்கான வாய்ப்புகள் உருவாகும். ஒரு நீண்ட நாள் பழகாமல் பேசாமல் இருந்தவங்கள சந்திப்பீங்க இந்த வாரம், அதுக்கான வாய்ப்பு உருவாகுது. அவங்கக்கிட்ட மன விட்டு பேசி மகிழ்ச்சியாக இருப்பீங்க. வேலைக்கு செல்லும் சகோதரிக்கு வேலை செய்கிற இடத்துல ப்ரொமோஷன் சம்மந்தமாக நல்ல விஷயம் எதிர்பார்க்கலாம், நல்லது நடக்கும், எதிர்பார்த்து காத்துருங்க. இந்த வாரம் வழிபாடு பண்ண வேண்டிய கடவுள் சஷ்டி தேதி முறையாக வழிபாடு பண்ணுங்கள், நிச்சயமாக நல்லதுகள் நடக்கும். இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை குரு பூர்ணிமா, மறக்காமல் ஒவ்வொருத்தரும் உங்களோட குருநாதரை சந்திச்சுக்கோங்க. சந்தித்து அவங்களுக்கு ஒரு வஸ்திரம் வாங்கி கொடுங்க, நல்லதுகள் நிச்சயமாக நடக்கும். ஓகேவா? இந்த குரு பூர்ணிமாவில் குருநாதருக்கு வஸ்திரம் வாங்கி கொடுத்துருங்க இல்லையா? அவருக்கான வஸ்திரம் அன்றைக்கி அவரை சந்திக்க முடியலனா கூட அன்றைக்கி அவருக்காக ஒன்று வஸ்திரம் எடுத்து வச்சுருங்க. மறுபடியும் எப்போ சந்திக்கலாம் அப்போ அவருக்கு வஸ்திரம் வாங்கி கொடுத்துருங்க. உங்கள் வீட்டில் அவருக்கான ஒரு வஸ்திரம் வாங்கி வச்சு பூஜை பண்ணி வச்சுருங்க. மறுபடியும் அவரை சந்திக்கும் போது அவருக்கு அந்த வஸ்திரத்தை கொடுத்து அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. நிச்சயமாக நல்லது நடக்கும், உங்களுக்கு பிரச்சனைகள் தீரும். ஃபஸ்ட்டு இந்த குரு பூர்ணிமாவை வழிபாடு பண்ணவே நம்மளோட கர்மாவோட தாக்கம் குறையுங்க. நிறைய பேர் அதை ஃபாலோ பண்ணுறதே இல்லை. தயவு செஞ்சு டிவைன் பார்த்துட்டு இருக்கிற நீங்கள், நம்ம சேனலை பார்த்துட்டு இருக்கிறோம், கண்டிப்பாக அதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்குன்னு சொல்லிக் கொடுத்த ஒரு குருநாதராக இருக்கலாம். எல்லாத்துக்குமே முதல் குரு தாயும் தந்தையும். அவங்களுக்கு ஒரு வஸ்திரம் வாங்கி கொடுத்துடலாம் இல்லையா? எனக்கு குரு தெரியல அப்படிங்கிறவங்களுக்கு இந்த விஷயம், குரு தெரிஞ்சால் குருவுக்கு வாங்கி கொடுங்க. ஓகேவா? இதை செஞ்சு பாருங்கள், பெரிய மாற்றத்தை நிச்சயம் உணர்வீங்க.
அதிக உழைக்கும் எண்ணம் கொண்ட ரிஷபராசி நேயர்களே, இந்த ஒருத்தரோட நன்மையான விஷயங்களை தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். உங்கள் ராசியில் செவ்வாய் குரு இருப்பார். உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல, ஆனால் தப்புனா, உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துல சூரியன் சுக்கிரன், 4ஆம் இடத்துல புதன், 5ஆம் இடத்துல கேது, 10ஆம் இடத்துல சனி பகவான் வக்கர, 11ஆம் இடத்துல ராகு இருப்பார். இந்த வாரம் கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்களா, செவ்வாயும் குருவும் உங்களை பயணிக்கிறார். பரவாயில்லன்னு சொல்லலாமே தவிர சிறப்புன்னு சொல்ல முடியாது. அலைச்சல் அதிகம் இருக்கும், வரவுக்கும் செலவுக்கும் சரியாக இருக்கும். வீட்டில் குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள் வரும், பயணங்களால் பிரச்சனைகள் வரும். கொஞ்சம் கவனமாக இருந்துட்டிங்கன்னா நல்லது. பணம் எவ்வளோ வந்தாலும் பத்தாதுங்கிறது ரொம்ப காலமாக தெரியுது. அதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக பிளான் பண்ணிங்களா நல்லதுகள் நடக்கும். இல்லைன்னா ஏதாவது ஒரு சிக்கல் வந்துக்கிட்டே இருக்கும். நல்லா கவனிச்சுக்கோங்க. வேலை செய்கிற இடத்துல நீங்கள் என்ன கடினமாக உழைச்சாலும் ஸ்மார்ட்டாக ஒர்க் பண்ணிலாம் நல்ல பேர் எடுத்துக்கலாம். இல்லைனா திட்டு வாங்குவீங்க, புரிஞ்சுக்கோங்க. சொந்தமாக தொழில் பண்ணிட்டு இருக்கிறவங்க உங்கள்கிட்ட ஒர்க் பண்ணுறவங்க கூட சண்டை சச்சரவு வருது, கவனமாக இருந்துட்டிங்கன்னா நல்லது. அவங்கள எதுவும் குறை சொல்லாதீங்க. அவங்களோட குறைகளை உங்கள் மேனேஜர் மூலியமாக சொல்லுங்கள். நீங்கள் டைரெக்டாக சொன்னீங்களா அங்கே பிரச்சனை வருது, கவனிச்சுக்கோங்க. வேலைக்கு சில நண்பர்களுக்கு வேலை செய்கிற இடத்துல கொஞ்சம் சோம்பேறித்தனம் வருது. கொடுக்குற வேலையை கரெக்டாக பண்ணிங்களா நல்லது நடக்கும். கொஞ்சம் அக்கறையோடு பண்ணுங்கள். அதாவது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆஃபீஸில் ஏதாவது குப்பை இந்த மாதிரி ஏதாவது இருக்குதுன்னா அதெல்லாம் சரி பண்ணி வைக்கிறது, இல்லை சரியான நபர்கிட்ட சொல்லி சுத்தம் பண்ணிக்கிறது, அந்த மாதிரி கொஞ்சம் பண்ணுங்கள். உங்களோட நேரங்களில் கொஞ்சம் அந்த இடத்துல இன்னும் கொஞ்சம் எஃபெக்டிவாக போட்டிங்களா உங்களுக்கு அந்த புண்ணியம் உங்களுக்கு எதிர்காலத்தில் உங்களுக்கு நல்லது தரும். புரியுதுங்களா? இப்போ உங்களுக்கு நல்ல பேர், எந்த பிரச்சனையும் இல்லை. நாளைக்கு பேர் கிடம்போது கூட அன்றைக்கி சொல்லுவாங்க, அப்போ அவர்லாம் எல்லா வேலையும் இழுத்து போட்டு பண்ணார்ப்பா, அங்கே ஏதாவது ஒரு சின்ன சிக்கல், அங்கே ஒரு ஒற்றை எது இருந்தாலும் பார்த்து சொல்லி வேலையாட்ட சொல்லி கரெக்டாக வேலை வாங்கினார்ப்பா, அது அவர் வேலை இல்லைனாலும் அவர் எக்ஸ்ட்ரா வேலை பண்ணார்ப்பா அப்படின்னு ஒரு பேர் வருது இல்லையா, அந்த பேர் உங்களை காப்பாற்றும். புரியுதுங்களா? கண்டிப்பாக உங்களுக்கு அந்த பழக்கம் பிடிக்கும். ஆனால் ஒரு சோம்பேறித்தனம் வருது, நம்ம எதுக்கு செஞ்சுக்கிட்டு நம்ம கொடுக்குற வேலையை செஞ்சுக்கிட்டு போகலாம் அப்படின்னு இருக்கீங்க. அந்த கடிவாளம் பட்ட குதிரையாக இல்லாமல் கடிவாளத்தை ஓப்பன் பண்ணி கொஞ்சம் எல்லா இடத்தையும் சுற்றி பாருங்கள். என்ன இருக்குது, என்ன செய்யணும், என்ன பண்ணலாம், இதை டெவலப்புக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு பாருங்கள். ஏன்னா நீங்கள் இருக்கிற கம்பெனி கொஞ்சம் லாஸில் போயிட்டுருக்குது, அது உங்களுக்கே தெரியுது. கரெக்டாக உங்கள் கம்பெனி எப்படி லாஸ் போகுதுன்னு எனக்கு தெரியுதுன்னு யோசிக்கிறீங்க. இதை யோசிக்காதீங்க. நீங்கள் இன்னும் கொஞ்சம் எஃபெக்டிவாக அந்த இடத்துங்களுக்கு என்ன செய்யலாம், இன்னும் என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிங்க. கண்டிப்பாக ஒரு மாற்றம் வரும். புரியுதுங்களா? செஞ்சு பாருங்கள். வெளிநாட்டில் உள்ளவங்களுக்கு இந்த வாரம் பயணங்களால் நல்லதுகள் நடக்கும். பயணம் செய்ய ஆர்வம் ஏற்படும். அதே போல் இந்த வாரத்தில் குழந்தைங்களுக்கு கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் வருது, ஹெல்த்தை பார்த்துக்க சொல்லுங்கள். அதே போல் இடமாற்றம், வேலை செய்கிற இடமாற்றம் இப்படி வருது. அதாவது தொழில் மாற்றம், இடமாற்றம் வருது, அதை பார்த்துக்கோங்க. அதெல்லாம் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. சொந்தமாக தொழில் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு பரவாயில்லன்னு சொல்லலாம். ரொம்ப ஆகோன்னு சொல்ல முடியாது, பரவாயில்ல. வராத பணமெல்லாம் கைக்கு வருது. நீண்ட காலமாக கொஞ்சம் வராத பணம் கைக்கு வருது. ஒரு பெரிய அதிர்ஷ்டத்தை நோக்கி பயணிக்கிறீங்க, அது உங்களுக்கு நன்மையை தேடி தருது. நிறைய விஷயங்களை கற்றுக்கணுங்கிற ஆர்வம் இருக்குது, அது மூலிமா நல்லது நடக்கும். உங்களோட நண்பர்கள் நிறைய ஹெல்ப் பண்ணுறாங்க, அதை கரெக்டாக பயன்படுத்திக்கோங்க. கொஞ்சம் அவசரப்படுறீங்க, எல்லா காரியம் உடனே நடக்கணும்னு. கொஞ்சம் பொறுமையாக இருங்க, தானாக நடக்கும். விதை போட்ட உடனே முளைக்காதுங்க, 3 நாள் ஆகணும். அது கொஞ்சம் பூமி மேலே வரணும்னா ஒரு 3 நாள் ஆகணும். அது காய்க்கணுன்னா ஒரு 6 மாதம் ஆகணும். புரியுதுங்களா? ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு தன்மை இருக்குது. புரியுதுங்களா? நம்ம என்ன விதைச்சிருக்கிறத பொறுத்து இருக்குது. ஒரு சில பேர் வந்து பார்த்திங்கன்னா உடனே நடக்கணுமாங்க. உடனே நடக்கிறதெல்லாம் உடனே போயிடும். அதுக்கு உடனே நடக்கிறது எல்லாமே போயிடாது. அதை கரெக்டாக பார்க்கணும், இல்லைன்னா அது பிரச்சனை வந்துடும். கொஞ்சம் மெதுவாக வளர்றதெல்லாம் பெரிய வளர்ச்சியாக இருக்கும். அதனால் அதை நோக்கி பாருங்கள், நல்லது நடக்கிறத உணர்வீங்க. ஸ்பரிஷ தீட்சை, இந்த தீட்சை எடுக்கிறதுனால என்ன மாதிரியான நன்மைகள் அப்படிங்கிறது கேட்டிருக்கீங்க. கண்டிப்பாக நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இன்னொரு முக்கியமான விஷயம் நான் உங்களுக்கு சொல்கிறேன், அதை நல்லா உள்வாங்கிக்கோங்க. தீட்சை எடுக்கிறதுனால நம்மளுக்கு என்ன நடக்கும்னா, ஃபஸ்ட்டு நமக்குள்ள இருக்கிற நெகட்டிவிட்டி போயிடும், பாசிட்டிவிட்டி அதிகரிக்கும். நமக்கு எது வரணுமோ அதை நம்ம ஈஸியாக தேடி அடைகிறதுக்கான வாய்ப்பை உருவாக்கி கொள்ளலாம். புரியுதுங்களா? நம்ம விரும்பியது அடைகிறதுக்கான வாய்ப்பு அங்கே கிடைக்கும். ரெண்டாவது, நம்மக்கிட்ட இருக்கிற நெகட்டிவிட்டி போயிட்டால் பாசிட்டிவிட்டி ஜாஸ்தியாக இருக்கும். அதாவது வைத்திய செலவுகள் குறையும். நீங்கள் ஒரு தீட்சை எடுத்துட்டிங்களாவே நீங்கள் ஆரோக்கியமாக இருப்பீங்க, மன அமைதி கிடைக்கும். புரியுதுங்களா? அதே போல் உங்கள் தேவை என்னவோ அதுக்குரிய தியானம் ஈடுபட்டு அந்த தேவையை பூர்த்தி பண்ணிக்கலாம். புரியுதுங்களா? தீட்சை மூலியமாக தியானம் இருக்குது. புரியுதுங்களா? அப்போ உங்களை நீங்களே சுத்தப்படுத்திக்கலாம். உங்களை சுத்தப்படுத்துவதன் மூலிமா உங்களுக்கு எது தேவையோ தேவையாக்கிற விஷயத்தை தேர்ந்தெடுக்கக்கூடிய வாய்ப்பு இறைவன் தருகிறார். அதனால் தீட்சைக்கு இவ்வளோ சக்தி இருக்குது. இதை நான் சொல்லலை, முன்னோர்கள் சொல்லி வச்சுருக்காங்க. ஆதி நூல்களை படிங்க. நம்மளோட ஹிந்து தர்மத்தில் இருக்கிற ஒரு பழக்கமே தீட்சையை, ஒவ்வொரு மனிதனும் தீட்சையை எடுத்துக்கணும். கட்டாயம் ஸ்பரிஷ தீட்சை எடுத்துக்கணும். அந்த ஸ்பரிஷ தீட்சையால் உங்களுக்கு அதீத நன்மைகள் கிடைக்கும். ஒரு பெரிய மாற்றம் உங்களுக்குள்ளே நடக்கும்.
உங்களுக்கு ஒரு தடைகள்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் கிடைக்கவே இல்லை, இதெல்லாம் தடையாக இருக்கலாம், அந்த தடையை உடைச்சிடலாம் தீட்சை எடுக்கிறதுனால. புரியுதுங்களா? அதனால் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கண்டிப்பாக கடவுள் யாருக்கு சொல்லியிருக்காரோ அவங்க தான் தீட்சை எடுத்துக்க முடியும். எல்லாராலையும் எடுக்க முடியாதுங்க. இது கொஞ்சம் கடினம். அப்படிங்களா? தீட்சைங்கிறது ஈஸியான ஒரு விஷயம் இல்லை, இது கொஞ்சம் கடினமான விஷயம். இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். தீட்சைக்கு குரு தட்சணை இல்லாமல் தீட்சை எடுத்திங்களா அது பலிக்காது, அதை தெரிஞ்சுக்கோங்க. குரு தட்சணையோட, குருவுக்கு ஒரு தட்சணை கொடுக்காமல் ஒரு காரியம் செஞ்சால் கண்டிப்பாக ஏற்றுக்க மாட்டார். அது அந்த காலத்துலேருந்து எப்போவுமே சொல்லுவாங்க, குரு தட்சணைங்கிற பேரே வந்தது அதுதான். அதை புரிஞ்சுக்கோங்க. தீட்சை அதாவது தீட்சைங்கிறது அது பெரிய விஷயம், இயற்கையாக நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு கொடை. அது அந்த தீட்சை எடுக்கிறது மூலயமா இறைவனை நம்ம பக்கத்தில் வச்சுக்கலாம். புரியுதுங்களா? தீட்சையில் நிறையா விஷயங்கள் இருக்குது. நீங்கள் ஃபஸ்ட்டு இது பேசிக், இந்த பேசிக்கை கற்றுக்கிட்டாவே ஒரு நல்ல விஷயத்தை நோக்கி நீங்கள் பயணிக்கிறீங்கன்னு அர்த்தம். இதுக்கே உங்களுக்கு 1000 தடை வரும். அந்த தடையை மீறினவங்களால் மட்டும்தான் தீட்சை எடுக்க முடியும். நீங்கள் தடையை உடைக்கிறவங்களா நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. கலைத்துறை சேர்ந்தவங்களுக்கு பயணங்களால் நல்லது நடக்கும், பயணம் செய்ய தயங்காதீங்க. கன்னிப்பெண் கன்னி பசங்களுக்கு வெளியூர்லேருந்து வரணுமேங்கிறது அதுக்கேற்ற முயற்சி எடுங்க. மாணவ மாணவிகளுக்கு உங்கள் சீனியர் கூட சின்ன சின்ன பிரச்சனை வருது, அதை வராமல் பார்த்துட்டிங்கன்னா நல்லது. இல்லத்தரசிகளுக்கு தந்தை வழி உறவினர்கள் மூலிமா சின்ன சின்ன பிரச்சனைகள் வருது, அவங்க ஊருக்கு வரும்போது கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க, கொஞ்சம் பார்த்து நடந்துக்கிட்டிங்கன்னா நல்லது. இல்லைன்னா ஒரு பெரிய பிரச்சனையை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை வருகிறது, கவனம் தேவை. கணவன் மனைவிக்குள்ளேயே ஒரு சில பிரச்சனை வருது, காரணம் உங்களோட கோபம், பிடிவாத குணம். அதை கொஞ்சம் மாற்றிக்கோங்க, கொஞ்சம் விட்டு கொடுங்க, கண்டிப்பாக நல்லது தரும், சிக்கல்கள் எதுவும் வராது. குழந்தைங்களை அதிகமாக நீங்கள் கவனிக்கிறீங்களா இல்லை சார் கவனிக்கிறாரா, அப்படி தான் பெரிய சண்டையாக வரும். இந்த வாரத்தில் வரக்கூடிய சண்டையே அதுவாக தான் இருக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. என்ன நீங்கள் நானே தான் பார்த்துக்கணுமா, நீங்கள் பார்த்துல, ஏன் நீ பார்க்கல, எனக்கு நேரம் இல்லை, நான் அது இல்லை, அப்படி இந்த மாதிரி பிரச்சனை. அதெல்லாம் யோசிக்காமல் குழந்தைங்க மேலே இன்னும் கொஞ்சம் அக்கறை எடுத்துகிட்டு அவங்களுக்கு என்ன தேவையோ அதை செஞ்சு கொடுத்தீங்களாமே நல்லது நடக்கும். எதிர்காலத்தில் ஒரு பெரிய மாற்றம் வரும், எதிர்பார்த்து காத்துருங்க. முடிந்த அளவுக்கு சண்டையை குறைச்சிக்கோங்க, வராத அளவுக்கு பார்த்துக்கிட்டிங்களா நல்லது. ஓகேவா? நீங்கள் பார்த்துக்குவீங்க, நான் சொன்னால் புரிஞ்சுக்குவீங்க. வேலைக்கு செல்லும் சகோதரிகளுக்கு வேலை செய்கிற இடத்துல ஒரு சில பிரச்சனைகள் இருக்குது, கவனமாளுங்க. ஹெல்த்து சம்மந்தமான பிரச்சனையாக வரும். இந்த வாரத்தில் ஏதாவது ஒரு சின்ன லீவ் போடுற மாதிரி வருது, ஒன்றும் பிரச்சனை லீவ் போடுங்க. சமாளிச்சலாம், முன்கூட்டியே சொல்லிவிடுங்க, திடீர்னு போடாதீங்க. உங்களுக்கு ஒரு நாள் முன்னாடியே அதுக்கான அறிகுறிகள் தெரியும். நீங்கள் சமாளிக்கலாம்னு நினச்சிட்டு கஷ்டப்பட்டு உடம்பு என்ன கெடுத்துக்காமல் ஒரு நாள் லீவ் போட்டு டாக்டர்கிட்ட போயிட்டு வந்துட்டேலாம் நல்லது நடக்கும். ஹெல்த்தை பார்த்துக்கிறது ரொம்ப முக்கியம். இந்த வாரம் வழிபாடு பண்ண வேண்டிய கடவுள் சங்கட சதுர்த்தி அன்னைக்கு வழிபாடு பண்ணுங்கள், புண்ணியம் கிடைக்கும். இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை குரு பூர்ணிமா, மறக்காமல் ஒவ்வொருத்தரும் உங்களோட குருநாதரை சந்திச்சுக்கோங்க. சந்தித்து அவங்களுக்கு ஒரு வஸ்திரம் வாங்கி கொடுங்க, நல்லதுகள் நிச்சயமாக நடக்கும். ஓகேவா? இந்த குரு பூர்ணிமாவில் குருநாதருக்கு வஸ்திரம் வாங்கி கொடுத்துருங்க இல்லையா? அவருக்கான வஸ்திரம் அன்றைக்கி அவரை சந்திக்க முடியலனா கூட அன்றைக்கி அவருக்காக ஒன்று வஸ்திரம் எடுத்து வச்சுருங்க. மறுபடியும் எப்போ சந்திக்கலாம் அப்போ அவருக்கு வஸ்திரம் வாங்கி கொடுத்துருங்க. உங்கள் வீட்டில் அவருக்கான ஒரு வஸ்திரம் வாங்கி வச்சு பூஜை பண்ணி வச்சுருங்க. மறுபடியும் அவரை சந்திக்கும் போது அவருக்கு அந்த வஸ்திரத்தை கொடுத்து அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. நிச்சயமாக நல்லது நடக்கும், உங்களுக்கு பிரச்சனைகள் தீரும். ஃபஸ்ட்டு இந்த குரு பூர்ணிமாவை வழிபாடு பண்ணாவே நம்மளோட கர்மாவோட தாக்கம் குறையுங்க. நிறைய பேர் அதை ஃபாலோ பண்ணுறதே இல்லை. தயவு செஞ்சு டிவைன் பார்த்துட்டு இருக்கிற நீங்கள், நம்ம சேனலை பார்த்துட்டு இருக்கிறோம், கண்டிப்பாக அதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்குன்னு சொல்லிக் கொடுத்த ஒரு குருநாதராக இருக்கலாம். எல்லாத்துக்குமே முதல் குரு தாயும் தந்தையும். அவங்களுக்கு ஒரு வஸ்திரம் வாங்கி கொடுத்துடலாம் இல்லையா? எனக்கு குரு தெரியல அப்படிங்கிறவங்களுக்கு இந்த விஷயம், குரு தெரிஞ்சால் குருவுக்கு வாங்கி கொடுங்க. ஓகேவா? இதை செஞ்சு பாருங்கள், பெரிய மாற்றத்தை நிச்சயம் உணர்வீங்க. மிகுந்த அறிவாற்றலுடைய மிதுன ராசி நேயர்களே, இந்த வாரத்தோட நன்மையான விஷயங்களை தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல சூரியன் சுக்கிரன் இருப்பார், 3ஆம் இடத்துல புதன், 4ஆம் இடத்துல கேது பகவான் இருப்பார். உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்துல சனி பகவான் வக்கரநிலையில் இருப்பார், 10ஆம் இடத்துல ராகு இருப்பாங்க, 12ஆம் இடத்துல செவ்வாய் குரு இருப்பார். இந்த வாரம் உங்களுக்கு சந்திராஷ்டமம், 8ஆம் இடத்துல சந்திரன் பயணத்தை ஆரம்பிக்கிறார். இந்த 8ஆம் இடம் அப்படிங்கிறது ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம். 21ஆம் தேதியிலேருந்து 23ஆம் தேதி காலை 9:20 வரைக்கும் அவங்களுக்கு சந்திராஷ்டமம். அந்த காலகட்டங்களில் எடுக்கும் முடிவுகளை கொஞ்சம் கவனிச்சிட்டிங்களா நல்லது நடக்கும், அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த வாரம் கவனிக்க வேண்டிய விஷயம்னா, தனகாரன் வீட்டில் யார் இருக்காருன்னா சூரியனும் சுக்கிரனும் இருக்காங்க. பணம் வருதோ இல்லையோ பசங்க முன்னாடி செலவு வச்சிட்ருக்காங்க இல்லையா? குடும்பத்தில் இருக்கிற பெரியவங்க செலவு ரெடியாக வச்சுருக்காங்க, அந்த செலவுகள் வருது. இந்த வாரம் பார்த்திங்களா உங்களுக்கு
உங்களுக்கு சகோதரன் சகோதரி கூட பிரச்சனை வருது, அதை வராமல் பார்த்துக்கிறது பொறுப்பு உங்கள்கிட்ட இருக்குது. குழந்தைங்க வகையில் சின்ன சின்ன செலவுகள், உடனே படிப்பு செலவு இல்லை மருத்துவ செலவு, இது 2 செலவும் வர தயாராகிடுச்சு. இப்போ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் தயார் பண்ணிட்டீங்கன்னா எந்த ஒரு சிக்கலும் இல்லை. சொந்தமாக தொழில் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு தொழிலில் ஒரு சில பிரச்சனை இருக்குது, பணம் சிக்கலில் இருக்கிறீங்க, அது நீங்கிறதுக்கு காளி வழிபாடு பண்ணிக்கோங்க. ராகு காலத்தில் காளி கோயிலுக்கு போயிட்டு வாங்க. காளி கோயில் பக்கத்துலனா ராகு காலத்தில் உங்கள் ஆஃபீஸில் ஒரு விளக்கேற்றி பத்ரகாளி அம்மனை வழிபாடு பண்ணுங்கள். ஓகேவா? கண்டிப்பாக பத்ரகாளி அம்மன், துர்க்கை, இவங்க யாரையாவது வழிபாடு பண்ணுங்கள். பிரச்சனை தீரும், தொழில் நல்லது நடக்கும். இல்லைன்னா தொழில் செய்கிற இடத்துல சண்டை சுற்றுலா வருது, கடன்காரன் அவமானப்படுத்துகிற அளவுக்கு நடக்குது இந்த வாரம். ஏன்னா எந்த சோர்ஸுமே இல்லை, அதுதான் பிரச்சனை. கொஞ்சம் பார்த்து நடந்துக்கிட்டிங்கன்னா நல்லது. வேலைக்கு செல்லும் நண்பர்களுக்கு வேலை செய்கிற இடத்துல ஒரு சில சிக்கல் இருந்தாலும் சமாளிச்சிடுவீங்க. பொறுமையை கடைபிடிச்சிங்கன்னா நல்லது. வெளிநாட்டில் உள்ளவங்களுக்கு இடம் மாற்றம் சம்மந்தமான ஆரம்பமாக போகுது. இருக்க இடத்த விட்டு வேறு இடம் போகலாங்கிற எண்ணம் உங்களுக்கு அதிகமாகவே இருக்குது. இப்போ இல்லைங்க, ஒரு கொஞ்ச காலமாகவே, ஒரு வருஷமாகவே இருக்குது. இந்த இடம் சரியில்லை அப்படிங்கிற மாதிரி. இல்லை, நான் இந்த இடத்த விட்டு வேறு இடம் போகலாம், நான் வேலை செய்கிற இடம் சரியில்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு இடம் மாற்றத்துக்கான உங்கள் மனசு இருக்குது. அம்மாவோட ஹெல்த்து கொஞ்சம் சரியில்லாமல் இருக்கும், அடிக்கடி பார்த்துக்கோங்க. உங்களோட வாகனம் ரொம்ப மக்கர் பண்ணுது. வண்டி நல்லாச்சு, இப்போ தான் சர்வீஸ் போட்டு வந்திருக்குது, ஒரு மாதம் தான் ஆகுதுன்னா அடுத்த மாதமே அடுத்த சர்வீஸுக்கு ரெடி ஆகுது. ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்துடுது. அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் ஆவணி மாதம் புது வாகனம் எடுத்துருங்க. இருக்கிற வாகனத்தை ஓரமாக வச்சுருங்க. பட்ஜெட் பிரச்சனையாக இருந்தாலும் விற்றுட்டு வேறு ஒரு வாகனம் வாங்கினேன். செகண்ட் ஹேண்டு வாங்கணும் உங்களுக்கு ஆகவே ஆகாது. தயவு செஞ்சு அதை உணர்ந்துக்கோங்க. ஒரு சில பேர்த்துக்கு தான் செகண்ட் ஹேண்டு வாங்கணும். மிதுன ராசிக்காரங்க தயவு செஞ்சு செகண்ட் ஹேண்டு வாங்கணும், வாங்கக்கூடாது. புரியுதுங்களா? உங்களுக்கு செகண்ட் ஹேண்டு வாங்கினீங்களா அதை பயன்படுத்தவே முடியாது. ஒரு சில பேர் செகண்ட் ஹேண்டு பரவாயில்லன்னு நினச்சிட்டு இருக்கிறீங்க, அதுதான் உங்களுக்கு கஷ்டம் கொடுத்துட்டு இருக்குது. ஒரு காரிய வெற்றி அடையாத காரணம் அதுதான். அந்த செகண்ட் ஹேண்டு வாகனத்தில் போகிறதுனால தான் காரியம் வெற்றி இல்லை. யாரெல்லாம் வாகனம் பயன்படுத்தி காரியம் வெற்றி அடையாமல் இருக்கிறீங்கன்னு எனக்கு ஒரு மெசேஜ் பண்ணுங்கள். புதுசு மட்டும்தான் வாங்கணும். நீங்கள் புதுசாக வாங்கி ஒரு விஷயத்தை பண்ணி பாருங்கள், ஒரு பெரிய வெற்றி கிடைக்கும். செகண்ட் ஹேண்டு வாங்கினாவே உங்களுக்கு லாஸ் தான். 1 மடங்குல 2 மடங்கு லாஸ். அதை தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா நீங்கள் இந்த பிரபஞ்ச ரகசியத்தை தெரிஞ்சுக்கலன்னா சிக்கலாகிடும், பார்த்துக்கோங்க. ஓகேவா? அதை புரிஞ்சு நடந்துக்கிட்டிங்கன்னா நல்லது. வேலைக்கு சில நண்பர்களுக்கு வேலை செய்கிற இடத்துல கண்டிப்பாக பிரச்சனை, சண்டை சச்சரவு வருது, மன வருத்தம் வருது. அதை கொஞ்சம் சமாளித்து தான் ஆகணும், ஃபாலோ பண்ணிக்கோங்க. வெளிநாட்டில் உள்ளவங்களுக்கு இந்த வாரம் பொருளாதார ரீதியாக சின்ன சின்ன மாற்றங்கள் வந்தாலும் சமாளிச்சிடுவீங்க. சொத்து வாங்கக்கூடிய ஒரு நேரம் வந்திருக்குது, கண்டிப்பாக அதுக்கான முயற்சி எடுங்க. அம்மாவோட ஹெல்த்தை பார்த்துக்கோங்க, நல்லது. சகோதரன் சகோதரிக்குள்ளே பிரச்சனை வருது, குழந்தைங்களுக்கு மருத்துவ செலவுகள் வருது, பார்த்து கொஞ்சம் பண்ணிக்கோங்க. வாக்குஸ்தானத்திலே பார்த்திங்கன்னா சூரிய பகவான் இருக்கார். பணம் தேவைக்காக கொஞ்சம் அலை வேண்டிய சூழ்நிலை இருக்குது, கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. நண்பர்கிட்ட ஒரு உதவி கேட்டுருங்க, கட்டாயம் கிடைக்கும். ஆனால் சந்திராஷ்டமத்தினால கொஞ்சம் தாமதமாக கிடைக்கும், புரிஞ்சு நடந்துக்கோங்க. ஸ்பரிஷ தீட்சை, இந்த தீட்சை எடுக்கிறதுனால என்ன மாதிரியான நன்மைகள் அப்படிங்கிறது கேட்டிருக்கீங்க. கண்டிப்பாக நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இன்னொரு முக்கியமான விஷயம் நான் உங்களுக்கு சொல்கிறேன், அதை நல்லா உள்வாங்கிக்கோங்க. தீட்சை எடுக்கிறதுனால நம்மளுக்கு என்ன நடக்கும்னா, ஃபஸ்ட்டு நமக்குள்ள இருக்கிற நெகட்டிவிட்டி போயிடும், பாசிட்டிவிட்டி அதிகரிக்கும். நமக்கு எது வரணுமோ அதை நம்ம ஈஸியாக தேடி அடையிறதுக்கான வாய்ப்பை உருவாக்கி கொள்ளலாம். புரியுதுங்களா? நம்ம விரும்பியது அடையிறதுக்கான வாய்ப்பு அங்கே கிடைக்கும். 2வது, நம்மக்கிட்ட இருக்கிற நெகட்டிவிட்டி போயிட்டால் பாசிட்டிவிட்டி ஜாஸ்தியாக இருக்கும். அதாவது வைத்திய செலவுகள் குறையும். நீங்கள் ஒரு தீட்சை எடுத்துட்டிங்களாவே நீங்கள் ஆரோக்கியமாக இருப்பீங்க, மன அமைதி கிடைக்கும். புரியுதுங்களா? அதே போல் உங்கள் தேவை என்னவோ அதுக்குரிய தியானம் ஈடுபட்டு அந்த தேவையை பூர்த்தி பண்ணிக்கலாம். புரியுதுங்களா? தீட்சை மூலியமாக தியானம் இருக்குது. புரியுதுங்களா? அப்போ உங்களை நீங்களே சுத்தப்படுத்திக்கலாம். உங்களை சுத்தப்படுத்துவதன் மூலிமா உங்களுக்கு எது தேவையோ தேவையாக்கிற விஷயத்தை தேர்ந்தெடுக்கக்கூடிய வாய்ப்பு இறைவன் தருகிறார். அதனால் தீட்சைக்கு இவ்வளோ சக்தி இருக்குது. இதை நான் சொல்லலை, முன்னோர்கள் சொல்லி வச்சுருக்காங்க. ஆதி நூல்களை படிங்க. நம்மளோட ஹிந்து தர்மத்தில் இருக்கிற ஒரு பழக்கமே தீட்சையை, ஒவ்வொரு மனிதனும் தீட்சை எடுத்துக்கணும். கட்டாயம் ஸ்பரிஷ தீட்சை எடுத்துக்கணும். அந்த ஸ்பரிஷ தீட்சையால் உங்களுக்கு அதீத நன்மைகள் கிடைக்கும். ஒரு பெரிய மாற்றம் உங்களுக்குள்ளே நடக்கும். உங்களுக்கு ஒரு தடைகள்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் கிடைக்கவே இல்லை, இதெல்லாம் தடையாக இருக்கலாம், அந்த தடையை உடைச்சிடலாம் தீட்சை எடுக்கிறதுனால. புரியுதுங்களா? அதனால் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கண்டிப்பாக கடவுள் யாருக்கு சொல்லியிருக்காரோ அவங்க தான் தீட்சை எடுத்துக்க முடியும். எல்லாராலையும் எடுக்க முடியாதுங்க, இது கொஞ்சம் கடினம்.
அப்படிங்களா? தீட்சைங்கிறது ஈஸியான ஒரு விஷயம் இல்லை, இது கொஞ்சம் கடினமான விஷயம். இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். தீட்சைக்கு குரு தட்சணை இல்லாமல் தீட்சை எடுத்திங்களா அது பலிக்காது, அதை தெரிஞ்சுக்கோங்க. குரு தட்சணையோட, குருவுக்கு ஒரு தட்சணை கொடுக்காம ஒரு காரியம் செஞ்சால் கண்டிப்பாக ஏற்றுக்க மாட்டார். அது அந்த காலத்துலேருந்து எப்போவுமே சொல்லுவாங்க, குரு தட்சணைங்கிற பேரே அதுதான். அதை புரிஞ்சுக்கோங்க. தீட்சை அதாவது தீட்சைங்கிறது அது பெரிய விஷயம், இயற்கையாக நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு கொடை. அது அந்த தீட்சை எடுக்கிறது மூலிமா இறைவனை நம்ம பக்கத்தில் வச்சுக்கலாம். புரியுதுங்களா? தீட்சையில் நிறையா விஷயங்கள் இருக்குது. நீங்கள் ஃபஸ்ட்டு இது பேசிக், இந்த பேசிக்கை கற்றுக்கிட்டாவே ஒரு நல்ல விஷயத்தை நோக்கி நீங்கள் பயணிக்கிறீங்கன்னு அர்த்தம். இதுக்கே உங்களுக்கு 1000 தடை வரும். அந்த தடையை மீறினவங்களால் மட்டும்தான் தீட்சை எடுக்க முடியும். நீங்கள் தடையை உடைக்கிறவங்களா, நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. கலைத்துறை சேர்ந்தவங்களுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு காத்திருக்குது, பயன்படுத்திக்கோங்க. கன்னிப்பெண் கன்னி பசங்களுக்கு சொந்தத்திலே வர்ணம் அமைகிறது, நல்ல நேரம் வந்திருக்குது, பயன்படுத்துங்க. மாணவ மாணவியருக்கு கொஞ்சம் மறதி வருது, படிப்பில் ஆர்வம் கம்மியாக இருக்குது, அதை கொஞ்சம் மாற்றிக்கோங்க. அதை அப்படியே கண்டினியூ பண்ணிங்களா படிப்பில் கோட்டை விட்டுருவீங்க. அப்படி இல்லாமல் கொஞ்சம் சூரிய நமஸ்காரம் அந்த மாதிரி வேலைகள் செஞ்சிங்கன்னா நல்லது நடக்கும். இல்லத்து அரசிகளுக்கு கணவன் மனைவிக்குள்ள நிச்சயமாக இந்த வாரத்தில் பிரச்சனை வருது, கொஞ்சம் கவனம் தேவை. சண்டை வர்றதுக்கான காரணம் செலவு அதிகமாகிட்டுக்குது, வரவு கம்மியாகுது. வீட்டுக்கு தேவையாகிறது எதுவும் வாங்க மாட்டேங்க, உணவு இஷ்டத்துக்கு செலவு பண்ணுறாங்கிறது தான் மெயின் சண்டையாக இருக்குது. இது உண்மையாக இல்லையாங்கன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். புரியுதுங்களா? வீட்டுக்கே பொருள் இல்லை, உங்களுக்கு எதுக்கு அந்த பொருள் வாங்குறீங்க, இந்த பொருள் வாங்குறீங்க, நீங்கள் எதுக்கு அங்கே போகிறீங்க இங்கே போகிறீங்க, அந்த காசு இருந்தால் கூட வீட்டுக்கு நான் அந்த பொருள் வாங்கினேன், குழந்தைங்களுக்கு இது வாங்கணும் அது வாங்கணும், அது மேலே உங்களுக்கு அக்கறையே இல்லையா? இப்படி சொல்லியே அவங்கள திட்டிகிட்டு இருக்கிறீங்க. தயவு செஞ்சு அவர் திட்ட வேண்டாம், அவருக்கும் அக்கறை இருக்குது, அவர் எல்லாம் பார்த்துக்குவார். கொஞ்சம் காலம் அவர் பொறுமையாக விடுங்க, அவர் நல்லது செய்வார். புரியுதுங்களா? எதிரி மாதிரி அவரை ட்ரீட் பண்ணாதீங்க. அவர் கொஞ்சம் காலமாகவே எதிரியாக நினச்சிட்டு இருக்கிறீங்க, அப்படி எதிரி இல்லைங்க, அவர் உங்கள் கணவர். அவர் கூட கொஞ்சம் அன்பாக இல்லைங்க. அதே பழக்கத்தோட குழந்தைகள் அணுகிறீங்க. அவர் மேலே இருக்கிற கோபத்தை அவர் கிளம்புனதுக்கப்புறம் குழந்தைங்கிட்ட காட்டுறீங்க. அது வேண்டாம், அதை மாற்றிட்டிங்களா நல்லது நடக்கும். வேலைக்கு செல்லும் சகோதரிக்கு வேலை செய்கிற இடத்துல சின்ன சின்ன பிரச்சனை வருகிறது, கோபத்தை குறைச்சி நிதானமாக இருந்தீங்களா நல்லது நடக்கும். இந்த வாரம் வழிபாடு பண்ண வேண்டிய கடவுள் பஞ்சமி தேதி அன்னைக்கு சந்தான லட்சுமி வழிபாடு பண்ணுங்கள். பஞ்சமி தேதி அன்னைக்கு நாகர் வழிபாடு பண்ணால் புண்ணியம் கிடைக்கும். பாம்பு புற்றுள்ள கோயில், இல்லை நாகேந்திரன் கோயில், நாகநாத சுவாமி கோயில், பத்ரகாளி அம்மன் கோயில், இங்கெல்லாம் போயிட்டு வாங்க. ஒரு பெரிய மாற்றம் உங்களுக்குள்ளே நடக்கும். இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை குரு பூர்ணிமா, மறக்காமல் ஒவ்வொருத்தரும் உங்களோட குருநாதரை சந்திச்சுக்கோங்க. சந்தித்து அவங்களுக்கு ஒரு வஸ்திரம் வாங்கி கொடுங்க, நல்லதுகள் நிச்சயமாக நடக்கும். ஓகேவா? இந்த குரு பூர்ணிமாவில் குருநாதருக்கு வஸ்திரம் வாங்கி கொடுத்துருங்க இல்லையா? அவருக்கான வஸ்திரம் அன்றைக்கி அவரை சந்திக்க முடியலனா கூட அன்றைக்கி அவருக்காக ஒன்று வஸ்திரம் எடுத்து வச்சுருங்க. மறுபடியும் எப்போ சந்திக்கலாம் அப்போ அவருக்கு வஸ்திரம் வாங்கி கொடுத்துருங்க. உங்கள் வீட்டில் அவருக்கான ஒரு வஸ்திரம் வாங்கி வச்சு பூஜை பண்ணி வச்சுருங்க. மறுபடியும் அவரை சந்திக்கும் போது அவருக்கு அந்த வஸ்திரத்தை கொடுத்து அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. நிச்சயமாக நல்லது நடக்கும், உங்களுக்கு பிரச்சனைகள் தீரும். ஃபஸ்ட்டு இந்த குரு பூர்ணிமாவை வழிபாடு பண்ணவே நம்மளோட கர்மாவோட தாக்கம் குறையுங்க. நிறைய பேர் அதை ஃபாலோ பண்ணுறதே இல்லை. தயவு செஞ்சு டிவைன் பார்த்துட்டு இருக்கிற நீங்கள், நம்ம சேனலை பார்த்துட்டு இருக்கிறோம், கண்டிப்பாக அதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்குன்னு சொல்லிக் கொடுத்த ஒரு குருநாதராக இருக்கலாம். எல்லாத்துக்குமே முதல் குரு தாயும் தந்தையும். அவங்களுக்கு ஒரு வஸ்திரம் வாங்கி கொடுத்துடலாம் இல்லையா? எனக்கு குரு தெரியல அப்படிங்கிறவங்களுக்கு இந்த விஷயம், குரு தெரிஞ்சால் குருவுக்கு வாங்கி கொடுங்க. ஓகேவா? இதை செஞ்சு பாருங்கள், பெரிய மாற்றத்தை நிச்சயம் உணர்வீங்க. கடமையை கரெக்டாக செய்யும் கடகராசி நேயர்களே, இந்த வாரத்தோட நன்மையான விஷயங்களை தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். உங்கள் ராசியில் சூரியன் சுக்கிரன் இருப்பார், 2ஆம் இடத்துல புதன், 3ல் கேது பகவான் இருப்பார், 8ஆம் இடத்துல சனி வக்கரநிலையில், 9ல் ராகுவும், 11ல் செவ்வாய் குரு இருப்பாங்க. இந்த வாரம் உங்களுக்கு சந்திராஷ்டம வாரம். 23ஆம் தேதி காலை 9:20 25ஆம் தேதி பகல் 10:45 வரைக்கும் உங்களுக்கு சந்திராஷ்டமம். அந்த காலகட்டங்கள் எடுக்கும் முடிவுகள் கவனமாக இருந்துட்டிங்கன்னா நிச்சயமாக நன்மைகள் நடக்கும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்தில். இந்த வாரம் கவனிக்க வேண்டிய விஷயம்னா, உங்கள் ராசியில் சூரியன் சுக்கிரன் இருக்கிறாரு. சூரியன் சுக்கிரன் ஒரு ராசியில் இருந்துட்டாவே எதை பற்றியும் கேர் பண்ண மாட்டார், தனக்கு என்ன தெரியுதோ அதை செய்யணும்னு ஆர்வத்தை கொடுத்துருவார். புரியுதுங்களா? அது மூலிமா வரக்கூடிய பிரச்சனையை உள்வாங்க வைக்க மாட்டார். அதனால் ரொம்ப கவனம் எச்சரிக்கையாக இருந்துட்டிங்களா நல்லது. இல்லைனா ஏதாவது ஒரு சிக்கலை கொண்டு போய் உங்களை மாட்ட விட்டுருவார். கவனமாக இருந்து உங்களை பாதுகாத்துக்கோங்க. சொந்தமாக தொழில் பண்ணிட்டு இருக்கிறவங்க, உங்கள் ராசிக்கு 10 கோடி செவ்வாய் 11 லாபஸ்தானத்தில் குரு கூட இருக்கிறது பரவாயில்லன்னு சொல்லக்கூடியதான். வராத பணம் கைக்கு வந்து மகிழ்ச்சிகள் கொடுக்கும். வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்வீங்க. கடன் பிரச்சனை குறையும். தங்க நகை அடவுக்கு வச்சது வீட்டுக்கு வரும். அந்தளவுக்கு யோகா நிறைந்த ஒரு வாரமாகவே
அமைகிறது இந்த வாரம். உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல புதன் பகவான் இருக்கார். உறவுக்குள்ளே சின்ன சின்ன பகைகள் வருகிறது. திடீர்னு பகை வரும், பார்த்து கவனமாக இருந்துக்கோங்க. சகோதரனுக்குள்ள பிரச்சனை வருது, கவனம் தேவை. சகோதரன் உங்களுக்கு எதிரியாக மாறுவாங்க. கவனமாக இல்லைன்னா ஒரு பெரிய அவமானத்தை சந்திக்கணும்னு இருக்குது, கவனிச்சுருந்துக்கோங்க. வேலைக்கு செல்லும் நண்பர்களுக்கு வேலை செய்கிற இடத்துல ஒரு சில பிரச்சனைகள் இருக்குது. கோபத்தை குறைச்சி நிதானமாக இருந்தீங்கன்னா நல்லது. வேலையில் இன்னும் கொஞ்சம் கவனம் அக்கறை எடுத்துக்கோங்க, அதுதான் உங்களுக்கு நன்மையை தேடித்தரும். வேலை செய்கிற இடத்துல உச்ச பதவியில் இருக்கிறவங்க உங்களுக்கும் வாக்குவாதம் வரும், கவனமாக இருங்க. நண்பர்கள் உங்களை ஏமாற்றிடுவாங்க, ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க. வெளிநாட்டில் உள்ளவங்களுக்கு இந்த வாரம் பயணங்கள் ஆர்வம் இருக்கும். பயணம் செய்யும்போது பாதுகாப்பு தேவை. வேகமாக எதுவும் போகாதீங்க, மெதுவாக போயிட்டு வாங்க, அதுதான் உங்களுக்கு நல்லது. இல்லைனா ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு லாஸ் கிடச்சிரும், புரியுதுங்களா? குறிப்பாக 3ஆம் இடத்துல கேது இருக்கிறது அவ்வளோ சிறப்பில்லை, அங்கே தான் இருக்கார், பார்த்து கவனமாக இருந்துக்கோங்க. இளைய சகோதரன் சகோதரிக்குள்ளே பிரச்சனை வருது, கொடுக்கல் வாங்கல் பிரச்சனையாகவும் இருக்குது. மூத்த சகோதரன், பொதுவாக சகோதரன் சகோதரிக்குள்ளே ஒரு பெரிய பிரச்சனை வரப்போகுது இந்த வாரம், அது வராமல் பார்த்துக்கிட்டிங்களா நல்லது. இல்லைனா ஒரு சின்ன சிக்கல்லேருந்து பெரிய சிக்கலாக மாறும். சொத்து பிரச்சனையும் வருது, கவனித்து நடந்துக்கோங்க. இந்த வாரம் தொழில் ரீதியான வருமானங்கள் தடை வருது, பார்த்துக்கோங்க. அது வரக்கூடாது, ஆனால் தடை வருது. அது வராமல் இருக்கிறதுக்கு நீங்கள் குலதெய்வ வழிபாடு, இஷ்டதெய்வ வழிபாடு பண்ணிக்கோங்க, நல்லது நடக்கும். ஸ்பரிஷ தீட்சை, இந்த தீட்சை எடுக்கிறதுனால என்ன மாதிரியான நன்மைகள் அப்படிங்கிறது கேட்டிருக்கீங்க. கண்டிப்பாக நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இன்னொரு முக்கியமான விஷயம் நான் உங்களுக்கு சொல்கிறேன், அதை நல்லா உள்வாங்கிக்கோங்க. தீட்சை எடுக்கிறதுனால நம்மளுக்கு என்ன நடக்கும்னா, ஃபஸ்ட்டு நமக்குள்ள இருக்கிற நெகட்டிவிட்டி போயிடும், பாசிட்டிவிட்டி அதிகரிக்கும். நமக்கு எது வரணுமோ அதை நம்ம ஈஸியாக தேடி அடைகிறதுக்கான வாய்ப்பை உருவாக்கி கொள்ளலாம், புரியுதுங்களா? நம்ம விரும்பியது அடைகிறதுக்கான வாய்ப்பு அங்கே கிடைக்கும். 2வது, நம்மக்கிட்ட இருக்கிற நெகட்டிவிட்டி போயிட்டால் பாசிட்டிவிட்டி ஜாஸ்தியாக இருக்கும். அதாவது வைத்திய செலவுகள் குறையும். நீங்கள் ஒரு திருட தீட்சை எடுத்துட்டிங்களாவே நீங்கள் ஆரோக்கியமாக இருப்பீங்க, மன அமைதிகள் கிடைக்கும், புரியுதுங்களா? அதே போல் உங்கள் தேவை என்னவோ அதுக்குரிய தியானம் ஈடுபட்டு அந்த தேவையை பூர்த்தி பண்ணிக்கலாம், புரியுதுங்களா? தீட்சை மூலியமாக தியானம் இருக்குது, புரியுதுங்களா? அப்போ உங்களை நீங்களே சுத்தப்படுத்திக்கலாம். உங்களை சுத்தப்படுத்துவதன் மூலிமா உங்களுக்கு எது தேவையோ தேவையாக்கிற விஷயத்தை தேர்ந்தெடுக்கக்கூடிய வாய்ப்பு இறைவன் தருகிறார். அதனால் தீட்சைக்கு இவ்வளோ சக்தி இருக்குது, இதை நான் சொல்லலை, முன்னோர்கள் சொல்லி வச்சுருக்காங்க. ஆதி நூல்களை படிங்க. நம்மளோட ஹிந்து தர்மத்தில் இருக்கிற ஒரு பழக்கமே தீட்சை, ஒவ்வொரு மனிதனும் தீட்சை எடுத்துக்கணும், கட்டாயம் ஸ்பரிஷ தீட்சை எடுத்துக்கணும். அந்த ஸ்பரிஷ தீட்சையால் உங்களுக்கு அதீத நன்மைகள் கிடைக்கும், ஒரு பெரிய மாற்றம் உங்களுக்குள்ளே நடக்கும். உங்களுக்கு ஒரு தடைகள்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் கிடைக்கவே இல்லை, இதெல்லாம் தடையாக இருக்கலாம், அந்த தடையை உடைச்சிடலாம் தீட்சை எடுக்கிறதுனால, புரியுதுங்களா? அதனால் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கண்டிப்பாக கடவுள் யாருக்கு சொல்லியிருக்காரோ அவங்க தான் தீட்சை எடுத்துக்க முடியும், எல்லாராலையும் எடுக்க முடியாதுங்க. இது கொஞ்சம் கடினம், புரியுங்களா? தீட்சைங்கிறது ஈஸியான ஒரு விஷயம் இல்லை, இது கொஞ்சம் கடினமான விஷயம். இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். தீட்சைக்கு குரு தட்சணை இல்லாமல் தீட்சை எடுத்திங்களா அது பலிக்காது, அதை தெரிஞ்சுக்கோங்க. குரு தட்சணையோட, குருவுக்கு ஒரு தட்சணை கொடுக்காமல் ஒரு காரியம் செஞ்சால் கண்டிப்பாக ஏற்றுக்க மாட்டார். அது அந்த காலத்துலேருந்து எப்போவுமே சொல்லுவாங்க, குரு தட்சணைங்கிற பேரே வந்தது அதுதான், அதை புரிஞ்சுக்கோங்க. தீட்சை அதாவது தீட்சைங்கிறது அது பெரிய விஷயம், இயற்கையாக நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு கொடை. அது அந்த தீட்சை எடுக்கிறது மூலயமா இறைவனை நம்ம பக்கத்தில் வச்சுக்கலாம், புரியுதுங்களா? தீட்சையில் நிறையா விஷயங்கள் இருக்குது. நீங்கள் ஃபஸ்ட்டு இது பேசிக், இந்த பேசிக்கை கற்றுக்கிட்டாவே ஒரு நல்ல விஷயத்தை நோக்கி நீங்கள் பயணிக்கிறீங்கன்னு அர்த்தம். இதுக்கே உங்களுக்கு 1000 தடை வரும், அந்த தடையை மீறினவங்களால் மட்டும்தான் தீட்சை எடுக்க முடியும். நீங்கள் தடையை உடைக்கிறவங்களா நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. கலைத்துறை சேர்ந்தவங்களுக்கு இந்த வாரம் ஒரு பெரிய வாய்ப்பு வருகிறது, பயன்படுத்திக்கோங்க. கன்னிப்பெண் கன்னி பசங்களுக்கு தந்தை வழி உறவுகள் மூலமாக வரன் அமைகிறது. மாணவ மாணவியருக்கு படிப்பில் ஆர்வம் உண்டு, உயர் ஆசிரியர்கள் உங்களை பாராட்டுவாங்க. இல்லத்தரசிகளுக்கு குடும்பத்தில் ஒரு சில பிரச்சனை இருந்தாலும் சமாளித்து வெற்றி காண்பீர்கள். குடும்பத்தில் இருக்கிற பெரியவங்க கூட வாக்குவாதம் வருகிறது, தயவு செஞ்சு வாக்குவாதம் வேணாம், அன்பாக சொல்லுங்கள், எல்லா விஷயம் நல்லபடியாக நடக்கும். இல்லைனா ஒரு பெரிய பிரச்சனை வந்துடும். உங்கள் சகோதரன் சகோதரிக்குள்ளே வர பிரச்சனையை பேசி தீர்த்துக்கோங்க, அதுதான் நல்லது. இல்லைனா குடும்பத்தில் ஒரு சில கலக்கமான சூழ்நிலைகள் வருது, கவனம் தேவை. குழந்தைங்களை அதிகமாக திட்டிகிட்டுக்கிறீங்க, அதுங்களே உங்களுக்கு எதிராக மாறப்போகுது, அது வராமல் இருக்கணும்னு நீங்கள் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க.
இந்த வாரம் குடும்பத்துக்கு தேவையான நல்ல விஷயம் பண்ணிவிடுங்க. உங்கள் அடகு வச்சனாக்கா உங்கள் வீட்டுக்கு வரும். அதுக்கான முயற்சிகள் நடக்கும். அதை நினச்சி சந்தோஷப்படுவீங்க. இல்லத்தரசிகள் ஹெல்த் மேலே இன்னும் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கோங்க. அதுதான் ரொம்ப நல்லது. ஹெல்த் பிரச்சனை வரப்போகுது, கவனம் தேவை. குடும்பத்தில் இருக்கிற பெரியவங்க கூட கொஞ்சம் அனுசரித்து போனீங்களா நல்ல பேரை காப்பாற்றிக்கலாம். உறவுக்குள்ளே பகை விரோதம் வருது. சொந்தக்காரங்க அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க உங்கள் மேலே வீண் குற்றங்களை சுமத்துவாங்க. அது வராமல் பார்த்துக்கோங்க. வேலைக்கு செல்லும் சகோதரிகளுக்கு வேலை செய்கிற இடத்துல இன்னும் கொஞ்சம் பொறுப்பாக நடந்துட்டிங்கன்னா நற்பேரை காப்பாற்றிக்கலாம். இப்போ கொஞ்சம் அசால்ட்டாக இருக்கிறீங்க, உங்கள் வேலையை இன்னும் முடிக்காமல் இருக்கிறீங்க, சீக்கிரமாக முடித்து நல்ல பேரை காப்பாற்றிக்கோங்க. இந்த வாரம் வழிபாடு பண்ண வேண்டிய கடவுள் சஷ்டி தேதி அன்றைக்கி முருகன் கோயிலுக்கு போய்ட்டு வாங்க. மனப்பிரச்சனை தீர்ந்து நல்லது நடக்கும். இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை குரு பூர்ணிமா. மறக்காமல் ஒவ்வொருத்தரும் உங்களோட குருநாதரை சந்திச்சுக்கோங்க. சந்தித்து அவங்களுக்கு ஒரு வஸ்திரம் வாங்கி கொடுங்க. நல்லதுகள் நிச்சயமாக நடக்கும். ஓகேவா? இந்த குரு பூர்ணிமாவில் குருநாதருக்கு வஸ்திரம் வாங்கி கொடுத்துருங்க இல்லையா? அவருக்கான வஸ்திரம் அன்றைக்கி அவரை சந்திக்க முடியலனா கூட அன்றைக்கி அவருக்காக ஒன்று வஸ்திரம் எடுத்து வச்சுருங்க. மறுபடியும் எப்போ சந்திக்கணும் அப்போ அவருக்கு வஸ்திரம் வாங்கி கொடுத்துருங்க. உங்கள் வீட்டில் அவருக்கான ஒரு வஸ்திரம் வாங்கி வச்சு பூஜை பண்ணி வச்சுருங்க. மறுபடியும் அவரை சந்திக்கும் போது அவருக்கு அந்த வஸ்திரத்தை கொடுத்து அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. நிச்சயமாக நல்லது நடக்கும். உங்களுக்கு பிரச்சனைகள் தீரும். ஃபஸ்ட்டு இந்த குரு பூர்ணிமாவை வழிபாடு பண்ணவே நம்மளோட கர்மாவோட தாக்கம் குறையுங்க. நிறைய பேர் அதை ஃபாலோ பண்ணுறதே இல்லை. தயவு செஞ்சு டிவைன் பார்த்துட்டு இருக்கிற நீங்கள் நம்ம சேனலை பார்த்துட்டு இருக்கிறோம், கண்டிப்பாக அதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்குன்னு சொல்லிக் கொடுத்த ஒரு குருநாதராக இருக்கலாம். எல்லாத்துக்குமே முதல் குரு தாயும் தந்தையும். அவங்களுக்கு ஒரு வஸ்திரம் வாங்கி கொடுத்துடலாம் இல்லையா? எனக்கு குரு தெரியல அப்படிங்கிறவங்களுக்கு இந்த விஷயம். குரு தெரிஞ்சால் குருவுக்கு வாங்கி கொடுங்க. ஓகேவா? இதை செஞ்சு பாருங்கள், பெரிய மாற்றத்தை நிச்சயம் உணர்வீங்க. சிறப்பான எண்ணம் கொண்ட சிம்மராசி நேயர்களே, எந்த வாரத்தோட நன்மையான விஷயங்களை தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். உங்கள் ராசியில் புதன் 2ஆம் இடத்துல கேது, உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துல சனி பகவான் வக்கர நிலையில் இருப்பார், 8ஆம் இடத்துல ராகு பகவான் இருப்பார், உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்துல செவ்வாய் குரு, 12ல் சூரியன் சுக்கிரன் இருப்பாங்க. இந்த வாரம் உங்களுக்கு சந்திராஷ்டமம். சந்திரனும் ராகும் சேர்றாங்க. சந்திரன் ராகு சேர்ந்தாவே பிரச்சனைகள் வரும், செலவுகள் ஜாஸ்தியாகும், கொஞ்சம் கவனமாகணும். ஹெல்த் பிரச்சனை வரும். 25ஆம் தேதியிலேருந்து 27ஆம் தேதி வரைக்கும் அந்த பிரச்சனை இருக்குது. கொஞ்சம் பொறுமையாக இருந்தீங்கன்னா நல்லது. இல்லைனா ஒரு பெரிய சிக்கலை கொண்டு போய் மாட்டுங்க. அந்த காலகட்டத்தில் வைத்திய செலவுகள் வருது, அதை தவிர்க்க முடியாது. சிறுநீரக பிரச்சனை வரலாம் ஒரு சிலருக்கு. அதே போல் ஆஸ்துமா பிரச்சனை வரலாம். இந்த மாதிரியான சிக்கல்கள் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. உங்கள் ராசியில் புதன் இருக்கிறதுனால எல்லாத்தையும் ஒரு கணக்காக இருக்கும், எல்லாத்தையும் லாபமாக பார்த்துட்டு இருக்கிறீங்க. அந்த எண்ணத்தை மாற்றிட்டிங்களாவே ஒரு நல்லது நடக்கும், எதிர்பார்க்கலாம். சொந்தமாக தொழில் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு தொழில் ஸ்தான இடத்துல செவ்வாய் குரு இருக்கார். குரு செவ்வாய் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது, நிறைய ஹெல்ப்புகள் கிடைக்கிது. ஆனால் உங்களுக்கு ஒரு பயம் இருக்குது. அந்த பயம் போகிறதுக்கு முருகன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க, ஒரு பெரிய மாற்றம் நிச்சயமாக நடக்கும். வேலைக்கு செல்லும் நண்பர்களுக்கு வேலை செய்கிற இடத்துல உதவியை எதிர்பார்த்துக்கிறீங்க. உங்கள் கூட இருக்கிறவங்களும் உங்களுக்கு எதிராக இருக்காங்க. தலைமை பதவியில் இருக்கிறவங்களும் உங்களுக்கு எதிராக இருக்கிறாங்க. கொஞ்சம் சமாளிச்சிங்களா அந்த இடத்துல தக்க வச்சுக்கலாம், இல்லைனா வேறு வேலை தேடிக்கிறது நல்லது. வெளிநாட்டில் உள்ளவங்களுக்கு இந்த வாரத்தில் வீண் விரைய செலவுகள் வருது, அதை தவிர்த்துக்கிறது நல்லது. ரெண்டாவது, குழந்தைங்க வகையில் இன்னும் கொஞ்சம் அன்பு செலுத்துங்க, அதுதான் ரொம்ப முக்கியம். நீங்கள் இன்னும் கொஞ்சம் அக்கறையாக இல்லைன்னு அவங்க ஃபீல் பண்ணுறாங்க, புரியுதுங்களா? அவங்களுக்கு தேவையாக பொருள் வாங்கி கொடுக்குறதோ இல்லை அவர் கூட குழந்தைங்க கூட ஒரு நாள் ஸ்பெண்ட் பண்ணுங்கள், புரியுதுங்களா? மாதத்தில் ஒரு நாள் குழந்தைங்களை கூட்டிகிட்டு எங்கேயாவது போயிட்டு வாங்க. ஒரு பார்க்கு, ஒரு ஹோட்டலில். இன்றைக்கி தான் கல்ச்சர் மாறிச்சு இல்லை, ஹோட்டலுக்காவது போயிட்டு வாங்க. ஒன் டே ஃபுல்லாக ஒரு வெளியிடங்க, ஒரு கோவிலுக்கு போயிட்டு மத்தியானம் அப்படியே ஒரு லஞ்சு, ஈவினிங் அப்படியே ஒரு இடம் அப்படியே பார்த்துட்டு அப்படி வாங்க. இந்த மாதிரி ஒரு பிளான் பண்ணுங்கள், கண்டிப்பாக ஒரு மாற்றம் நடக்கும். அப்போ தான் உங்களுக்குள்ளே நடக்கிற விஷயத்தை தெளிவாக்க முடியும், இல்லைன்னா ஒரு சிக்கல் ஆகிடும். பார்த்து ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க. இந்த வாரம் கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படுது. கடன் குறைவாக வாங்கிக்கோங்க, நல்ல பேரை காப்பாற்றிக்கலாம். ஸ்பரிஷ தீட்சை, இந்த தீட்சை எடுக்கிறதுனால என்ன மாதிரியான நன்மைகள் அப்படிங்கிறது கேட்டிருக்கீங்க. கண்டிப்பாக நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இன்னொரு முக்கியமான விஷயம் நான் உங்களுக்கு சொல்கிறேன், அதை நல்லா உள்வாங்கிக்கோங்க. தீட்சை எடுக்கிறதுனால நம்மளுக்கு என்ன நடக்கும்னா, ஃபஸ்ட்டு நமக்குள்ள இருக்கிற நெகட்டிவிட்டி போயிடும், பாசிட்டிவிட்டி அதிகரிக்கும். நமக்கு எது வரணுமோ அதை நம்ம ஈஸியாக தேடி அடைகிறதுக்கான வாய்ப்பை உருவாக்கி கொள்ளலாம், புரியுதுங்களா? நம்ம விரும்பியது அடைகிறதுக்கான வாய்ப்பு அங்கே கிடைக்கும். ரெண்டாவது, நம்மக்கிட்ட இருக்கிற நெகட்டிவிட்டி போயிட்டால் பாசிட்டிவிட்டி ஜாஸ்தியாக இருக்கும். அதாவது வைத்திய செலவுகள் குறையும். நீங்கள் ஒரு திருட தீட்சை எடுத்துட்டிங்களாவே நீங்கள் ஆரோக்கியமாக இருப்பீங்க, மன அமைதிகள் கிடைக்கும், புரியுதுங்களா? அதே போல் உங்கள் தேவை என்னவோ அதுக்குரிய தியானம் ஈடுபட்டு அந்த தேவையை பூர்த்தி பண்ணிக்கலாம், புரியுதுங்களா? தீட்சை மூலியமாக தியானம் இருக்குது, புரியுதுங்களா? அப்போ உங்களை நீங்களே சுத்தப்படுத்திக்கலாம். உங்களை சுத்தப்படுத்துவதன் மூலிமா
உங்களுக்கு எது தேவையோ தேவையாக்கிற விஷயத்தை தேர்ந்தெடுக்கக்கூடிய வாய்ப்பு இறைவன் தருகிறார். அதனால் தீட்சைக்கு எவ்வளோ சக்தி இருக்குது, இதை நான் சொல்லலை, முன்னோர்கள் சொல்லி வச்சுருக்காங்க. ஆதி நூல்களை படிங்க. நம்மளோட ஹிந்து தர்மத்தில் இருக்கிற ஒரு பழக்கமே தீட்சை, ஒவ்வொரு மனிதனும் தீட்சை எடுத்துக்கணும். கட்டாயம் ஸ்பரிச தீட்சை எடுத்துக்கணும். அந்த ஸ்பரிச தீட்சையால் உங்களுக்கு அதீத நன்மைகள் கிடைக்கும். ஒரு பெரிய மாற்றம் உங்களுக்குள்ளே நடக்கும். உங்களுக்கு ஒரு தடைகள்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் கிடைக்கவே இல்லை, இதெல்லாம் தடையாக இருக்கலாம், அந்த தடையை உடைச்சிடலாம் தீட்சை எடுக்கிறதுனால. புரியுதுங்களா? அதனால் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கண்டிப்பாக கடவுள் யாருக்கு சொல்லியிருக்காரோ அவங்க தான் தீட்சை எடுத்துக்க முடியும். எல்லாராலையும் எடுக்க முடியாதுங்க. இது கொஞ்சம் கடினம். அப்படிங்களா? தீட்சைங்கிறது ஈஸியான ஒரு விஷயம் இல்லை, இது கொஞ்சம் கடினமான விஷயம். இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். தீட்சைக்கு குரு தட்சணை இல்லாமல் தீட்சை எடுத்திங்களா அது பலிக்காது. அதை தெரிஞ்சுக்கோங்க. குரு தட்சணையோட, குருவுக்கு ஒரு தட்சணை கொடுக்காமல் ஒரு காரியம் செஞ்சால் கண்டிப்பாக ஏற்றுக்க மாட்டார். அது அந்த காலத்துலேருந்து எப்போவுமே சொல்லுவாங்க. குரு தட்சணைங்கிற பேரே வந்தது அதுதான். அதை புரிஞ்சுக்கோங்க. தீட்சை அதாவது தீட்சைங்கிறது அது பெரிய விஷயம். இயற்கையாக நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு கொடை அது. அந்த தீட்சை எடுக்கிறது மூலயமா இறைவனை நம்ம பக்கத்தில் வச்சுக்கலாம். புரியுதுங்களா? தீட்சையில் நிறையா விஷயங்கள் இருக்குது. நீங்கள் ஃபஸ்ட்டு இது பேசிக், இந்த பேசிக்கை கற்றுக்கிட்டாவே ஒரு நல்ல விஷயத்தை நோக்கி நீங்கள் பயணிக்கிறீங்கன்னு அர்த்தம். இதுக்கே உங்களுக்கு 1000 தடை வரும். அந்த தடையை மீறினவங்களால் மட்டும்தான் தீட்சை எடுக்க முடியும். நீங்கள் தடையை உடைக்கிறவங்களா நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை வருகிறது, சண்டை சச்சரவு வருகிறது, கவனமாக இருங்க. நண்பர்களே எதிரியாக மாறுறாங்க, புரிஞ்சு நடந்துக்கோங்க. கன்னிப்பெண் கன்னி பசங்களுக்கு சுக்கிரன் சூரியன் 12 இருக்கும்போது திருமண தடை ஏற்படும், காதல் வெற்றி கிடைக்கும். மாணவ மாணவியர்களுக்கு இனம் புரியாத ஒரு சோம்பேறித்தனம் வருது. ஜாலியாக இருக்கணும், எதையும் மேலே அக்கறை இல்லாமல் இருக்கிறீங்க, பழக்கத்தை மாற்றிட்டிங்கன்னா நல்லது. இல்லத்தரசிகளுக்கு குடும்பத்தில் இருக்கிற பெரியவங்க கூட பிரச்சனை வருது, கவனம் தேவை. அக்கம் பக்கத்தாரிடம் சிக்கல் வருகிறது, கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை இருக்குது. அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ண போய் நீங்கள் உபத்திரத்தில் மாட்டிகிட்டு இருக்கிறீங்க. கொஞ்சம் காலம் அப்படி தான் இருக்கும். பொறுமையாக தான் அந்த பிரச்சனைலேருந்து வெளியே வர முடியும். அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஹெல்த்தை பார்த்துக்கோங்க, கவனமாக இல்லைங்க. இன்னும் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கோங்க, அதுதான் ரொம்ப நல்லது உங்கள் ஹெல்த்து மேலே. அது ரொம்ப ரொம்ப நன்மையை தேடித்தரும். இல்லைன்னா ஏதாவது ஒரு சிக்கலில் கொண்டாந்து மாட்ட விட்டுரும். ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க. ஹெல்த்தை கட்டாயம் பார்த்துக்கணும். அதை பார்த்துட்டிங்களாவே நல்லது நடக்கும். வேலைக்கு செல்லும் சகோதரருக்கு வேலை செய்கிற இடத்துல பிரச்சனை ஜாஸ்தியாகுது. என்னை பொறுத்த வரைக்கும் புதிய வேலை தேடிக்கிறது நல்லது. இருக்கிற வேலையில் கண்டிப்பாக கொஞ்சம் சமாளிங்க. இந்த வாரம் சந்திராஷ்டமம் புரிஞ்சுட்டுனா நல்லது. இந்த வாரம் வழிபாடு பண்ண வேண்டிய கடவுள் சஷ்டி தேதி முருகன் வழிபாடு மறக்காமல் பண்ணுங்கள். எதிரி அப்போ தான் சமாளிக்க முடியும். இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை குரு பூர்ணிமா. மறக்காமல் ஒவ்வொருத்தரும் உங்களோட குருநாதரை சந்திச்சுக்கோங்க. சந்தித்து அவங்களுக்கு ஒரு வஸ்திரம் வாங்கி கொடுங்க. நல்லதுகள் நிச்சயமாக நடக்கும். ஓகேவா? இந்த குரு பூர்ணிமாவில் குருநாதருக்கு வஸ்திரம் வாங்கி கொடுத்துருங்க இல்லையா? அவருக்கான வஸ்திரம் அன்றைக்கி அவரை சந்திக்க முடியலனா கூட அன்றைக்கி அவருக்காக ஒரு வஸ்திரம் எடுத்து வச்சுருங்க. மறுபடியும் எப்போ சந்திக்கலாம் அப்போ அவருக்கு வஸ்திரம் வாங்கி கொடுத்துருங்க. உங்கள் வீட்டில் அவருக்கான ஒரு வஸ்திரம் வாங்கி வச்சு பூஜை பண்ணி வச்சுருங்க. மறுபடியும் அவரை சந்திக்கும் போது அவருக்கு அந்த வஸ்திரத்தை கொடுத்து அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. நிச்சயமாக நல்லது நடக்கும். உங்களுக்கு பிரச்சனைகள் தீரும். ஃபஸ்ட்டு இந்த குரு பூர்ணிமாவை வழிபாடு பண்ணவே நம்மளோட கர்மாவோட தாக்கம் குறையுங்க. நிறைய பேர் அதை ஃபாலோ பண்ணுறதே இல்லை. தயவு செஞ்சு டிவைன் பார்த்துட்டு இருக்கிற நீங்கள், நம்ம சேனலில் பார்த்துட்டு இருக்கிறோம், கண்டிப்பாக அதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்குன்னு சொல்லிக் கொடுத்த ஒரு குருநாதராக இருக்கலாம். எல்லாத்துக்குமே முதல் குரு தாயும் தந்தையும். அவங்களுக்கு ஒரு வஸ்திரம் வாங்கி கொடுத்துடலாம் இல்லையா? எனக்கு குரு தெரியல அப்படிங்கிறவங்களுக்கு இந்த விஷயம். குரு தெரிஞ்சால் குருவுக்கு வாங்கி கொடுங்க. ஓகேவா? இதை செஞ்சு பாருங்கள், பெரிய மாற்றத்தை நிச்சயம் உணர்வீங்க. கன்னிமான எண்ணம் கொண்ட கன்னிராசி நேயர்களே, எந்த ஒருத்தர் நன்மையான விஷயங்களை தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். உங்கள் ராசியில் கேது பகவான் இருப்பார். உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துல சனி பகவானும் 7ஆம் இடத்துல ராகுவும் இருப்பாங்க. உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்துல குரு செவ்வாய் இருப்பாங்க. உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்துல சூரியன் சுக்கிரன், 12 ராசிநாதனான புதன் எப்போ மறைஞ்சதோ அப்போ உங்கள் சுயபுத்தி வேலை செய்யலை, நிறையா சிக்கலில் அனுபவிச்சுட்டு இருக்கிறீங்க. இந்த ராகு கேது பெயர்ச்சி வரைக்கும் தயவு செஞ்சு அமைதியாக இல்லைங்க. நீங்கள் எடுக்கிற முடிவுகள் எல்லாம் தப்பாக வருதுன்னு நீங்கள் இன்னும் உணரலைன்னா ஒன்றும் பண்ண முடியாது. முடிந்தளவு உங்களோட பழக்க வழக்கங்களை கொஞ்சம் மாற்றிக்கோங்க. அது உங்களுக்கு பின்னாடி ஹெல்ப் பண்ணும். கண்டிப்பாக இன்றைக்கி இருக்கிற பழக்க வழக்கம் கண்டிப்பாக சிக்கலை உருவாக்கி தரும். இப்போ பண்ணுற தவறுகள் பின் வாழ்க்கையில் கண்டிப்பாக உங்களுக்கு கர்மாங்கிறது ஒரு விஷயம் இருக்குல்ல. நம்ம இன்றைக்கி செய்கிற தவறுக்கு தண்டனை உண்டுன்னு, இப்போ உங்களுக்கு பின்னாடி தண்டனை கிடைக்கலாம். நான் பயப்படுத்துறதுக்காக சொல்லலைங்க. இந்த நேரம் உங்களுக்கு சாதகமாக இல்லை. நீங்கள் செய்கிற செயல் உங்கள் மனசுக்கே திருப்தி இல்லை. நல்லா யோசித்து பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கே புரியும்.
ஏன்னா புதன் மறைஞ்சிட்டார். புதன் மறைஞ்சிட்டாவே அதுவும் சனி பகவானோட பார்வையில் இருக்கும்போது, ராசிநாதன் சனி பகவானோட பார்வையில் இருக்கும்போது கண்டிப்பாக நம்மளுக்கு நல்லது நடக்காது. அப்போ தப்பான எண்ணங்கள் வரும், தப்பான வேலைகள் செய்வோம், அப்போ சிக்கலை சந்திப்போம். அதனால் கொஞ்சம் காலத்துக்கு பொறுமையாக இருந்தீங்களா நன்மையை அதிகம் எதிர்பார்க்கலாம். சொந்தமாக தொழில் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு தொழில் ரீதியான பிரச்சனை இருக்குது, வாடிக்கையாளர் கூட சண்டை, வேலையாட்கள் கூட சண்டை, மன நிம்மதியின்மையில் இருப்பீங்க, கடன் அதிகமாகிட்டு இருக்குது, கவனித்து நடந்துக்கோங்க. வேலைக்கு செல்லும் நண்பர்களுக்கு வேலை செய்கிற இடத்துல பிரச்சனை, கூட ஒர்க் பண்ணுறவங்க கூட மன வருத்தம் பிரச்சனை, ஒன்றும் இல்லாத விஷயத்துக்கெல்லாம் கோவப்பட்டு இருக்கிறீங்க. தயவு செஞ்சு அந்த கோபத்தெல்லாம் குறைச்சிட்டு எப்பவும் போல் அன்பாக சிரித்த முகத்தோடு இல்லைங்க. நீங்களே எவ்வளோ ஜாலியான ஆள், கலகலன்னு இருந்தீங்க, இப்போ ஏன் ஒரு சுயநலமாக இருக்கீங்க? அதை கொஞ்சம் மாற்றிட்டிங்கன்னா நல்லது, புரிஞ்சுக்குவீங்க நான் நம்புகிறேன். இதற்கு வழிபாடு வேணும்பீங்க, கரெக்டாக? கண்டிப்பாக நான் ராசி முடியும் போது நான் சொல்லிடுறேன். ஒன்றும் இல்லை, புதன் பகவான் மறைஞ்சிருந்தால் புதன்கிழமை பெருமாள் கோயில், மகாலட்சுமி கோயில், துளசி கொடுத்து அர்ச்சனை பண்ணிக்கிட்டு வாங்க. கண்டிப்பாக மாற்றத்தை உணரலாம், ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. அதே போல் புதன்கிழமை பச்சை பயிர் செஞ்ச உணவுகளை சாப்பிடுங்க, பச்சை கலர் உடை உடுத்துங்க. இதெல்லாம் செஞ்சங்களாவே உங்களுக்கு ஒரு நன்மைகள் நடக்கும், அதை உணரலாம். ஆனால் உங்களுக்கு பச்சையை பார்த்தா வெறுப்பு வரும், பச்சை பயிரை பார்த்தா கோவம் வரும், பெருமா கோயிலை பார்த்தா அப்படியே அண்டாத கோவம் வரும். இதுக்கு என்ன பண்ணலாம்? ஏன்னா புதன் உங்களை அந்த இடத்துக்கு போகாமல் தடுப்பார். இதுதான் பிரச்சனைன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம உணர்ந்துக்கணும், ஏன் நம்மளுக்கு ஒரு சில விஷயத்து மேலே கோவம் வருது, அப்போ இயற்கை ஏதோ நம்மளுக்கு நல்லது செய்கிறது தடுக்கிறதுக்கு தான் அந்த கோவம் வருது அப்படின்னு ரொம்ப ஆழமாக யோசிச்சா தான் அந்த உண்மை வரும். புரியுதுங்களா? இப்போ ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, கடன் வாங்கிடுவாங்க. கடன் ஒருத்தர் கேட்பார், கேட்காமே ஒரு சில பேர் பணம் கொடுத்துருவாங்க. அந்த அவர்கிட்ட பணம் வாங்கிடுவார். இவருக்கு கால சூழ்நிலையால் கொடுக்க முடியாத சூழ்நிலை வந்துடும். நான் இது காமனாக சொல்கிறேன், இது உங்களை நான் சொல்ல, ஃபஸ்ட்டு அதை உணர்ந்துக்கோங்க. அப்போ என்ன பண்ணுன்னா, கொடுக்க முடியாத சூழ்நிலை வந்துடுது. கொடுக்க முடியாத சூழ்நிலை வரப்போ அவர் ரொம்ப கடுமையான சொல்லை யூஸ் பண்ணி கேட்பார். என்னங்க அப்படிலாம் பண்ணீங்க, எல்லாம் அதாவது நீ என்ன அது பண்ணுற அப்படின்னு கேட்பார். நாம் அந்த நேரத்தில் ஒரு சில பேர் உணர்ந்தவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, பொறுமையாக நீங்கள் என்ன உன் பணம் தானே, நீ என்ன பெரிய ஆளா, பார்த்துக்கலாம் அப்படிம்பாங்க. ஆனால் இந்த மாதிரி எதிர்த்து பேசுகிறது ரொம்ப தவறான ஒரு செயல். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதை செய்யக்கூடாது. ஏன்னா நம்மளுக்கு ஒருத்தர் உதவுனார், அந்த உதவிக்கு ஆழத்தை புரிஞ்சுக்கணும். அவர் நம்மளுக்கு கேட்காம உதவுனார், நம்மளால் கொடுக்க முடியாத சூழ்நிலை கர்மா தாக்குது. அப்போ அந்த கர்மா கூட நம்ம பயணிக்காமல் கொஞ்சம் யோசிக்கணும். ஒரு நாள் சார், ஒரு நாள் டைம் கொடுங்க, நான் யோசித்து சொல்கிறேன், அப்போவே பேசக்கூடாது. கொஞ்சம் டைம் கொடுங்க. டைம் கொடுக்காமல் பேசினா கூட சரிங்க தப்பே மேலே தான் அப்படின்னு சொல்லி பழகணும். இல்லை நீ என்ன அப்படி பேசுகிற, நீ இப்படி பேசலாமா, ஏன் தெரியாதா, நான் காசு இருந்தால் இப்படிலாம் பேசணுமா, நாளைக்கு பெரிய ஒரு லாக் ஆகிடும். புரியுதுங்களா? அப்போ எதிர்காலத்தில் யார்கிட்டையும் நீங்கள் பணம் வாங்க முடியாத அளவுக்கு கொண்டு போய் விட்டுரும். இதுதான் ஆழமாக யோசிக்கிறது. இப்போ நான் சொல்கிறது புரியுதுங்களா? நான் என்ன சொல்ல வரேங்கிறது, எடுத்தோ கவுத்தோன்னு இருக்காதீங்க அப்படின்னு சொல்ல வரேன். அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி இருக்காதீங்க. கொஞ்சம் பின்னாடி நடக்கிறதெல்லாம் யோசனை பண்ணிக்கோங்க. பின்னாடி உதவணும், நன்றியோடு நினச்சி பாருங்கள் அப்படிங்கிறோம். நீங்கள் அந்த நினச்சி பார்க்குறத மறந்துட்டீங்க, அவ்வளோதான் விஷயம். இப்போ புரியுதா? புரிஞ்சிருப்பீங்க நம்புகிறேன். இன்னும் குழப்பத்தில் இருந்தால் நான் பொறுப்பல்ல. அதனால் எந்த ஒரு செயல் செஞ்சாலும் ஆழமாக யோசிக்கணும். கடவுள் நமக்கு நன்மையை தேடித்தரார். ஒரு விஷயம் தடுக்குதுன்னா அந்த தடுக்கிறது எதுக்கு? ஏன் என்னால் கோயிலுக்கு போக முடியல, ஏன் இந்த நேரத்தில் போய் நம்ம பக்தியாக வழிபாடு பண்ண முடியல, ஏன் நம்மளுக்கு இப்படி ஒரு நிலைமை வருது? அப்போ ஏதாவது இயற்கைக்கு மீறின ஒரு செயல் நம்மளை தாக்குது, தடுக்குதுன்னு புரிஞ்சுக்கிட்டு அந்த தடுக்கிற செயலை மீறி நம்ம இறை வழிபாட்டில் கவனம் செலுத்தணும். அதை பண்ண வெற்றி கிடைக்கும். புரிஞ்சுக்கிட்டிங்களா? ஓகே, சந்தோஷம். வெளிநாட்டில் உள்ளவங்களுக்கு இந்த வாரம் ஒரு சில பிரச்சனை இருந்தாலும் சமாளிப்பீங்க. கடன் பிரச்சனை ரொம்ப ஜாஸ்தியாக எடுக்குது, கவலைப்படாதீங்க. சீக்கிரமாக இறையர்களால் நல்லது நடக்கும். பெருமாள் கோயில் போயிட்டு வாங்க. ரெண்டாவது, உங்கள் கூட இருக்கிறவங்களே உங்களுக்கு எதிராக மாறுறது நீங்கள் இன்னும் உணரலைன்னா நான் ஒன்றும் பண்ண முடியாது. புரியுதுங்களா? ஏன்னா உங்களுக்கு கூட இருந்துக்கிட்டு உங்களோட ரகசியம் தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு எதிராக இருக்காங்க. அவங்க தான் உங்களுக்கு பிற்காலத்தில் ஒரு பெரிய பிரச்சனையாக ஆக போகிறாங்க. அதை இப்போ நீங்கள் புரியாமல் இருந்துட்டீங்க, கண்டிப்பாக அவரால் தான் லாபம்னு நீங்கள் நம்பிட்டுக்கிறீங்க. இன்னும் கொஞ்ச நாள் போனால் எனக்கு கஷ்டத்துக்கு அவர் தான்ப்பா காரணம் இதே வாய் பேசும். அப்போ நீங்கள் புரிஞ்சுக்குவீங்க நான் சொல்ல வரதோட அர்த்தம். அதனால் கூட இருக்கிறவங்கள நீங்கள் ரொம்ப ஆழமாக ஒருத்தர் நம்பிட்டு இருக்கீங்களா, அவர்கிட்ட கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க. நம்ப வேண்டான்னு சொல்ல, கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க. புரிஞ்சிருப்பீங்க நம்புகிறேன். ஸ்பரிஷ தீட்சை, இந்த தீட்சை எடுக்கிறதுனால என்ன மாதிரியான நன்மைகள் அப்படிங்கிறது கேட்டிருக்கீங்க. கண்டிப்பாக நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இன்னொரு முக்கியமான விஷயம் நான் உங்களுக்கு சொல்கிறேன், அதை நல்லா உள்வாங்கிக்கோங்க. தீட்சை எடுக்கிறதுனால நம்மளுக்கு என்ன நடக்கும்னா, ஃபஸ்ட்டு நமக்குள்ள இருக்கிற நெகட்டிவிட்டி போயிடும், பாசிட்டிவிட்டி அதிகரிக்கும். நமக்கு எது வரணுமோ அதை நம்ம ஈஸியாக தேடி அடைகிறதுக்கான வாய்ப்பை உருவாக்கி கொள்ளலாம். புரியுதுங்களா? நம்ம விரும்பியது அடைகிறதுக்கான வாய்ப்பு அங்கே கிடைக்கும். ரெண்டாவது, நம்மக்கிட்ட இருக்கிற நெகட்டிவிட்டி போயிட்டால் பாசிட்டிவிட்டி ஜாஸ்தியாக இருக்கும். அதாவது வைத்திய செலவுகள் குறையும். நீங்கள் ஒரு திருட தீட்சை எடுத்துட்டிங்களாவே நீங்கள் ஆரோக்கியமாக இருப்பீங்க, மன அமைதி கிடைக்கும். புரியுதுங்களா? அதே போல் உங்கள் தேவை என்னவோ அதுக்குரிய தியானம் ஈடுபட்டு அந்த தேவையை பூர்த்தி பண்ணிக்கலாம். புரியுதுங்களா? தீட்சை மூலியமாக தியானம் இருக்குது.
புரியுதுங்களா? அப்போ உங்களை நீங்களே சுத்தப்படுத்திக்கலாம். உங்களை சுத்தப்படுத்துவதன் மூலிமா உங்களுக்கு எது தேவையோ தேவையாக்கிற விஷயத்தை தேர்ந்தெடுக்கக்கூடிய வாய்ப்பு இறைவன் தருகிறார். அதனால் தீட்சைக்கு இவ்வளோ சக்தி இருக்குது. இதை நான் சொல்லலை, முன்னோர்கள் சொல்லி வச்சுருக்காங்க. ஆதி நூல்களை படிங்க. நம்மளோட ஹிந்து தர்மத்தில் இருக்கிற ஒரு பழக்கமே தீட்சையை, ஒவ்வொரு மனிதனும் தீட்சையை எடுத்துக்கணும். கட்டாயம் ஸ்பரிச தீட்சை எடுத்துக்கணும். அந்த ஸ்பரிச தீட்சையால் உங்களுக்கு அதீத நன்மைகள் கிடைக்கும். ஒரு பெரிய மாற்றம் உங்களுக்குள்ளே நடக்கும். உங்களுக்கு ஒரு தடைகள்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் கிடைக்கவே இல்லை, இதெல்லாம் தடையாக இருக்கலாம், அந்த தடையை உடைச்சிடலாம் தீட்சை எடுக்கிறதுனால. புரியுதுங்களா? அதனால் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கண்டிப்பாக கடவுள் யாருக்கு சொல்லியிருக்காரோ அவங்க தான் தீட்சை எடுத்துக்க முடியும். எல்லாராலையும் எடுக்க முடியாதுங்க. இது கொஞ்சம் கடினம். புரியுங்களா? தீட்சைங்கிறது ஈஸியான ஒரு விஷயம் இல்லை, இது கொஞ்சம் கடினமான விஷயம். இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். தீட்சைக்கு குரு தட்சணை இல்லாமல் தீட்சை எடுத்திங்களா அது பலிக்காது. அதை தெரிஞ்சுக்கோங்க. குரு தட்சணையோட, குருவுக்கு ஒரு தட்சணை கொடுக்காமல் ஒரு காரியம் செஞ்சால் கண்டிப்பாக ஏற்றுக்க மாட்டார். அது அந்த காலத்துலேருந்து எப்போவுமே சொல்லுவாங்க. குரு தட்சணைங்கிற பேரே அதுதான். அதை புரிஞ்சுக்கோங்க. தீட்சை அதாவது தீட்சைங்கிறது அது பெரிய விஷயம். இயற்கையாக நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு கொடை அது. அந்த தீட்சை எடுக்கிறது மூலயமா இறைவனை நம்ம பக்கத்தில் வச்சுக்கலாம். புரியுதுங்களா? தீட்சையில் நிறையா விஷயங்கள் இருக்குது. நீங்கள் ஃபஸ்ட்டு இது பேசிக், இந்த பேசிக்கை கற்றுக்கிட்டாவே ஒரு நல்ல விஷயத்தை நோக்கி நீங்கள் பயணிக்கிறீங்கன்னு அர்த்தம். இதுக்கே உங்களுக்கு 1000 தடை வரும். அந்த தடையை மீறினவங்களால் மட்டும்தான் தீட்சை எடுக்க முடியும். நீங்கள் தடையை உடைக்கிறவங்களா நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. கலைத்துறை சேர்ந்தவங்களுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு வருகிறது. லாபகரமான விஷயம். தைரியமாக இறங்கி செய்யுங்க, வெற்றி உண்டு. கன்னிப்பெண் கன்னி பசங்களுக்கு மூத்த சகோதரன் சகோதரி சொந்த வகையில் வரன் தேடுங்க, வாய்ப்பு உண்டு. இல்லை அவங்கள அழைச்சிட்டு போய் வரன் தேடுங்க, வாய்ப்பு உண்டு. மாணவ மாணவிக்கு இந்த வாரம் பெரியவங்கிட்டேருந்து ஆசீர்வாதமும் அன்பும் கிடைக்கும், பாராட்டுகளும் கிடைக்கும், வாழ்த்துக்கள். இல்லத்தரசிகளுக்கு குடும்ப உறவுகளால் பிரச்சனை வருது, சண்டை சச்சரவு வருது, உறவுகள் கூட நீங்கள் அந்யோன்யமாக இல்லைன்னு ஒரு ஃபீல் ஆகுது. புரிஞ்சு நடந்துக்கோங்க. நீங்கள் உங்களோட பழக்க வழக்கத்தை மாற்றிக்கிட்டீங்களோ அப்படின்னு மற்றவங்க சந்தேகப்படுறாங்க. கொஞ்ச நாள் முன்னாடி இருந்த ஆள் நீங்கள் இல்லை, இப்போ ஒரு வேறு மாதிரி ஆகிட்டுருக்கீங்க அப்படிங்கிறாங்க. அந்த மாதிரி இல்லாமல் நீங்கள் கொஞ்சம் சரி பண்ணிட்டீங்களா நல்லதுகள் நிச்சயமாக நடக்கும். பணம் கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை இருக்குது. பண விஷயத்தில் கொஞ்சம் கராராக இருந்துக்கோங்க. வேலைக்கு செல்லும் சகோதரிகளுக்கு வேலை செய்கிற இடத்துல ஒரு சில பிரச்சனைகள் இருக்குது. உங்கள் வேலையில் மட்டும் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. மற்றவங்களுக்கு உதவி செய்ய போய் உபத்திரத்தில் மாட்டிக்காதீங்க. நீங்கள் உங்கள் வேலையை விட்டு அடுத்தவங்களுக்கு உதவ தான் அதிக ஆர்வங்கிறீங்க. இந்த நேரத்தில் அது செய்ய வேண்டாம். உங்கள் வேலையை ஃபினிஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உதவுனீங்களா நல்லது நடக்கும். இந்த வாரம் வழிபாடு பண்ண வேண்டிய கடவுள் சங்கட சதுர்த்தி அன்றைக்கி வழிபாடு பண்ணுங்கள். நிச்சயமாக ஒரு நல்ல மாற்றத்தை உணர்வீங்க. இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை குரு பூர்ணிமா. மறக்காமல் ஒவ்வொருத்தரும் உங்களோட குருநாதரை சந்திச்சுக்கோங்க. சந்தித்து அவங்களுக்கு ஒரு வஸ்திரம் வாங்கி கொடுங்க. நல்லதுகள் நிச்சயமாக நடக்கும். ஓகேவா? இந்த குரு பூர்ணிமாவில் குருநாதருக்கு வஸ்திரம் வாங்கி கொடுத்துருங்க இல்லையா? அவருக்கான வஸ்திரம் அன்றைக்கி அவரை சந்திக்க முடியலனா கூட அன்றைக்கி அவருக்காக ஒரு வஸ்திரம் எடுத்து வச்சுருங்க. மறுபடியும் எப்போ சந்திக்கலாம் அப்போ அவருக்கு வஸ்திரம் வாங்கி கொடுத்துருங்க. உங்கள் வீட்டில் அவருக்கான ஒரு வஸ்திரம் வாங்கி வச்சு பூஜை பண்ணி வச்சுருங்க. மறுபடியும் அவரை சந்திக்கும் போது அவருக்கு அந்த வஸ்திரத்தை கொடுத்து அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. நிச்சயமாக நல்லது நடக்கும். உங்களுக்கு பிரச்சனைகள் தீரும். ஃபஸ்ட்டு இந்த குரு பூர்ணிமாவை வழிபாடு பண்ணாவே நம்மளோட கர்மாவோட தாக்கம் குறையுங்க. நிறைய பேர் அதை ஃபாலோ பண்ணுறதே இல்லை. தயவு செஞ்சு டிவைன் பார்த்துட்டு இருக்கிற நீங்கள், நம்ம சேனலை பார்த்துட்டு இருக்கிறோம், கண்டிப்பாக அதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்குன்னு சொல்லிக் கொடுத்த ஒரு குருநாதராக இருக்கலாம். எல்லாத்துக்குமே முதல் குரு தாயும் தந்தையும். அவங்களுக்கு ஒரு வஸ்திரம் வாங்கி கொடுத்துடலாம் இல்லையா? எனக்கு குரு தெரியல அப்படிங்கிறவங்களுக்கு இந்த விஷயம். குரு தெரிஞ்சால் குருவுக்கு வாங்கி கொடுங்க. ஓகேவா? இதை செஞ்சு பாருங்கள். பெரிய மாற்றத்தை நிச்சயம் உணர்வீங்க. துடிப்பும் நேர்மையும் உள்ள துலாம் ராசி நேயர்களே, இந்த வாரத்தோட நன்மையான விஷயங்களை தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துல சனி பகவான் வக்கரநிலையிலும் 6ஆம் இடத்துல ராகு பகவானும், உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துல செவ்வாய் குரு இருப்பாங்க. உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்துல சூரியன் சுக்கிரனும், 11ஆம் இடத்துல புதனும், 12ஆம் இடத்துல கேதுவும் இருப்பாங்க. இந்த வாரம் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, 8ஆம் இடத்துல இருக்கிற செவ்வாய் குரு பார்த்தீங்களா போதும். செவ்வாய் உங்களுக்கு 2, 7 கூடியவர் அங்கே மறைகிறாரு. குரு 3, 6 கூடியவர் மறைகிறாரு. இவங்க 2 பேரும் மறைகிறாங்க. அப்போ இந்த நேரத்தில் உங்களுக்கு யாரோட துணை தேவை? சகோதரனோட உதவியும் வேணும், குருமார்களோட உதவியும் வேணும். இந்த 2 உதவி கிடைத்தாவே நல்லதுகள் நடக்கும். இப்போ நீங்கள் யாரை வழிபாடு பண்ணணும்? இந்த கொஞ்ச காலத்துக்கு செவ்வாய் குரு பெயர்ச்சி வரைக்கும் நீங்கள் யாரை வழிபாடு பண்ணணும்னா முருக பகவானை வழிபாடு பண்ணணும். புரியுதுங்களா? முருகனை வழிபாடு பண்ணாவே உங்களுக்கு பிரச்சனை சால்வ் ஆகிடும். குறிப்பாக பழனி முருகனையும் திருச்செந்தூர் முருகனையும் வழிபாடு பண்ணாவே சிக்கல்கள் தீர்ந்து சந்தோஷம் பிறக்கும். அதை மனசில் வச்சுக்கோங்க.
சரிங்களா? பிரச்சனைக்கு தீர்வு நான் ஆரம்பத்திலே சொல்லிட்டேன். சொந்தமாக தொழில் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு தொழில் ரீதியான வரவோட செலவு ஜாஸ்தியாக இருக்கும். எவ்வளோ பணம் வந்தாலும் உடனே செலவாயிடும். கையில் ₹1 கூட தங்காது. ஏன்னா காரணம் வந்து சூரியனும் சுக்கிரனும் அந்த இடத்துல இருக்கிறாங்க. ஆவணி மாதம் லாபகரமான மாதம், லாபகரமாக நடக்கும். அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இந்த ஆடி மாதம் எப்போதுமே உங்களுக்கு வந்து செலவுக்கான மாதம். வரவு கூட செலவு ஜாஸ்தியாக இருக்குங்கிறத உணர்ந்தீங்களாவே நல்லது நடக்கும். வேலைக்கு செல்லும் நண்பர்களுக்கு வேலை செய்கிற இடத்துல ஒரு சில பிரச்சனை இருந்தாலும் சமாளிப்பீங்க. கோபத்தை குறைச்சிக்கிறது நல்லது. உங்களோட பழக்க வழக்கங்களை கொஞ்சம் மாற்றிக்கோங்க. எல்லா விஷயத்துலையும் துணிஞ்சு இறங்கக்கூடாது. கொஞ்சம் பயபக்தியோடு இருக்கணும். இறை வழிபாடை துணைக்கி வச்சுக்கோங்க. குறிப்பாக முருகனை நினச்சிக்கோங்க. நிச்சயமாக அவரோட அருளால் நல்லது நடக்கிறத நீங்கள் உணரலாம். வெளிநாட்டில் உள்ளவங்க இந்த வாரத்தில் வண்டி வாகனம் ஒரு சில விஷயங்கள் மாற்றிடுங்க, இல்லை ஒரு சர்வீஸ் விட்டுருங்க. அது உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். இடமாற்றம் சம்மந்தமான எண்ணங்கள் மேலவும் அப்படி இப்போதைக்கு செய்ய தேவையில்ல. இருக்கிற இடத்துலேருந்து சமாளித்து வெற்றி காணலாம். புதிய இடத்துக்கு போனீங்கன்னா செலவு 2 மடங்கு ஆகும். இப்போ செலவு பண்ணக்கூடிய விஷயம் இல்லை. ஆவணி மாதம் பண்ணிக்கலாம். அது வரைக்கும் பொறுத்து இருங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், குழந்தைங்க உங்கள் பேச்சை கேட்க மாட்டாங்க. ஏன்னா குரு எப்போ மறந்தாரோ அப்போலேருந்து குழந்தைங்க அவங்க இஷ்டத்துக்கு தான் செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கு நீங்களும் ஆமாசாமி போகிற அளவுக்கு வந்துடுவீங்க. தயவு செஞ்சு அப்படி இல்லாமல் புரிஞ்சு குழந்தைங்களுக்கு ஒரு முறையான அறிவுரை சொல்லி ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்களா நல்லது. குழந்தைங்களோட குலதெய்வ கோயிலுக்கு வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் போயிட்டு வாங்க. வருஷத்தில் 3 முறை போனீங்களா ஒரு மாற்றம் வரதை உணர்வீங்க. 2வது, செலவு குறைக்கிறதுக்கு விநாயகர் வழிபாடு பண்ணுங்கள். குறிப்பாக வலம்புரி விநாயகரை தேடி பிடிச்சி வழிபாடு பண்ணுங்கள். இல்லையா, பிள்ளையார்பட்டி விநாயகர் ஃபோட்டோ வீட்டில் வாங்கி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக ஒரு நல்ல மாற்றம் கிடைக்கும். அதை உணருங்க. அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். பிள்ளையார்பட்டி விநாயகரை வாங்கி வச்சுக்கிறது தான் சரியான ஒரு தீர்வாக அமையும். இல்லைனா ஏதாவது ஒரு சிக்கலில் கொண்டு போய் மாட்ட விட்டுரும். புரிஞ்சுக்கோங்க. இந்த வாரம் சகோதரன் சகோதரிக்குள்ளே சண்டை சச்சரவு வருது. கவனமாக இருந்துக்கோங்க. குழந்தைங்க கூட எப்படி பிரச்சனை வருதோ அதே போல் சகோதரன் சகோதரிக்குள்ளே வரும். உறவுகளால் நல்லது நடக்கும். உங்கள் ஹெல்த்தை பார்த்துக்கோங்க. சின்ன சின்ன பிரச்சனை வந்தாலும் சமாளிப்பீங்க. வாய்ப்பு கிடைக்கும்போது உங்கள் தைரியத்துக்கு காளி துர்க்கையை வழிபாடு பண்ணுங்கள். நல்ல மாற்றம் நிச்சயம் கிடைக்கும். ஸ்பரிஷ தீட்சை, இந்த தீட்சை எடுக்கிறதுனால என்ன மாதிரியான நன்மைகள் அப்படிங்கிறது கேட்டிருக்கீங்க. கண்டிப்பாக நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இன்னொரு முக்கியமான விஷயம் நான் உங்களுக்கு சொல்கிறேன், அதை நல்லா உள்வாங்கிக்கோங்க. தீட்சை எடுக்கிறதுனால நம்மளுக்கு என்ன நடக்கும்னா, ஃபஸ்ட்டு நமக்குள்ள இருக்கிற நெகட்டிவிட்டி போயிடும், பாசிட்டிவிட்டி அதிகரிக்கும். நமக்கு எது வரணுமோ அதை நம்ம ஈஸியாக தேடி அடைகிறதுக்கான வாய்ப்பை உருவாக்கி கொள்ளலாம். புரியுதுங்களா? நம்ம விரும்பியது அடைகிறதுக்கான வாய்ப்பு அங்கே கிடைக்கும். 2வது, நம்மக்கிட்ட இருக்கிற நெகட்டிவிட்டி போயிட்டால் பாசிட்டிவிட்டி ஜாஸ்தியாக இருக்கும். அதாவது வைத்திய செலவுகள் குறையும். நீங்கள் ஒரு திருட தீட்சை எடுத்துட்டிங்களாவே நீங்கள் ஆரோக்கியமாக இருப்பீங்க. மன அமைதிகள் கிடைக்கும். புரியுதுங்களா? அதே போல் உங்கள் தேவை என்னவோ அதுக்குரிய தியானம் ஈடுபட்டு அந்த தேவையை பூர்த்தி பண்ணிக்கலாம். புரியுதுங்களா? தீட்சை மூலியமாக தியானம் இருக்குது. புரியுதுங்களா? அப்போ உங்களை நீங்களே சுத்தப்படுத்திக்கலாம். உங்களை சுத்தப்படுத்துவதன் மூலிமா உங்களுக்கு எது தேவையோ தேவையாக்கிற விஷயத்தை தேர்ந்தெடுக்கக்கூடிய வாய்ப்பு இறைவன் தருகிறார். அதனால் தீட்சைக்கு இவ்வளோ சக்தி இருக்குது. இதை நான் சொல்லலை, முன்னோர்கள் சொல்லி வச்சுருக்காங்க. ஆதி நூல்களை படிங்க. நம்மளோட ஹிந்து தர்மத்தில் இருக்கிற ஒரு பழக்கமே தீட்சை. ஒவ்வொரு மனிதனும் தீட்சை எடுத்துக்கணும். கட்டாயம் ஸ்பரிஷ தீட்சை எடுத்துக்கணும். அந்த ஸ்பரிஷ தீட்சையால் உங்களுக்கு அதீத நன்மைகள் கிடைக்கும். ஒரு பெரிய மாற்றம் உங்களுக்குள்ளே நடக்கும். உங்களுக்கு ஒரு தடைகள்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் கிடைக்கவே இல்லை, இதெல்லாம் தடையாக இருக்கலாம், அந்த தடையை உடைச்சிடலாம் தீட்சை எடுக்கிறதுனால. புரியுதுங்களா? அதனால் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கண்டிப்பாக கடவுள் யாருக்கு சொல்லியிருக்காரோ அவங்க தான் தீட்சை எடுத்துக்க முடியும். எல்லாராலையும் எடுக்க முடியாதுங்க. இது கொஞ்சம் கடினம். புரியுங்களா? தீட்சைங்கிறது ஈஸியான ஒரு விஷயம் இல்லை. இது கொஞ்சம் கடினமான விஷயம். இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். தீட்சைக்கு குரு தட்சணை இல்லாமல் தீட்சை எடுத்திங்களா அது பலிக்காது. அதை தெரிஞ்சுக்கோங்க. குரு தட்சணையோட, குருவுக்கு ஒரு தட்சணை கொடுக்காமல் ஒரு காரியம் செஞ்சால் கண்டிப்பாக ஏற்றுக்க மாட்டார். அது அந்த காலத்துலேருந்து எப்போவுமே சொல்லுவாங்க. குரு தட்சணைங்கிற பேரே வந்தது அதுதான். அதை புரிஞ்சுக்கோங்க. தீட்சை அதாவது தீட்சைங்கிறது அது பெரிய விஷயம். இயற்கையாக நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு கொடை அது. அந்த தீட்சை எடுக்கிறது மூலயமா இறைவனை நம்ம பக்கத்தில் வச்சுக்கலாம். புரியுதுங்களா? தீட்சையில் நிறையா விஷயங்கள் இருக்குது. நீங்கள் ஃபஸ்ட்டு இது பேசிக், இந்த பேசிக்கை கற்றுக்கிட்டாவே ஒரு நல்ல விஷயத்தை நோக்கி நீங்கள் பயணிக்கிறீங்கன்னு அர்த்தம். இதுக்கே உங்களுக்கு 1000 தடை வரும். அந்த தடையை மீறினவங்களால் மட்டும்தான் தீட்சை எடுக்க முடியும். நீங்கள் தடையை உடைக்கிறவங்களா நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. கலைத்துறை சேர்ந்தவங்களுக்கு இந்த வாரம் ஒரு பெரிய வருமானத்துக்கு வழி கிடைக்கும். அதை பயன்படுத்திக்கோங்க.
கன்னிப்பெண் கன்னி பசங்களுக்கு இந்த வாரம் தாய் வழி உறவினர்கள் மூலமாக வரன் தேடுங்க. அவங்கள அழைச்சிட்டு போய் வரன் பாருங்கள், சீக்கிரமாக திருமணம் நடக்கும். மாணவ மாணவியருக்கு படிப்பில் அதிக நாட்டம் ஏற்படுகிறது. முன்ன இருந்ததோடு இப்போ கொஞ்சம் சுறுசுறுப்பாக மாறிட்டீங்க, வாழ்த்துக்கள். இல்லத்து அரசிகளுக்கு இந்த வாரம் குடும்பத்தில் இருக்கிற பெரியவங்க கூட இணைஞ்சி ஒரு சில காரியங்கள் செய்வீங்க, அது நன்மையை முடியும். உடல் சம்மந்தமான பிரச்சனை இருக்குது, பார்த்து நடந்துக்கோங்க. வயிறு சம்மந்தமான பிரச்சனை, அல்சர் பிரச்சனை இருக்குது, கொஞ்சம் கவனமாக தட்டிங்கன்னா நல்லது. ஹெல்த் இஷ்யூஸ் வருது, ரத்த காயம் ஏற்படுகிறது, நெருப்பால் சுட்டுக்குவீங்க, குழந்தைங்க மேலே அடிப்பீங்க, அதை குறைச்சிக்கோங்க. குழந்தைங்களை கொஞ்சம் பாதுகாப்பாக இல்லைங்க, குழந்தைங்களை குற்றம் சொல்லாதீங்க, குழந்தைங்க மேலே அன்பு அதிகம் செலுத்துனீங்கன்னா நல்லது. இந்த வாரம் இன்னொரு கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, சின்ன சின்ன கோபத்தால் ஒரு பெரிய நல்ல விஷயத்தை விட்டுறீங்க. கோபத்தை குறைச்சி நன்மையை தேடிக்கோங்க. உங்களோட வருமானத்தில் ஒரு சில தடைகள் இருக்குது, அதை பார்த்து சரி பண்ணிக்கோங்க. கணவர் மனைவிக்குள்ளே கட்டாயம் பிரச்சனை வருது, புரிஞ்சு நடந்துக்கோங்க. ஏன்னா எப்போல்லாம் செவ்வாய் மறைகிறாரோ அப்போல்லாம் சண்டை வரும். உங்களுக்கு 8ஆம் மறைகிறார், நிச்சயம் சண்டை வரும். அது வராமல் தவிர்க்க வேண்டிய பொறுப்பு உங்கள்கிட்ட இருக்குது, கவனிச்சுக்கோங்க. வேலைக்கு செல்லும் சகோதரர்கள் வேலை செய்கிற இடத்துல பிரச்சனை வருது, ஹெல்த் இஷ்யூஸ் வருது, லீவ் போட்டாகணும் இந்த வாரத்தில் ஒரு நாளாவது. அதுக்கு தகுந்தபடி பிளான் பண்ணி வச்சுக்கோங்க. சின்னதாக உடம்பு அசௌகரியங்கள் இருந்தால் உடனே லீவ் போட்டுருங்க, அது உங்களுக்கு ஒரு பாதுகாப்பாக இருக்கும். இந்த வாரம் வழிபாடு பண்ண வேண்டிய கடவுள் சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கு விநாயகர் கோயில் போய்ட்டு வாங்க, ஒரு பெரிய மாற்றம் நிச்சயமாக நடக்கும். சஷ்டி அன்னைக்கு முருகனோட கந்தசஷ்டி கவசம் படிங்க, ஒரு மாற்றத்தை உணர்வீங்க. இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை குரு பூர்ணிமா, மறக்காமல் ஒவ்வொருத்தரும் உங்களோட குருநாதரை சந்திச்சுக்கோங்க. சந்தித்து அவங்களுக்கு ஒரு வஸ்திரம் வாங்கி கொடுங்க, நல்லதுகள் நிச்சயமாக நடக்கும். ஓகேவா? இந்த குரு பூர்ணிமாவில் குருநாதருக்கு வஸ்திரம் வாங்கி கொடுத்துருங்க இல்லையா? அவருக்கான வஸ்திரம் அன்றைக்கி அவரை சந்திக்க முடியலனா கூட அன்றைக்கி அவருக்காக ஒன்று வஸ்திரம் எடுத்து வச்சுருங்க. மறுபடியும் எப்போ சந்திக்கலாம் அப்போ அவருக்கு வஸ்திரம் வாங்கி கொடுத்துருங்க. உங்கள் வீட்டில் அவருக்கான ஒரு வஸ்திரம் வாங்கி வச்சு பூஜை பண்ணி வச்சுருங்க. மறுபடியும் அவரை சந்திக்கும் போது அவருக்கு அந்த வஸ்திரத்தை கொடுத்து அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. நிச்சயமாக நல்லது நடக்கும், உங்களுக்கு பிரச்சனைகள் தீரும். ஃபஸ்ட்டு இந்த குரு பூர்ணிமாவை வழிபாடு பண்ணவே நம்மளோட கர்மாவோட தாக்கம் குறையுங்க. நிறைய பேர் அதை ஃபாலோ பண்ணுறதே இல்லை. தயவு செஞ்சு டிவைன் பார்த்துட்டு இருக்கிற நீங்கள், நம்ம சேனலை பார்த்துட்டு இருக்கிறோம், கண்டிப்பாக அதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்குன்னு சொல்லிக் கொடுத்த ஒரு குருநாதராக இருக்கலாம். எல்லாத்துக்குமே முதல் குரு தாயும் தந்தையும். அவங்களுக்கு ஒரு வஸ்திரம் வாங்கி கொடுத்துடலாம் இல்லையா? எனக்கு குரு தெரியல அப்படிங்கிறவங்களுக்கு இந்த விஷயம், குரு தெரிஞ்சால் குருவுக்கு வாங்கி கொடுங்க. ஓகேவா? இதை செஞ்சு பாருங்கள், பெரிய மாற்றத்தை நிச்சயம் உணர்வீங்க. விவேகமான எண்ணம் கொண்ட விருச்சிக ராசி நேயர்களே, இந்த வாரத்தோட உண்மையான விஷயங்களை தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துல சனி பகவான் இருப்பார், 5ஆம் இடத்துல ராகு, 7ஆம் இடத்துல செவ்வாய் குரு. உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்துல சூரியன் சுக்கிரன், 10ஆம் இடத்துல புதன், 11ஆம் இடத்துல கேது பகவான். சந்திர பகவான் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துல பயணத்தை ஆரம்பிக்கிறது நல்லது. நீண்ட கால எண்ணங்கள் நிறைவேறும், சொத்து சம்பந்தமான பிரச்சனைக்கு தீர்வு வரும், ஒரு பெரிய அமௌண்ட் உங்களுக்கு கிடைக்கும். அதன் மூலியமாக உங்களோட கடன் பிரச்சனையிலிருந்து நிம்மதியாக இருப்பீங்க. இந்த வாரம் எதற்கும் அதீத நன்மைகளை கொடுக்கக்கூடிய வாரமாக இருக்கும். எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு கிடைக்கும், மன நிம்மதி, மன சந்தோஷம் கொடுக்கும். பல சிக்கல்களுக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு வாரமாகவே அமையப்போகுது இந்த வாரம். சனி பகவான் வக்கர நிலையில் இருக்கார், அதனால் ஹெல்த்தை பார்த்துக்கோங்க, ரொம்ப முக்கியம். அம்மா கூட அடிக்கடி சண்டை பண்ணியிருக்கிறீங்க, அதை குறைச்சிக்கோங்க. தாயை சிறந்த கோயில்கள்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க. அம்மா கூட வர சண்டையை குறைச்சிட்டிங்கன்னா நல்லது. ரெண்டாவது, வீட்டில் சும்மா தேவையில்லாமல் கத்திக்கிட்டு இருக்கிறீங்க, அதை கொஞ்சம் மாற்றிக்கிட்டிங்கன்னா நல்லது. ஏன் வீடு அம்மான்னு சொல்கிறோன்னா, 4ஆம் இடம் தாய்ஸ்தானம் வீடு இருக்கிற இடம், அந்த இடத்துல பிரச்சனையாக இருக்குது. அங்கே சனி பகவான் வக்கர நிலைக்கு போகிறாரு, அப்போ கோபம் ஜாஸ்தியாகுது, பிரச்சனையாகுது. அதனால் உறவுக்குள்ளே பஞ்சாயத்து இதெல்லாம் வருது. சொந்தக்காரங்க 4 பேர் சொல்கிற அளவு நடக்குது. அப்படிலாம் வேண்டாம், நீங்கள் அமைதியானவர், புரிஞ்சு நடந்துக்கோங்க. அம்மா மேலே அதீத பாசம் வச்சுருந்த நீங்கள் ஏன் இப்படி கோவப்படுறீங்க? அம்மா ஒரு வாரத்தை சேர்த்து பேசினா கூட கொஞ்சம் பொறுமையாக இருந்தீங்கன்னா நல்லது நடக்கும். இல்லைனா ஒரு பெரிய பிரச்சனையில் நிற்கும், கவனிச்சுக்கோங்க. 5ஆம் இடத்துல ராகு இருக்கனால குழந்தைங்களுக்கு ஃபீஸ் கட்டுற வகையில் கொஞ்சம் பிரச்சனை வருது, ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க. சொந்தமாக தொழில் பண்ணிட்டு இருக்கிறவங்க தொழிலில் வருமானம் உயருது, ஆனால் தடைப்பட்டு தான் வரும். உடனே பெரிய அமௌண்ட் வராது, கொஞ்சம் கொஞ்சமாக வரும், அதை சமாளிச்சுக்கலாம். வேலைக்கு செல்கிறவங்களுக்கு வேலையில் ஒரு சோம்பேறித்தனம் வருது, அதை மாற்றிட்டிங்கன்னா நல்லா இது நடக்கும். வெளிநாட்டில் உள்ளவங்களுக்கு இந்த வாரம் சொத்து சம்மந்தமான பிரச்சனை கண்டிப்பாக வருது, இருக்க இடம் மாற்ற வேண்டிய சூழ்நிலை வருது, கவனிச்சுக்கோங்க. அதே போல் பெரியவங்களோட ஹெல்த்தை பார்த்துக்கிறது நல்லது. சின்ன சின்ன மருத்துவ செலவுகள் அந்த வாரம் வருது, அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. அரசாங்க சலுகைகள் கிடைக்கும். நீண்ட காலமாக லோன் சம்மந்தமாக ஒரு விஷயம் எதிர்பார்த்த நிலையில் கிடைக்கும். வழக்கு விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்குது, வெற்றிகள் கிடைக்கும். ஒரு பெரிய நம்பிக்கை தரக்கூடிய விஷயங்கள் நடக்கும். குலதெய்வ கோயில், இஷ்டதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வரீங்க, வழிபாடு பிரார்த்தனை செய்து சந்தோஷப்படுவீங்க. இந்த வாரம் கஷ்ட தீர்வுக்கான வழி பிறக்கும், அதை எதிர்பார்த்து காத்துருங்க. ஸ்பரிஷ தீட்சை, இந்த தீட்சை எடுக்கிறதுனால என்ன மாதிரியான நன்மைகள் அப்படிங்கிறது கேட்டிருக்கீங்க.
கண்டிப்பாக நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இன்னொரு முக்கியமான விஷயம் நான் உங்களுக்கு சொல்கிறேன், அதை நல்லா உள்வாங்கிக்கோங்க. தீட்சை எடுக்கிறதுனால நம்மளுக்கு என்ன நடக்கும்னா, ஃபஸ்ட்டு நமக்குள்ள இருக்கிற நெகட்டிவிட்டி போயிடும், பாசிட்டிவிட்டி அதிகரிக்கும். நமக்கு எது வரணுமோ அதை நம்ம ஈஸியாக தேடி அடைகிறதுக்கான வாய்ப்பை உருவாக்கி கொள்ளலாம். புரியுதுங்களா? நம்ம விரும்பியது அடைகிறதுக்கான வாய்ப்பு அங்கே கிடைக்கும். ரெண்டாவது, நம்மக்கிட்ட இருக்கிற நெகட்டிவிட்டி போயிட்டால் பாசிட்டிவிட்டி ஜாஸ்தியாக இருக்கும். அதாவது வைத்திய செலவுகள் குறையும். நீங்கள் ஒரு திருட தீட்சை எடுத்துட்டிங்களாவே நீங்கள் ஆரோக்கியமாக இருப்பீங்க, மன அமைதிகள் கிடைக்கும். புரியுதுங்களா? அதே போல் உங்கள் தேவை என்னவோ அதுக்குரிய தியானம் ஈடுபட்டு அந்த தேவையை பூர்த்தி பண்ணிக்கலாம். புரியுதுங்களா? தீட்சை மூலியமாக தியானம் இருக்குது. புரியுதுங்களா? அப்போ உங்களை நீங்களே சுத்தப்படுத்திக்கலாம். உங்களை சுத்தப்படுத்துவதன் மூலிமா உங்களுக்கு எது தேவையோ தேவையாக்கிற விஷயத்தை தேர்ந்தெடுக்கக்கூடிய வாய்ப்பு இறைவன் தருகிறார். அதனால் தீட்சைக்கு இவ்வளோ சக்தி இருக்குது. இதை நான் சொல்லலை, முன்னோர்கள் சொல்லி வச்சுருக்காங்க. ஆதி நூல்களை படிங்க. நம்மளோட ஹிந்து தர்மத்தில் இருக்கிற ஒரு பழக்கமே தீட்சை, ஒவ்வொரு மனிதனும் தீட்சை எடுத்துக்கணும். கட்டாயம் ஸ்பரிச தீட்சை எடுத்துக்கணும். அந்த ஸ்பரிச தீட்சையால் உங்களுக்கு அதீத நன்மைகள் கிடைக்கும். ஒரு பெரிய மாற்றம் உங்களுக்குள்ளே நடக்கும். உங்களுக்கு ஒரு தடைகள்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் கிடைக்கவே இல்லை, இதெல்லாம் தடையாக இருக்கலாம், அந்த தடையை உடைச்சிடலாம் தீட்சை எடுக்கிறதுனால. புரியுதுங்களா? அதனால் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கண்டிப்பாக கடவுள் யாருக்கு சொல்லியிருக்காரோ அவங்க தான் தீட்சை எடுத்துக்க முடியும். எல்லாராலையும் எடுக்க முடியாதுங்க. இது கொஞ்சம் கடினம். புரியுங்களா? தீட்சைங்கிறது ஈஸியான ஒரு விஷயம் இல்லை, இது கொஞ்சம் கடினமான விஷயம். இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். தீட்சைக்கு குரு தட்சணை இல்லாமல் தீட்சை எடுத்திங்களா அது பலிக்காது. அதை தெரிஞ்சுக்கோங்க. குரு தட்சணையோட, குருவுக்கு ஒரு தட்சணை கொடுக்காமல் ஒரு காரியம் செஞ்சால் கண்டிப்பாக ஏற்றுக்க மாட்டார். அது அந்த காலத்துலேருந்து எப்போவுமே சொல்லுவாங்க. குரு தட்சணைங்கிற பேரே வந்தது அதுதான். அதை புரிஞ்சுக்கோங்க. தீட்சை அதாவது தீட்சைங்கிறது அது பெரிய விஷயம். இயற்கையாக நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு கொடை அது. அந்த தீட்சை எடுக்கிறது மூலயமா இறைவனை நம்ம பக்கத்தில் வச்சுக்கலாம். புரியுதுங்களா? தீட்சையில் நிறையா விஷயங்கள் இருக்குது. நீங்கள் ஃபஸ்ட்டு இது பேசிக், இந்த பேசிக்கை கற்றுக்கிட்டாவே ஒரு நல்ல விஷயத்தை நோக்கி நீங்கள் பயணிக்கிறீங்கன்னு அர்த்தம். இதுக்கே உங்களுக்கு 1000 தடை வரும். அந்த தடையை மீறினவங்களால் மட்டும்தான் தீட்சை எடுக்க முடியும். நீங்கள் தடையை உடைக்கிறவங்களா நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. கலைத்துறை சேர்ந்தவங்களுக்கு இந்த வாரம் ஒரு பெரிய வாய்ப்பு காத்திருக்குது. அதன் மூலிமா நல்லது வரும். குடும்பத்தில் இருக்கிற பெரியவங்க உதவுவாங்க. அதுவும் இல்லாமல் ஒரு அரசியல் நண்பர்களோ இல்லை சினிமா துறை சார்ந்த ஒரு பெரிய விஐபியோ உங்களுக்கு உதவுறாங்க. அதை பயன்படுத்திக்கோங்க. கன்னிப்பெண் கன்னி பசங்களுக்கு இந்த வாரம் தந்தை வழி உறவினர் மூலிமா, மீண்டும் சொல்கிறேன், தந்தை வழி உறவினர்கள் மூலியம் இல்லை தந்தை மூலிமா வரன் தேடுங்க. நல்ல வரணம் அமையும். அதுக்கான முயற்சி எடுங்க. இல்லத்தரசிகளுக்கு ஹெல்த் விஷயத்தில் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கோங்க. கோபத்தை குறைச்சிக்கோங்க, ரொம்ப நல்லது. சொத்து உங்கள் பேரில் கரையமாக போகுது, அதுக்கு தயாராகிக்கோங்க. பிரச்சனைகள் தீரப்போகுது. பல வகையில் நன்மைகள் தரப்போகுது. வராத பணம் கைக்கு வந்து சேரும். கவலைகள் நேர்ந்து சந்தோஷம் பிறக்கும். எதிர்பார்த்து காத்துருங்க. வேலைக்கு செல்லும் சகோதரிக்கு பாராட்டுகளும் பரிசுகளும் கிடைக்கும். மன நிம்மதி கொடுக்கும். குழந்தைங்க மேலே என்ன அன்பு செலுத்துனீங்களா நல்லது நடக்கும். குழந்தைங்களுக்காக ஒரு சில விஷயம் விட்டு கொடுத்துட்டுக்கிறீங்க, அதுக்கு நல்ல மதிப்புகள் கிடைக்கும். குழந்தைங்க கல்வி செலவுக்காக கொஞ்சம் பணம் எதிர்பார்த்துக்கிறீங்க, நிச்சயமாக கிடைக்கும். கவலைப்பட தேவையில்லை. இந்த வாரம் வழிபாடு பண்ண வேண்டிய கடவுள் சஷ்டி தேதி அன்னைக்கு முருகன் கோயில் போயிட்டாங்க. நல்ல மாற்றம் நிச்சயம் நடக்கும். இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை குரு பூர்ணிமா. மறக்காமல் ஒவ்வொருத்தரும் உங்களோட குருநாதரை சந்திச்சுக்கோங்க. சந்தித்து அவங்களுக்கு ஒரு வஸ்திரம் வாங்கி கொடுங்க. நல்லதுகள் நிச்சயமாக நடக்கும். ஓகேவா? இந்த குரு பூர்ணிமாவில் குருநாதருக்கு வஸ்திரம் வாங்கி கொடுத்துருங்க இல்லையா? அவருக்கான வஸ்திரம் அன்றைக்கி அவரை சந்திக்க முடியலனா கூட அன்றைக்கி அவருக்காக ஒன்று வஸ்திரம் எடுத்து வச்சுருங்க. மறுபடியும் எப்போ சந்திக்கலாம் அப்போ அவருக்கு வஸ்திரம் வாங்கி கொடுத்துருங்க. உங்கள் வீட்டில் அவருக்கான ஒரு வஸ்திரம் வாங்கி வச்சு பூஜை பண்ணி வச்சுருங்க. மறுபடியும் அவரை சந்திக்கும் போது அவருக்கு அந்த வஸ்திரத்தை கொடுத்து அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. நிச்சயமாக நல்லது நடக்கும். உங்களுக்கு பிரச்சனைகள் தீரும். ஃபஸ்ட்டு இந்த குரு பூர்ணிமாவை வழிபாடு பண்ணவே நம்மளோட கர்மாவோட தாக்கம் குறையுங்க. நிறைய பேர் அதை ஃபாலோ பண்ணுறதே இல்லை. தயவு செஞ்சு டிவைன் பார்த்துட்டு இருக்கிற நீங்கள், நம்ம சேனலை பார்த்துட்டு இருக்கிறோம், கண்டிப்பாக அதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்குன்னு சொல்லிக் கொடுத்த ஒரு குருநாதராக இருக்கலாம். எல்லாத்துக்குமே முதல் குரு தாயும் தந்தையும். அவங்களுக்கு ஒரு வஸ்திரம் வாங்கி கொடுத்துடலாம் இல்லையா? எனக்கு குரு தெரியல அப்படிங்கிறவங்களுக்கு இந்த விஷயம். குரு தெரிஞ்சால் குருவுக்கு வாங்கி கொடுங்க. ஓகேவா? இதை செஞ்சு பாருங்கள், பெரிய மாற்றத்தை நிச்சயம் உணர்வீங்க. தைரியமான எண்ணம் கொண்ட தனுசு ராசி நேயர்களே, இந்த வாரத்தோட நன்மையான விஷயங்களை தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துல சனி பகவான் வக்கர நிலையில் இருப்பார். 4ஆம் இடத்துல ராகு. உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துல செவ்வாயும் குருவும் இருப்பாங்க. உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துல சூரியனும் சுக்கிரனும் இருப்பாங்க. 9ஆம் இடத்துல புதன் இருப்பார். 10ஆம் இடத்துல கேது இருப்பார். இந்த வாரம் உங்களுக்கு சந்திர பகவான் 2ஆம் இடத்துல பயணத்தை ஆரம்பிக்கிறது நல்லது. நினச்ச காரியம் நினச்சபடி நடக்கும்.
பிரச்சனைகள் குறையும். அதே சமயத்தில் குடும்பத்தில் ஒரு சில குறைகள் இருக்குது, பார்த்து நடந்துக்கோங்க. வரவோட செலவு ஜாஸ்தியாக வருது, கடன் பிரச்சனை அதிகரிக்கும், கவனம் தேவை. செலவு அதிகமாகுது, கடன் வாங்கி பண்ணுற செலவு பொறுமையாக பண்ணுங்கள். லோன் விஷயங்களை கட்ட முடியாமல் தடைகள் ஏற்படுத்தி பார்த்து முயற்சி பண்ணிகளை கட்டி முடிக்கலாம். சொந்தமாக தொழில் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு தொழிலில் ஒரு சில நிலையான வருமானம் இல்லாமல் தடைகள் இருக்குது. விநாயகருக்கு தேங்காய் எண்ணெயில் விளக்கேற்றி தேங்காய் சாதம் படைச்சிட்டு இருந்தீங்கன்னா நல்லது. சங்கட சதுர்த்தி வழிபாடு பண்ணுங்கள், ரொம்ப ரொம்ப நல்லது தரும். வேலைக்கு செல்லும் நண்பர்களுக்கு வேலை செய்கிற இடத்துல நண்பர்களும் எதிரியாக மாறுறாங்க, உயர் அதிகாரியும் மாறுறாங்க. எல்லாத்தையும் பணம் வாங்கிட்டீங்க, பணம் கொடுக்கல் எவ்வளோ சீக்கிரம் வாங்கினா அவ்வளோ சீக்கிரம் கொடுக்க பழகிக்கோங்க, நல்லது தரும். வெளிநாட்டில் உள்ளவங்களுக்கு இந்த வாரம் பொருளாதார ரீதியாக ஒரு சில தடைகள் இருக்குது, அதை மாறுறதுக்கான வழி பிறக்குது. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், சுயஜாதத்தை பார்த்து அதுக்கேற்ற மாதிரி முடிவு பண்ணிக்கோங்க. உங்களுக்கு 8ஆம் இடத்துல சூரியனும் சுக்கிரனும் இருக்கனால வழக்கு விஷயங்கள் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த நேரத்தில் ரொம்ப கவனமாக இருந்தீங்கன்னா நல்லது. இல்லைனா சின்ன சின்ன பிரச்சனைகள் உங்களுக்கு தேவையில்லாத கஷ்டங்களை கொடுக்கறதுக்கு கிரகங்கள் தயாராக இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி உங்களை தயார் பண்ணி வச்சுக்கோங்க. நன்மையை தேடுங்க, அதுதான் நல்லது. இந்த வாரத்தில் காளி தேவி, துர்க்கை இவங்களை வழிபாடு பண்ணிங்களா பிரச்சனைலேருந்து வெளியே வரலாம். ஸ்பரிஷ தீட்சை, இந்த தீட்சை எடுக்கிறதுனால என்ன மாதிரியான நன்மைகள் அப்படிங்கிறது கேட்டிருக்கீங்க. கண்டிப்பாக நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இன்னொரு முக்கியமான விஷயம் நான் உங்களுக்கு சொல்கிறேன், அதை நல்லா உள்வாங்கிக்கோங்க. தீட்சை எடுக்கிறதுனால நம்மளுக்கு என்ன நடக்கும்னா, ஃபஸ்ட்டு நமக்குள்ள இருக்கிற நெகட்டிவிட்டி போயிடும், பாசிட்டிவிட்டி அதிகரிக்கும். நமக்கு எது வரணுமோ அதை நம்ம ஈஸியாக தேடி அடையிறதுக்கான வாய்ப்பை உருவாக்கி கொள்ளலாம். புரியுதுங்களா? நம்ம விரும்பியது அடையிறதுக்கான வாய்ப்பு அங்கே கிடைக்கும். ரெண்டாவது, நம்மக்கிட்ட இருக்கிற நெகட்டிவிட்டி போயிட்டால் பாசிட்டிவிட்டி ஜாஸ்தியாக இருக்கும். அதாவது வைத்திய செலவுகள் குறையும். நீங்கள் ஒரு திருட தீட்சை எடுத்துட்டிங்களாவே நீங்கள் ஆரோக்கியமாக இருப்பீங்க, மன அமைதிகள் கிடைக்கும். புரியுதுங்களா? அதே போல் உங்கள் தேவை என்னவோ அதுக்குரிய தியானம் ஈடுபட்டு அந்த தேவையை பூர்த்தி பண்ணிக்கலாம். புரியுதுங்களா? தீட்சை மூலியமாக தியானம் இருக்குது. புரியுதுங்களா? அப்போ உங்களை நீங்களே சுத்தப்படுத்திக்கலாம். உங்களை சுத்தப்படுத்துவதன் மூலிமா உங்களுக்கு எது தேவையோ தேவையாக்கிற விஷயத்தை தேர்ந்தெடுக்கக்கூடிய வாய்ப்பு இறைவன் தருகிறார். அதனால் தீட்சைக்கு இவ்வளோ சக்தி இருக்குது. இதை நான் சொல்லலை, முன்னோர்கள் சொல்லி வச்சுருக்காங்க. ஆதி நூல்களை படிங்க. நம்மளோட ஹிந்து தர்மத்தில் இருக்கிற ஒரு பழக்கமே தீட்சையை, ஒவ்வொரு மனிதனும் தீட்சையை எடுத்துக்கணும். கட்டாயம் ஸ்பரிஷ தீட்சை எடுத்துக்கணும். அந்த ஸ்பரிஷ தீட்சையால் உங்களுக்கு அதீத நன்மைகள் கிடைக்கும். ஒரு பெரிய மாற்றம் உங்களுக்குள்ளே நடக்கும். உங்களுக்கு ஒரு தடைகள்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் கிடைக்கவே இல்லை, இதெல்லாம் தடையாக இருக்கலாம், அந்த தடையை உடைச்சிடலாம் தீட்சை எடுக்கிறதுனால. புரியுதுங்களா? அதனால் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கண்டிப்பாக கடவுள் யாருக்கு சொல்லியிருக்காரோ அவங்க தான் தீட்சை எடுத்துக்க முடியும். எல்லாராலையும் எடுக்க முடியாதுங்க. இது கொஞ்சம் கடினம். புரியுங்களா? தீட்சைங்கிறது ஈஸியான ஒரு விஷயம் இல்லை, இது கொஞ்சம் கடினமான விஷயம். இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். தீட்சைக்கு குரு தட்சணை இல்லாமல் தீட்சை எடுத்திங்களா அது பலிக்காது, அதை தெரிஞ்சுக்கோங்க. குரு தட்சணையோட, குருவுக்கு ஒரு தட்சணை கொடுக்காம ஒரு காரியம் செஞ்சால் கண்டிப்பாக ஏற்றுக்க மாட்டார். அது அந்த காலத்துலேருந்து எப்போவுமே சொல்லுவாங்க. குரு தட்சணைங்கிற பேரே வந்தது அதுதான், அதை புரிஞ்சுக்கோங்க. தீட்சை அதாவது தீட்சைங்கிறது அது பெரிய விஷயம், இயற்கையாக நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு கொடை. அது அந்த தீட்சை எடுக்கிறது மூலயமா இறைவனை நம்ம பக்கத்தில் வச்சுக்கலாம். புரியுதுங்களா? தீட்சையில் நிறையா விஷயங்கள் இருக்குது. நீங்கள் ஃபஸ்ட்டு இது பேசிக், இந்த பேசிக்கை கற்றுக்கிட்டாவே ஒரு நல்ல விஷயத்தை நோக்கி நீங்கள் பயணிக்கிறீங்கன்னு அர்த்தம். இதுக்கே உங்களுக்கு 1000 தடை வரும். அந்த தடையை மீறினவங்களால் மட்டும்தான் தீட்சை எடுக்க முடியும். நீங்கள் தடையை உடைக்கிறவங்களா நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. கலைத்துறை சேர்ந்தவங்களுக்கு ஒரு சில காரியங்கள் தடையாக வருகிறது. எதிர்பார்த்த காரியங்கள் வெற்றி அடையலை, கடினமாக முயற்சி பண்ணுங்கள், நல்லது நடக்கும். கன்னிப்பெண் கன்னி பசங்களுக்கு திடீர் திருமண யோகம் அமையும், காதல் வெற்றி கிடைக்கும். மாணவ மாணவிற்கு நண்பர்களால் அவப்பெயர் வரணும் இருக்குது, கவனமாக இருந்துக்கோங்க. இல்லத்தரசிகளுக்கு குடும்பத்தில் இருக்கிற பெரியவங்க கூட பிரச்சனை வருது, கவனமாக இருந்துக்கோங்க. கணவன் மனைவிக்குள்ளேயும் சண்டை சச்சரவு வருது, அதுக்கு மெயின் குழந்தைங்களை வச்சு ஒரு காரணமாக இருக்கும். அதனால் குழந்தைங்களை அன்பாக செலுத்துங்க, குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்கோங்க, நல்லது தேடிட்டு வரும். கணவருக்கு விட்டு கொடுத்து போங்க, அதுதான் ரொம்ப நல்லது. பணம் சம்மந்தமான விஷயத்தில் உங்களுக்குள்ள அடிக்கடி சண்டை வந்துட்டு இருக்குது, அந்த சண்டையை குறைச்சிங்களாவே மன நிம்மதி சந்தோஷம் கிடைக்கும். ஒரு சில நேரத்தில் மனக்குழப்பமாக இருக்குது, கொஞ்சம் பார்த்து கவனமாக இல்லைங்க, தெளிவாக இல்லைங்க, அதுதான் நல்லது. நீங்கள் நினைக்கிறது நெகட்டிவாக இருக்குது, ஆனால் நடக்கிறது பாசிட்டிவாக இருக்குது. நீங்கள் ஒரு சில பேரில் தவறான எண்ணங்கள் வச்சுருக்கீங்க, அந்த எண்ணத்தை மாற்றிட்டீங்களாவே நல்லது நடக்கும். ஏன்னா எப்போல்லாம் சுக்கிரன் மறையுதோ அப்போ தவறு செய்யாத குற்றவாளி, தப்பே செய்யலனாலும் வீண் பள்ளி வந்துடும், கவனமாக இருந்துக்கோங்க. வேலைக்கு செல்லும் சகோதரர்களுக்கு வேலை தடையாக இருக்கும், புதிய வேலை தேடிக்கிறது நல்லது. இருக்கிற வேலையில் கண்டிப்பாக பிரச்சனை வருது, அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது. இந்த வாரம் வழிபாடு பண்ண வேண்டிய
கடவுள் சங்கட சதுர்த்தி விநாயகர் வழிபாடு பண்ணுங்கள், நிச்சயமாக நல்ல மாற்றத்தை உணர்வீங்க. இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை குரு பூர்ணிமா. மறக்காமல் ஒவ்வொருத்தரும் உங்களோட குருநாதரை சந்திச்சுக்கோங்க. சந்தித்து அவங்களுக்கு ஒரு வஸ்திரம் வாங்கி கொடுங்க. நல்லதுகள் நிச்சயமாக நடக்கும். ஓகேவா? இந்த குரு பூர்ணிமாவில் குருநாதருக்கு வஸ்திரம் வாங்கி கொடுத்துருங்க இல்லையா? அவருக்கான வஸ்திரம் அன்றைக்கி அவரை சந்திக்க முடியலனா கூட அன்றைக்கி அவருக்காக ஒரு வஸ்திரம் எடுத்து வச்சுருங்க. மறுபடியும் எப்போ சந்திக்கலாம் அப்போ அவருக்கு வஸ்திரம் வாங்கி கொடுத்துருங்க. உங்கள் வீட்டில் அவருக்கான ஒரு வஸ்திரம் வாங்கி வச்சு பூஜை பண்ணி வச்சுருங்க. மறுபடியும் அவரை சந்திக்கும் போது அவருக்கு அந்த வஸ்திரத்தை கொடுத்து அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. நிச்சயமாக நல்லது நடக்கும். உங்களுக்கு பிரச்சனைகள் தீரும். ஃபஸ்ட்டு இந்த குரு பூர்ணிமாவை வழிபாடு பண்ணவே நம்மளோட கர்மாவோட தாக்கம் குறையுங்க. நிறைய பேர் அதை ஃபாலோ பண்ணுறதே இல்லை. தயவு செஞ்சு டிவைன் பார்த்துட்டு இருக்கிற நீங்கள், நம்ம சேனலில் பார்த்துட்டு இருக்கிறோம், கண்டிப்பாக அதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்குன்னு சொல்லிக் கொடுத்த ஒரு குருநாதராக இருக்கலாம். எல்லாத்துக்குமே முதல் குரு தாயும் தந்தையும். அவங்களுக்கு ஒரு வஸ்திரம் வாங்கி கொடுத்துடலாம் இல்லையா? எனக்கு குரு தெரியல அப்படிங்கிறவங்களுக்கு இந்த விஷயம். குரு தெரிஞ்சால் குருவுக்கு வாங்கி கொடுங்க. ஓகேவா? இதை செஞ்சு பாருங்கள், பெரிய மாற்றத்தை நிச்சயம் உணர்வீங்க. மகத்தான எண்ணம் கொண்ட மகர ராசி நேயர்களே, இந்த வாரத்தோட நன்மையான விஷயங்களை தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். உங்கள் ராசி 2ஆம் இடத்துல சனி வக்கரநிலையிலும், 3ஆம் இடத்துல ராகுவும், 5ஆம் இடத்துல செவ்வாய் குருவும், 7ஆம் இடத்துல சூரியன் சுக்கிரன், 8ஆம் இடத்துல புதன், 9ல் கேது இருப்பார். உங்கள் ராசியிலிருந்து தான் சந்திர பகவான் அந்த வாரம் பயணத்தையே ஆரம்பிக்கிறார். அதனால் நிறைய நன்மைகள் நடக்கும். மன நிம்மதி, மன சந்தோஷம் எல்லாமே கிடைக்கும். இந்த வாரம் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துல 8 கூடியவன் இருக்கார். அது கூட சுக்கிரன் இருக்கார். ஒரு சில காரியம் தடையாக இருந்தாலும் வெற்றி கிடைக்கும். அதாவது மெதுவாக ஆரம்பித்து ஒரு பெரிய வெற்றி கொடுக்கும். ஆரம்பத்தில் பார்த்தா எதுவுமே நடக்காத மாதிரி தோணும். ஆனால் பின்னாடி ஒரு பெரிய வெற்றி வரும். அதை எதிர்பார்த்து காத்துருங்க. நல்லது நிச்சயம் நடக்கும். அந்த வாரம் வராததுன்னு நினச்சிட்டு இருக்கிற விஷயம் வந்துடும். ஓகேவா? தேடிட்டு இருக்கிறது கிடைச்சிரும். மன நிம்மதி, மன சந்தோஷம் கொடுக்கக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைக்கிறது. பயன்படுத்திக்கோங்க. சொந்தமாக தொழில் பண்ணிட்டு இருக்கிறவங்க, தொழில்காரங்க 7ஆம் இடத்துல இருக்கும்போது நல்லது நடக்கும். அரசாங்க சலுகை எதிர்பார்க்காதீங்க. ஒரு பெரிய மனிதர் உதவுவாங்கன்னு எதிர்பார்க்காதீங்க. உங்களுக்கு நீங்களே நண்பர்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உதவுறாங்க, அதை சரியாக பயன்படுத்திக்கோங்க. வேலைக்கு சில நண்பர்களுக்கு வேலை செய்கிறதுல உயர் பதவியில் இருக்கிறவங்க உங்களுக்கு எதிராக மாறுறாங்க. கொஞ்சம் புரிஞ்சு நடந்துட்டிங்கன்னா நல்லது நடக்கும். வெளிநாட்டில் உள்ளவங்களுக்கு இந்த வாரம் பொருளாதார ரீதியாக சின்ன சின்ன தடைகள் இருந்தாலும் சமாளித்து வெற்றி காண்பீங்க. குடும்பத்தில் கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்குது, அது விரைவில் நிறைவேறும். சொத்து பிரச்சனைக்கு மிக விரைவில் தீர்வுகள் கிடைக்கும். வராத பணம் கைக்கு வந்து மகிழ்ச்சிகள் கொடுக்கும். உறவுகளால் ஒரு சில பிரச்சனைகள் இருக்குது. உறவுக்குள்ளே பகை விரோதம் வருது. பயணங்களில் கவனம் எச்சரிக்கையாந்துட்டிங்கன்னா நல்லதுகள் நடக்கும். ஸ்பரிஷ தீட்சை, இந்த தீட்சை எடுக்கிறதுனால என்ன மாதிரி நன்மைகள் அப்படிங்கிறது கேட்டிருக்கீங்க. கண்டிப்பாக நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இன்னொரு முக்கியமான விஷயம் நான் உங்களுக்கு சொல்கிறேன், அதை நல்லா உள்வாங்கிக்கோங்க. தீட்சை எடுக்கிறதுனால நம்மளுக்கு என்ன நடக்கும்னா, ஃபஸ்ட்டு நமக்குள்ள இருக்கிற நெகட்டிவிட்டி போயிடும், பாசிட்டிவிட்டி அதிகரிக்கும். நமக்கு எது வரணுமோ அதை நம்ம ஈஸியாக தேடி அடைகிறதுக்கான வாய்ப்பை உருவாக்கி கொள்ளலாம். புரியுதுங்களா? நம்ம விரும்பியது அடைகிறதுக்கான வாய்ப்பு அங்கே கிடைக்கும். ரெண்டாவது, நம்மக்கிட்ட இருக்கிற நெகட்டிவிட்டி போயிட்டால் பாசிட்டிவிட்டி ஜாஸ்தியாக இருக்கும். அதாவது வைத்திய செலவுகள் குறையும். நீங்கள் ஒரு தீட்சை எடுத்துட்டிங்களாவே நீங்கள் ஆரோக்கியமாக இருப்பீங்க, மன அமைதிகள் கிடைக்கும். புரியுதுங்களா? அதே போல் உங்கள் தேவை என்னவோ அதுக்குரிய தியானம் ஈடுபட்டு அந்த தேவையை பூர்த்தி பண்ணிக்கலாம். புரியுதுங்களா? தீட்சை மூலியமாக தியானம் இருக்குது. புரியுதுங்களா? அப்போ உங்களை நீங்களே சுத்தப்படுத்திக்கலாம். உங்களை சுத்தப்படுத்துவதன் மூலிமா உங்களுக்கு எது தேவையோ தேவையாக்கிற விஷயத்தை தேர்ந்தெடுக்கக்கூடிய வாய்ப்பு இறைவன் தருகிறார். அதனால் தீட்சைக்கு இவ்வளோ சக்தி இருக்குது. இதை நான் சொல்லலை, முன்னோர்கள் சொல்லி வச்சுருக்காங்க. ஆதி நூல்களை படிங்க. நம்மளோட ஹிந்து தர்மத்தில் இருக்கிற ஒரு பழக்கமே தீட்சை. ஒவ்வொரு மனிதனும் தீட்சை எடுத்துக்கணும். கட்டாயம் ஸ்பரிஷ தீட்சை எடுத்துக்கணும். அந்த ஸ்பரிஷ தீட்சையால் உங்களுக்கு அதீத நன்மைகள் கிடைக்கும். ஒரு பெரிய மாற்றம் உங்களுக்குள்ளே நடக்கும். உங்களுக்கு ஒரு தடைகள்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் கிடைக்கவே இல்லை, இதெல்லாம் தடையாக இருக்கலாம், அந்த தடையை உடைச்சிடலாம் தீட்சை எடுக்கிறதுனால. புரியுதுங்களா? அதனால் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கண்டிப்பாக கடவுள் யாருக்கு சொல்லியிருக்காரோ அவங்க தான் தீட்சை எடுத்துக்க முடியும். எல்லாராலையும் எடுக்க முடியாதுங்க. இது கொஞ்சம் கடினம். புரியுங்களா? தீட்சைங்கிறது ஈஸியான ஒரு விஷயம் இல்லை, இது கொஞ்சம் கடினமான விஷயம். இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். தீட்சைக்கு குரு தட்சணை இல்லாமல் தீட்சை எடுத்திங்களா அது பலிக்காது. அதை தெரிஞ்சுக்கோங்க. குரு தட்சணையோட, குருவுக்கு ஒரு தட்சணை கொடுக்காமல் ஒரு காரியம் செஞ்சால் கண்டிப்பாக ஏற்றுக்க மாட்டார். அது அந்த காலத்துலேருந்து எப்போவுமே சொல்லுவாங்க. குரு தட்சணைங்கிற பேரே வந்தது அதுதான். அதை புரிஞ்சுக்கோங்க. தீட்சை அதாவது தீட்சைங்கிறது அது பெரிய விஷயம். இயற்கையாக நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு கொடை அது. அந்த தீட்சை எடுக்கிறது மூலிமா இறைவனை நம்ம பக்கத்தில் வச்சுக்கலாம். புரியுதுங்களா? தீட்சையில் நிறையா விஷயங்கள் இருக்குது. நீங்கள் ஃபஸ்ட்டு இது பேசிக், இந்த பேசிக்கை கற்றுக்கிட்டாவே
ஒரு நல்ல விஷயத்தை நோக்கி நீங்கள் பயணிக்கிறீங்கன்னு அர்த்தம். இதுக்கே உங்களுக்கு 1000 தடை வரும். அந்த தடையை மீறினவங்களால் மட்டும்தான் தீட்சை எடுக்க முடியும். நீங்கள் தடையை உடைக்கிறவங்களா நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. கலைத்துறை சேர்ந்தவனுக்கு ஒரு பெரிய வருமானம் கொடுக்கறதுக்கான வாரமாக இருக்குது. எதிர்பார்த்து காத்துருங்க. கன்னி பசங்களுக்கு நல்ல இடத்துல வர்ணமைகிறது வாழ்த்துக்கள். மாணவ மாணவியருக்கு படிப்பில் அதீதமான நம்பிக்கையும் வெற்றியும் கிடைக்கும். எதிர்பார்த்து காத்துருங்க. இல்லத்து அரசிகளுக்கு குடும்பத்தில் ஒரு சில பிரச்சனை இருந்தாலும் சமாளித்து வெற்றி காண்பீர்கள். போராட்டமாக இருந்துட்டு இருக்கிற வாழ்க்கையில் ஒரு சந்தோஷம் கொடுக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் வரப்போகுது. நல்லது நிறையா நடக்கும். எதிர்பாருங்க. தந்தை வழி உறவினர்களால் ஒரு சில பிரச்சனைனால சமாளிப்பீங்க. தந்தையோட ஹெல்த்தை மட்டும் பார்த்துட்டிங்கன்னா நல்லதுகள் நடக்கும். பிறந்த வீட்டு குலதெய்வங்களுக்கு ஒரு முறை போயிட்டு வாங்க. மன நிம்மதி சந்தோஷம் இருக்கும். நீங்கள் பிறந்த வீட்டு குலதெய்வம் என்னங்கிறது கமெண்ட் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். வேலைக்கு செல்லும் சகோதரிகளுக்கு வேலை செய்கிற இடத்துல நன்மதிப்பு கிடைக்குது. கூட இருக்கிற உயர் பதவியில் இருக்கிறவங்களே உங்களுக்கு எதிராக இருக்கிறவங்க உங்கள் சீனியர்கிட்ட கொஞ்சம் கவனமாக தட்டிங்கன்னா நல்லது நடக்கும். இந்த வாரம் வழிபாடு பண்ண வேண்டிய கடவுள் சங்கட சதுர்த்திக்கு விநாயகர் வழிபாடு பண்ணுங்கள், நல்லது நடக்கும். இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை குரு பூர்ணிமா. மறக்காமல் ஒவ்வொருத்தரும் உங்களோட குருநாதரை சந்திச்சுக்கோங்க. சந்தித்து அவங்களுக்கு ஒரு வஸ்திரம் வாங்கி கொடுங்க. நல்லதுகள் நிச்சயமாக நடக்கும். ஓகேவா? இந்த குரு பூர்ணிமாவில் குருநாதருக்கு வஸ்திரம் வாங்கி கொடுத்துருங்க இல்லையா? அவருக்கான வஸ்திரம் அன்றைக்கி அவரை சந்திக்க முடியலனா கூட அன்றைக்கி அவருக்காக ஒன்று வஸ்திரம் எடுத்து வச்சுருங்க. மறுபடியும் எப்போ சந்திக்கலாம் அப்போ அவருக்கு வஸ்திரம் வாங்கி கொடுத்துருங்க. உங்கள் வீட்டில் அவருக்கான ஒரு வஸ்திரம் வாங்கி வச்சு பூஜை பண்ணி வச்சுருங்க. மறுபடியும் அவரை சந்திக்கும் போது அவருக்கு அந்த வஸ்திரத்தை கொடுத்து அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. நிச்சயமாக நல்லது நடக்கும். உங்களுக்கு பிரச்சனைகள் தீரும். ஃபஸ்ட்டு இந்த குரு பூர்ணிமாவை வழிபாடு பண்ணவே நம்மளோட கர்மாவோட தாக்கம் குறையுங்க. நிறைய பேர் அதை ஃபாலோ பண்ணுறதே இல்லை. தயவு செஞ்சு டிவைன் பார்த்துட்டு இருக்கிற நீங்கள் நம்ம சேனலை பார்த்துட்டு இருக்கிறோம், கண்டிப்பாக அதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்குன்னு சொல்லிக் கொடுத்த ஒரு குருநாதராக இருக்கலாம். எல்லாத்துக்குமே முதல் குரு தாயும் தந்தையும். அவங்களுக்கு ஒரு வஸ்திரம் வாங்கி கொடுத்துடலாம் இல்லையா? எனக்கு குரு தெரியல அப்படிங்கிறவங்களுக்கு இந்த விஷயம். குரு தெரிஞ்சால் குருவுக்கு வாங்கி கொடுங்க. ஓகேவா? இதை செஞ்சு பாருங்கள். பெரிய மாற்றத்தை நிச்சயம் உணர்வீங்க. குபேர யோகோடைய கும்பராசி நேயர்களே, இந்த வாரத்தோட நன்மையான விஷயங்களை தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். உங்கள் ராசியில் சனி பகவான் வக்கர நிலையிலும் 2ஆம் இடத்துல ராகுவும், உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துல செவ்வாய் குருவும், 6ஆம் இடத்துல சூரியன் சுக்கிரனும், உங்கள் ராசிக்கு 7ல் புதனும் 8ல் கேதும் இருப்பாங்க. இந்த வாரம் கவனிக்க வேண்டிய விஷயம்னா 6ஆம் இடத்துல சூரியன் சுக்கிரன் இருக்கிறது தான். அதனால் எதிரி வழக்கு விஷயங்களை கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. வீண் பழி கண்டிப்பாக வரும். கவனமாக இல்லைன்னா ஒரு பெரிய சிக்கலை சமாளிக்க வேண்டிய சூழ்நிலை வருது. கவனம் வச்சுருக்காங்க. குறிப்பாக ஆண்கள் பெண்கள் மேலே கவனமாக இருங்க. பெண்கள் ஆண்கள் மேலே கவனமாக இருந்தீங்கன்னா தப்பிச்சுக்கிட்டீங்க. இல்லைனா கன்ஃபார்மாக ஏதாவது ஒரு சிக்கல் வரப்போகுது. பார்த்து எச்சரிக்கையாக நடந்துக்கோங்க. உங்கள் ராசியில் சனி பகவான் வக்கரமாக இருக்கிறதுனால இந்த வாரம் ஹெல்த் விஷயத்தில் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கோங்க. அதுதான் ரொம்ப ரொம்ப நல்லது. கொடுக்கல் வாங்கல ஒரு பிரச்சனை இருக்குது. பண விஷயத்தில் கொஞ்சம் கராராக நடந்துட்டிங்கன்னா நல்லது தேடி வரும். இந்த வாரம் எந்த ஒரு விஷயத்துக்கும் நல்லா யோசித்து முடிவு பண்ணுங்கள். அதுதான் நல்லது. வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகம், சொத்து மாற்றக்கூடிய யோகம் அதெல்லாம் வருது. பயன்படுத்திக்கோங்க. உங்கள் பேரில் கிரயம் பண்ணலாம். உங்கள் சகோதரன் சகோதரி மங்கள காரியங்களில் கலந்துக்கலாம். அதுக்கான வாய்ப்புகள் உருவாக போகுது. பொருளாதார ரீதியாக ஒரு சில நல்ல விஷயங்கள் நடக்கும் போது எதிர்பார்த்து காத்துருங்க. சொந்தமாக தொழில் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு தொழிலில் அதீத லாபம் வரப்போகுது. திடீர் பண வரவு சந்தோஷம் கொடுக்கும். எதிர்பார்த்து காத்துருங்க. வராத பணம் கைக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். அரசாங்க சம்பந்தமான பணம் எதிர்பார்த்துட்டு இருக்கிறீங்க, லோன் ஏதாவது எதிர்பார்த்தீங்கன்னா அது தாமதமாகவும் புரிஞ்சுக்கோங்க. நண்பர்கிட்ட கேட்ட உதவிகள் தாமதமாக கிடைக்கும், அதையும் புரிஞ்சுக்கோங்க. வேலைக்கு செல்லும் நண்பர்களுக்கு வேலை செய்கிற இடத்துல பிரச்சனைகள் வருது, பார்த்துக்கோங்க. புதிய வேலை தேடிக்கிறது நல்லது. வெளிநாட்டில் உள்ளவங்களுக்கு வண்டி வாகன செலவு வருது, வண்டி வாகனத்தில் பிரச்சனையாகுது, கவனம் தேவை. உயர் பதவியில் இருக்கிறவங்க மூலிமா சண்டை சச்சரவு வருது. அரசியல்வாதிகள் மூலிமா விரோதம் பகை வருது. அரசாங்க சலுகைகள் ரத்தாக போகுது, அதன் மூலிமா சிக்கல்கள் வரப்போகுது. கொஞ்சம் கவனம் எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க. குலதெய்வ கோயில் இஷ்டதெய்வ கோயில் போயிட்டு வாங்க. அதுதான் உங்களுக்கு ஒரு பாதுகாப்பாக இருக்கும். ஆரோக்கியத்தில் கொஞ்சம் இல்லை ரொம்ப ரொம்ப அக்கறை எடுத்துக்கணும். இந்த வாரம் உணவு விஷயத்தில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருந்துக்கணும். வயிறு சம்மந்தமான பிரச்சனை வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அல்சர் பிரச்சனை வந்துடும், பார்த்து நடந்துக்கோங்க. ஸ்பரிஷ தீட்சை, இந்த தீட்சை எடுக்கிறதுனால என்ன மாதிரியான நன்மைகள் அப்படிங்கிறது கேட்டிருக்கீங்க. கண்டிப்பாக நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இன்னொரு முக்கியமான விஷயம் நான் உங்களுக்கு சொல்கிறேன், அதை நல்லா உள்வாங்கிக்கோங்க. தீட்சை எடுக்கிறதுனால நம்மளுக்கு என்ன நடக்கும்னா, ஃபஸ்ட்டு நமக்குள்ள இருக்கிற நெகட்டிவிட்டி போயிடும், பாசிட்டிவிட்டி அதிகரிக்கும். நமக்கு எது வரணுமோ அதை நம்ம ஈஸியாக தேடி அடைகிறதுக்கான வாய்ப்பை உருவாக்கி கொள்ளலாம். புரியுதுங்களா? நம்ம விரும்பியது அடைகிறதுக்கான வாய்ப்பு அங்கே கிடைக்கும். ரெண்டாவது, நம்மக்கிட்ட இருக்கிற நெகட்டிவிட்டி போயிட்டால் பாசிட்டிவிட்டி ஜாஸ்தியாக இருக்கும். அதாவது வைத்திய செலவுகள் குறையும். நீங்கள் ஒரு திருட தீட்சை எடுத்துட்டிங்களாவே நீங்கள் ஆரோக்கியமாக இருப்பீங்க, மன அமைதிகள் கிடைக்கும். புரியுதுங்களா? அதே போல் உங்கள் தேவை என்னவோ அதுக்குரிய தியானம் ஈடுபட்டு அந்த தேவையை பூர்த்தி பண்ணிக்கலாம். புரியுதுங்களா? தீட்சை மூலியமாக தியானம் இருக்குது. புரியுதுங்களா?
அப்போ உங்களை நீங்களே சுத்தப்படுத்திக்கலாம். உங்களை சுத்தப்படுத்துவதன் மூலிமா உங்களுக்கு எது தேவையோ தேவையாக்கிற விஷயத்தை தேர்ந்தெடுக்கக்கூடிய வாய்ப்பு இறைவன் தருகிறார். அதனால் தீட்சைக்கு இவ்வளோ சக்தி இருக்குது. இதை நான் சொல்லலை, முன்னோர்கள் சொல்லி வச்சுருக்காங்க. ஆதி நூல்களை படிங்க. நம்மளோட ஹிந்து தர்மத்தில் இருக்கிற ஒரு பழக்கமே தீட்சை. ஒவ்வொரு மனிதனும் தீட்சை எடுத்துக்கணும். கட்டாயம் ஸ்பரிச தீட்சை எடுத்துக்கணும். அந்த ஸ்பரிச தீட்சையால் உங்களுக்கு அதீத நன்மைகள் கிடைக்கும். ஒரு பெரிய மாற்றம் உங்களுக்குள்ளே நடக்கும். உங்களுக்கு ஒரு தடைகள்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் கிடைக்கவே இல்லை, இதெல்லாம் தடையாக இருக்கலாம், அந்த தடையை உடைச்சிடலாம் தீட்சை எடுக்கிறதுனால. புரியுதுங்களா? அதனால் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கண்டிப்பாக கடவுள் யாருக்கு சொல்லியிருக்காரோ அவங்க தான் தீட்சை எடுத்துக்க முடியும். எல்லாராலையும் எடுக்க முடியாதுங்க. இது கொஞ்சம் கடினம். அப்படிங்களா? தீட்சைங்கிறது ஈஸியான ஒரு விஷயம் இல்லை. இது கொஞ்சம் கடினமான விஷயம். இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். தீட்சைக்கு குரு தட்சணை இல்லாமல் தீட்சை எடுத்திங்களா அது பலிக்காது. அதை தெரிஞ்சுக்கோங்க. குரு தட்சணையோட, குருவுக்கு ஒரு தட்சணை கொடுக்காமல் ஒரு காரியம் செஞ்சால் கண்டிப்பாக ஏற்றுக்க மாட்டார். அது அந்த காலத்துலேருந்து எப்போவுமே சொல்லுவாங்க. குரு தட்சணைங்கிற பேரே வந்தது அதுதான். அதை புரிஞ்சுக்கோங்க. தீட்சை அதாவது தீட்சைங்கிறது அது பெரிய விஷயம். இயற்கையாக நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு கொடை அது. அந்த தீட்சை எடுக்கிறது மூலயமா இறைவனை நம்ம பக்கத்தில் வச்சுக்கலாம். புரியுதுங்களா? தீட்சையில் நிறையா விஷயங்கள் இருக்குது. நீங்கள் ஃபஸ்ட்டு இது பேசிக், இந்த பேசிக்கை கற்றுக்கிட்டாவே ஒரு நல்ல விஷயத்தை நோக்கி நீங்கள் பயணிக்கிறீங்கன்னு அர்த்தம். இதுக்கே உங்களுக்கு 1000 தடை வரும். அந்த தடையை மீறினவங்களால் மட்டும்தான் தீட்சை எடுக்க முடியும். நீங்கள் தடையை உடைக்கிறவங்களா நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. கலைத்துறை சேர்ந்தவங்களுக்கு காரிய தடை ஏற்படுகிறது. மீண்டும் முயற்சி பண்ணுங்கள், வெற்றி கிடைக்கும். கன்னிப்பெண் கன்னி பசங்களுக்கு திடீர் திருமணமாக காதல் வெற்றி கிடைக்கும். பெரியவங்களோட சம்மதம் இல்லாமல் திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு தான் அதிகம் இருக்குது. பார்த்து கவனமாக இருந்துக்கோங்க. மாணவ மாணவிகளுக்கு இந்த வாரம் விளையாட்டுத்தனம் ஜாஸ்தியாச்சு, படிப்பில் ஆர்வம் குறைஞ்சிருக்குது. பார்த்து கொஞ்சம் படிப்பில் ஆர்வம் வச்சுக்கிட்டிங்கன்னா நல்லது நடக்கும். இல்லத்தரசிகளுக்கு குடும்பத்தில் இருக்கிற பெரியவங்க கூட கொஞ்சம் கவனம் தேவை. அவங்க கூட பிரச்சனை வருது, நண்பர்கள் கூட பிரச்சனை, அக்கம் பக்கத்தாரிடம் கோபம் விரோதம் வருது. வீட்டில் பெரியவங்க சொல்கிறத நீங்கள் கவனிக்கிறதே இல்லை, அதுபடி நடந்துட்டீங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லை. இல்லைனா அக்கம் பக்கத்தாரிடம் தேவையில்லாத விரோதம் பகை வரத்துக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. கவனம் தேவை. இந்த வாரம் உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை செலுத்துங்க. காரம் கம்மியாக சமைங்க, அதுதான் நல்லது. இல்லைனா பிரச்சனைகள் வரும். பழைய சாதம் தயவு செஞ்சு எடுத்துடாதீங்க. ஏன்னா கொஞ்சம் கஷ்டமான சூழ்நிலைக்குனால நைட்டு ஃப்ரிட்ஜில் வச்சோ இல்லை சூடு பண்ணியோ சாப்பிட்லான்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் ஹெல்த்துக்கு தான் பிரச்சனை வந்துடும். அது அந்த கணக்கு நீங்கள் பார்த்தீங்களா உங்களுக்கு வைத்திய செலவில் கொண்டு போய் வீணாகிடும். அதனால் முடிந்த அளவு நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக செஞ்சு சாப்பிடுங்க, அதுதான் உங்கள் ஹெல்த்துக்கு நல்லது. இதை நான் சொல்லலை, டாக்டரே உங்களுக்கு போன வாரத்தில் அதுதான் அட்வைஸ் பண்ணியிருப்பார். டாக்டர்கிட்ட போனீங்க தானே, கரெக்டாக சொன்னாங்களே பழைய சாதம் பழசெல்லாம் சாப்பிடாதீங்க, கொஞ்சம் டேட்லாம் பார்த்து கொஞ்சம் கரெக்டாக சாப்பிடுங்க அப்படின்ட்டு. குழந்தைங்களுக்கும் கொஞ்சம் பார்த்து கொடுங்க, குழந்தைங்கள கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. வேலைக்கு செல்லும் சகோதரர்களுக்கு வேலை செய்கிற இடத்துல பிரச்சனைகள் இருக்குது, புதிய வேலை தேடிக்கிறது நல்லது. இந்த வாரம் வழிபாடு பண்ண வேண்டிய கடவுள் பஞ்சமி தேதி அன்னைக்கு குலதெய்வ கோயிலுக்கு போய்ட்டு வாங்க, இஷ்டதெய்வ கோயிலுக்கு போய்ட்டு வாங்க, நிச்சயமாக நல்லது நடக்கும். இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை குரு பூர்ணிமா. மறக்காமல் ஒவ்வொருத்தரும் உங்களோட குருநாதரை சந்திச்சுக்கோங்க. சந்தித்து அவங்களுக்கு ஒரு வஸ்திரம் வாங்கி கொடுங்க, நல்லதுகள் நிச்சயமாக நடக்கும். ஓகேவா? இந்த குரு பூர்ணிமாவில் குருநாதருக்கு வஸ்திரம் வாங்கி கொடுத்துருங்க இல்லையா? அவருக்கான வஸ்திரம் அன்றைக்கி அவரை சந்திக்க முடியலனா கூட அன்றைக்கி அவருக்காக ஒன்று வஸ்திரம் எடுத்து வச்சுருங்க. மறுபடியும் எப்போ சந்திக்கலாம் அப்போ அவருக்கு வஸ்திரம் வாங்கி கொடுத்துருங்க. உங்கள் வீட்டில் அவருக்கான ஒரு வஸ்திரம் வாங்கி வச்சு பூஜை பண்ணி வச்சுருங்க. மறுபடியும் அவரை சந்திக்கும் போது அவருக்கு அந்த வஸ்திரத்தை கொடுத்து அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. நிச்சயமாக நல்லது நடக்கும், உங்களுக்கு பிரச்சனைகள் தீரும். ஃபஸ்ட்டு இந்த குரு பூர்ணிமாவை வழிபாடு பண்ணவே நம்மளோட கர்மாவோட தாக்கம் குறையுங்க. நிறைய பேர் அதை ஃபாலோ பண்ணுறதே இல்லை. தயவு செஞ்சு டிவைன் பார்த்துட்டு இருக்கிற நீங்கள், நம்ம சேனலை பார்த்துட்டு இருக்கிறோம், கண்டிப்பாக அதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்குன்னு சொல்லிக் கொடுத்த ஒரு குருநாதராக இருக்கலாம். எல்லாத்துக்குமே முதல் குரு தாயும் தந்தையும். அவங்களுக்கு ஒரு வஸ்திரம் வாங்கி கொடுத்துடலாம் இல்லையா? எனக்கு குரு தெரியல அப்படிங்கிறவங்களுக்கு இந்த விஷயம், குரு தெரிஞ்சால் குருவுக்கு வாங்கி கொடுங்க. ஓகேவா? இதை செஞ்சு பாருங்கள், பெரிய மாற்றத்தை நிச்சயம் உணர்வீங்க. மீன் போன்ற சுறுசுறுப்பாக இருக்க மீனராசி நேயர்களே, எந்த வாரத்தோட நன்மையான விஷயங்களை தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். உங்கள் ராசியில் ராகு இருப்பார், 3ஆம் இடத்துல செவ்வாய் குரு, 5ஆம் இடத்துல சூரியன் சுக்கிரன், 6ஆம் இடத்துல புதன், 7ல் கேது, 12ல் செவ்வாய் இருப்பார். இந்த வாரம் சந்திர பகவான் லாபஸ்தானத்துலேருந்து பயணத்தை ஆரம்பிக்கிறது நல்லது, பரவாயில்லன்னு சொல்லலாம். அதே சமயத்தில் செலவு ஜாஸ்தியாக வருது. பணம் வர வந்ததுன்னா கொஞ்சம் மீதி பண்ணுவீங்க. ₹1 எடுத்து மீதி பண்ணுங்கள், அதுதான் உங்களுக்கு ஒரு நன்மையை தேடித்தரும். இல்லைனா செலவு அதிகரிச்சிடும், கவனம் தேவை. இந்த வாரம் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இளைய சகோதரன் சகோதரிக்குள்ளே பிரச்சனைகள் வருது, கவனமாக இல்லைங்க.
அவங்கக்கிட்ட விட்டு கொடுத்து போங்க, அதுதான் நல்லது. பயணம் செய்யும்போது பாதுகாப்பாக போயிட்டு வாங்க. பயணத்தால் காயம் இந்த மாதிரி வருது, கொஞ்சம் பார்த்து ஜாக்கிரதையா இருங்க. நெருப்பு, நீர் இதில் பிரச்சனை வருது, கவனம் தேவை. நீங்கள் பயணம் செய்யும்போது தெற்கு சைடு போனீங்களா கண்டிப்பாக ஆபத்து வருது. தெற்கு சைடு போகிறதா இருந்தால் பக்கத்தில் இருக்கிற கோயிலில் போய் விளக்கேற்றி சாமி கும்பிட்டு ஒரு எலுமிச்சம்பழம் வச்சு அந்த கைனி பாக்கெட்டில் வச்சுட்டு போயிட்டு வாங்க, உங்களுக்கு ஒரு பாதுகாப்பாக இருக்கும். சொந்தமாக தொழில் பண்ணிகிட்டு இருக்கிற நண்பர்களுக்கு தொழில் சம்மந்தமான வெளியூர் பயணங்கள் ஏற்படுகிறது, பார்த்து போயிட்டு வாங்க. உங்களுக்கு பணம் வரவு வேணுமா இருந்தால் கிழக்கு சைடு போயிட்டு வந்தாலும் பணம் வரவு வரும், எதிர்பார்த்து காத்துருங்க. வேலைக்கு செல்லும் நண்பர்களுக்கு வேலை செய்கிற இடத்துல இன்னும் கொஞ்சம் சுறுசுறுப்பாக இருந்தீங்கன்னா நல்ல பேரை காப்பாற்றிக்கலாம். வெளிநாட்டில் உள்ளவங்களுக்கு இந்த வாரம் சொத்து சேர்க்கை நடக்குது, அதுக்கான முயற்சிகள் எடுங்க. வீடு கட்டலாம், வீடு வாங்கலாம், அந்த மாதிரி நல்ல காலம் வந்திருக்குது. தைரியமாக முயற்சி பண்ணுங்கள், நல்லதுகள் நடக்கும். உறவுக்காரங்கள்லாம் வேண்டான்னு சொல்லுவாங்க, அதை பற்றி கவலைப்படாதீங்க. நீங்கள் எடுத்த முடிவு நல்லதுன்னு பின்காலத்தில் யோசிப்பீங்க. கண்டிப்பாக இப்போ வாங்கிவிடுங்க. ஆடி மாதத்தை பற்றி கவலைப்படாதீங்க, ஆவணியில் கரையம் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு சின்ன அட்வான்ஸ் போட்டு வச்சுருங்க. 18க்கு முன்னாடி போட மாட்டாங்க, அதுக்கான ஒரு பணத்தை எடுத்து சாமி ரூமில் வச்சுருங்க. 18 முடிஞ்சுட்டு போய் அட்வான்ஸ் போட்டுருங்க, சரிங்களா? ஆடி 18க்கு அப்புறம். இந்த வாரம் குடும்ப சொத்துகள் சம்மந்தமாக பிரச்சனைகள் வருது, அது சரி பிரிச்சுடுவீங்க, நல்லபடியாக முடிஞ்சிடும், எந்த ஒரு சிக்கலும் இல்லை. நீண்ட காலமாக ஒரு பெரிய செலவு காத்திருக்குது, அது இந்த வாரம் அதுக்கான பேசி முடிவு பண்ணுங்கள். அந்த செலவை செஞ்சு பிரச்சனை தீர்த்துக்கலாம். குடும்பத்தில் ஒரு சில பேருக்கு வைத்திய செலவுகள் வருது, அது சம்மந்தமான ஒரு பிரச்சனை இருக்குது, அது இந்த மாதத்தில் அதுக்கான வேலைகள் ஆரம்பிச்சிக்கலாம், அவங்க ஆரோக்கியமாக வந்துடுவாங்க. ஸ்பரிஷ தீட்சை, இந்த தீட்சை எடுக்கிறதுனால என்ன மாதிரியான நன்மைகள் அப்படிங்கிறது கேட்டிருக்கீங்க. கண்டிப்பாக நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இன்னொரு முக்கியமான விஷயம் நான் உங்களுக்கு சொல்கிறேன், அதை நல்லா உள்வாங்கிக்கோங்க. தீட்சை எடுக்கிறதுனால நம்மளுக்கு என்ன நடக்கும்னா, ஃபஸ்ட்டு நமக்குள்ள இருக்கிற நெகட்டிவிட்டி போயிடும், பாசிட்டிவிட்டி அதிகரிக்கும். நமக்கு எது வரணுமோ அதை நம்ம ஈஸியாக தேடி அடையிறதுக்கான வாய்ப்பை உருவாக்கி கொள்ளலாம். புரியுதுங்களா? நம்ம விரும்பியது அடையிறதுக்கான வாய்ப்பு அங்கே கிடைக்கும். ரெண்டாவது, நம்மக்கிட்ட இருக்கிற நெகட்டிவிட்டி போயிட்டால் பாசிட்டிவிட்டி ஜாஸ்தியாக இருக்கும். அதாவது வைத்திய செலவுகள் குறையும். நீங்கள் ஒரு திருட தீட்சை எடுத்துட்டிங்களாவே நீங்கள் ஆரோக்கியமாக இருப்பீங்க, மன அமைதிகள் கிடைக்கும். புரியுதுங்களா? அதே போல் உங்கள் தேவை என்னவோ அதுக்குரிய தியானம் ஈடுபட்டு அந்த தேவையை பூர்த்தி பண்ணிக்கலாம். புரியுதுங்களா? தீட்சை மூலியமாக தியானம் இருக்குது. புரியுதுங்களா? அப்போ உங்களை நீங்களே சுத்தப்படுத்திக்கலாம். உங்களை சுத்தப்படுத்துவதன் மூலிமா உங்களுக்கு எது தேவையோ தேவையாக்கிற விஷயத்தை தேர்ந்தெடுக்கக்கூடிய வாய்ப்பு இறைவன் தருகிறார். அதனால் தீட்சைக்கு இவ்வளோ சக்தி இருக்குது, இதை நான் சொல்லலை, முன்னோர்கள் சொல்லி வச்சுருக்காங்க. ஆதி நூல்களை படிங்க. நம்மளோட ஹிந்து தர்மத்தில் இருக்கிற ஒரு பழக்கமே தீட்சையை, ஒவ்வொரு மனிதனும் தீட்சை எடுத்துக்கணும். கட்டாயம் ஸ்பரிஷ தீட்சை எடுத்துக்கணும். அந்த ஸ்பரிஷ தீட்சையால் உங்களுக்கு அதீத நன்மைகள் கிடைக்கும், ஒரு பெரிய மாற்றம் உங்களுக்குள்ளே நடக்கும். உங்களுக்கு ஒரு தடைகள்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் கிடைக்கவே இல்லை, இதெல்லாம் தடையாக இருக்கலாம், அந்த தடையை உடைச்சிடலாம் தீட்சை எடுக்கிறதுனால. புரியுதுங்களா? அதனால் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கண்டிப்பாக கடவுள் யாருக்கு சொல்லியிருக்காரோ அவங்க தான் தீட்சை எடுத்துக்க முடியும், எல்லாராலையும் எடுக்க முடியாதுங்க. இது கொஞ்சம் கடினம். புரியுங்களா? தீட்சைங்கிறது ஈஸியான ஒரு விஷயம் இல்லை, இது கொஞ்சம் கடினமான விஷயம். இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். தீட்சைக்கு குரு தட்சணை இல்லாமல் தீட்சை எடுத்திங்களா அது பலிக்காது, அதை தெரிஞ்சுக்கோங்க. குரு தட்சணையோட, குருவுக்கு ஒரு தட்சணை கொடுக்காமல் ஒரு காரியம் செஞ்சால் கண்டிப்பாக ஏற்றுக்க மாட்டார். அது அந்த காலத்துலேருந்து எப்போவுமே சொல்லுவாங்க, குரு தட்சணைங்கிற பேரே வந்தது அதுதான், அதை புரிஞ்சுக்கோங்க. தீட்சை அதாவது தீட்சைங்கிறது அது பெரிய விஷயம், இயற்கையாக நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு கொடை. அது அந்த தீட்சை எடுக்கிறது மூலிமா இறைவனை நம்ம பக்கத்தில் வச்சுக்கலாம். புரியுதுங்களா? தீட்சையில் நிறையா விஷயங்கள் இருக்குது. நீங்கள் ஃபஸ்ட்டு இது பேசிக், இந்த பேசிக்கை கற்றுக்கிட்டாவே ஒரு நல்ல விஷயத்தை நோக்கி நீங்கள் பயணிக்கிறீங்கன்னு அர்த்தம். இதுக்கே உங்களுக்கு 1000 தடை வரும். அந்த தடையை மீறினவங்களால் மட்டும்தான் தீட்சை எடுக்க முடியும். நீங்கள் தடையை உடைக்கிறவங்களா, நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. கலைத்துறை சேர்ந்தவங்களுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு காத்திருக்குது, சரியாக பயன்படுத்தி முன்னேற்றத்தை அதிகரிச்சுக்கோங்க. கன்னிப்பெண் கன்னி பசங்களுக்கு வடக்கு சைட்லேருந்து, அவங்க இருக்கிற இடத்துலேருந்து வடக்கு சைட்லேருந்து வரம் தேடி பாருங்கள், கண்டிப்பாக நல்ல வரணும் அமையும், எதிர்பார்த்து காத்திருக்கலாம். மாணவ மாணவிகளுக்கு இந்த வாரம் நல்லது நடக்கும், பாராட்டுகள் கிடைக்கும். நிறையா பயிற்சி பண்ணிகிட்டு இருக்கீங்க, அதையே கண்டினியூ பண்ணிக்கோங்க. இல்லத்து அரசிகளுக்கு குடும்பத்தில் சந்தோஷம் அதிகரிக்குது. இளைய சகோதரன் சகோதரிகளோட தான் சின்ன சின்ன பிரச்சனை வருது, கொஞ்சம் விட்டு கொடுத்து போனால் பரவாயில்ல. குழந்தைங்களை கொஞ்சம் மிரட்டாதீங்க. வெளியூர் போகும்போது தான் குழந்தைகளை கூட்டிகிட்டு போகணுங்கிற ஒரு கட்டாயம், பார்த்து போயிட்டு வாங்க. பயணம் செய்யும்போது ஒரு பாதுகாப்பாக பண்ணிட்டீங்களா எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது.
வேலைக்கு செல்லும் சகோதரிகளுக்கு வேலை செய்கிற இடத்துல ஒரு சில பிரச்சனை இருக்குது. புதிய வேலை தேடிக்கோங்க. இருக்கிற வேலையில் கண்டிப்பாக அலைச்சல் அதிகம் இருக்குது. வேலை பளு அதிகம் கொடுத்துறாங்க. நீங்கள் ஒரு ஏமாந்தாலாம் இருக்கீங்க. எல்லா வேலையும் இழுத்து போட்டு பண்ணிட்டு இருக்கீங்க. இது உண்மையா இல்லையான்னு கமெண்ட் பண்ணுங்கள். மற்றவங்க ஒரு ஆள் கேட்டால் போதும், உங்கள் வேலையை விட்டு அடுத்தவங்க வேலை செய்கிறது பழக்கம் இருக்குதா இல்லையா? அந்த பழக்கத்தை கொஞ்சம் மாற்றுங்க. தப்புன்னு சொல்லி ஃபஸ்ட்டு உங்கள் ஒர்க்கை முடிங்க. நீங்கள் உதவ வேணான்னு சொல்லுங்க. ஃபஸ்ட்டு உங்கள் வேலையை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் உதவுங்க. உங்களுக்கு அந்த வார்த்தை வரத்துக்கே பயமாக இருக்குது. அதை சொல்லவே மாட்டேங்கிறீங்க. எல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நான் ஓகே நான் பார்த்துக்கிறேன், நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படிங்கிறீங்க. ஏம்மா உன் வேலைக்கு அது விடுங்க, இதை முடிச்சுட்டு அதை பண்ணுறேன். அதுக்குள்ளே மேனேஜர் வந்து கூப்பிட்டு திட்டுறாரு, ஏம்மா உன் வேலை என்னம்மா ஆச்சு? இல்லை சார் அது நாளைக்கு முடிச்சிடறேன். என்னம்மா இப்படி பண்ணுறான்? மற்றவங்களுக்கு மற்றவங்க அட்வைஸ் பண்ணி நீங்கள் திருந்தலை, அப்புறம் நான் சொல்லியாக திருந்து போகிறீங்க. கொஞ்சம் பார்த்து கொஞ்சம் சரி பண்ணிக்கோங்க, நல்லது நடக்கும். தவிர வழிபாடு பண்ண வேண்டிய கடவுள் சஷ்டி தேதி வருது. கண்டிப்பாக முருகன் வழிபாடு, என்ன முருகன் உங்களுக்கே தெரியும். சந்தோஷமாக வழிபாடு பண்ணுங்கள், நல்லது தரும். இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை குரு பூர்ணிமா. மறக்காமல் ஒவ்வொருத்தரும் உங்களோட குருநாதரை சந்திச்சுக்கோங்க. சந்தித்து அவங்களுக்கு ஒரு வஸ்திரம் வாங்கி கொடுங்க. நல்லதுகள் நிச்சயமாக நடக்கும். ஓகேவா? இந்த குரு பூர்ணிமாவில் குருநாதருக்கு வஸ்திரம் வாங்கி கொடுத்துருங்க இல்லையா? அவருக்கான வஸ்திரம் அன்றைக்கி அவரை சந்திக்க முடியலனா கூட அன்றைக்கி அவருக்காக ஒன்று வஸ்திரம் எடுத்து வச்சுருங்க. மறுபடியும் எப்போ சந்திக்கலாம் அப்போ அவருக்கு வஸ்திரம் வாங்கி கொடுத்துருங்க. உங்கள் வீட்டில் அவருக்கான ஒரு வஸ்திரம் வாங்கி வச்சு பூஜை பண்ணி வச்சுருங்க. மறுபடியும் அவரை சந்திக்கும் போது அவருக்கு அந்த வஸ்திரத்தை கொடுத்து அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. நிச்சயமாக நல்லது நடக்கும். உங்களுக்கு பிரச்சனைகள் தீரும். ஃபஸ்ட்டு இந்த குரு பூர்ணிமாவை வழிபாடு பண்ணாவே நம்மளோட கர்மாவோட தாக்கம் குறையுங்க. நிறைய பேர் அதை ஃபாலோ பண்ணுறதே இல்லை. தயவு செஞ்சு டிவைன் பார்த்துட்டு இருக்கிற நீங்கள், நம்ம சேனலை பார்த்துட்டு இருக்கிறோம், கண்டிப்பாக அதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்குன்னு சொல்லிக் கொடுத்த ஒரு குருநாதராக இருக்கலாம். எல்லாத்துக்குமே முதல் குரு தாயும் தந்தையும். அவங்களுக்கு ஒரு வஸ்திரம் வாங்கி கொடுத்துடலாம் இல்லையா? எனக்கு குரு தெரியல அப்படிங்கிறவங்களுக்கு இந்த விஷயம். குரு தெரிஞ்சால் குருவுக்கு வாங்கி கொடுங்க. ஓகேவா? இதை செஞ்சு பாருங்கள், பெரிய மாற்றத்தை நிச்சயம் உணர்வீங்க. ஸ்ரீலக்ஷ்மி ஸ்ரீ ராஜலட்சுமி அவர்களால் மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு இது தெரியணும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் ஒவ்வொரு வீடியோவையும் மறக்காமல் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா டிவைன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.